ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜாப்பனியான சீரிஸ் தானே பார்லல் வேர்ல்ட் ஃபார்மசி சீசன் 1. இப்போ ஒரு ரிசர்ச் லேப காமிக்கிறாங்க. ப்ரொஃபசர் யூகட்டானி அப்படிங்கிறவன் ரொம்பவே சீரியஸா கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஏதோ மெடிசனை பத்தி அவன் எழுதிட்டு இருக்கான்னு தெரியுது. ஒரு லேடி பல தடவை அவனை கூப்பிட்டு திரும்பாம அவ கிட்ட போய் கூப்பிடவோ திரும்பிட்டாச்சோ சாரின்னு சொல்றான். இவரும் ஒரு ரிசர்ச்சர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணவோ அவரை போய் உட்காரவை நான் ஏதோ வந்துருதா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ப்ரொஃபசர் யூகட்டானி ரொம்பவே ஒரு பெரிய ஹார்ட் ஒர்க்கர், வேர்ல்டு கிளாஸ் ரிசர்ச்சர் ஆச்சு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. நம்ம ஹீரோ ஒரு போட்டோவை பார்த்து கொஞ்சம் சோகமாயிட்டு அச்சோ டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கிளம்புறான். இப்போ திரும்பவும் வந்து அவனோட ரிசர்ச்சை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கான். அலாரம் அடிக்க போய் ஏங்கப்பா நான் இவ்வளவு நேரமா தூங்காம ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கொஞ்சம் லைட்டா நம்ம ஹீரோ சாப்பிட்டுட்டு இந்த போட்டோவே திரும்பவும் பாக்குறான். சின்ன வயசா இருக்கும்போது டியூமர் இருக்கிற ஒரு பொண்ணை காப்பாற்ற முடியாது, இதுக்கு உலகத்திலேயே மெடிசன் கண்டுபிடிக்கலாம் டாக்டர்ஸ்லாம் அவளை கைவிட்டுருப்பாங்க. நம்ம ஹீரோவும் சின்ன பையனா அங்கதான் இருந்து அழுதுட்டு இருக்கான். அவளுக்கு மருந்து இல்லைன்னு சொல்லி விட்டுட்டாங்க. எல்லா நோய்க்குமே மருந்து இருக்கு, எல்லா வியாதியுமே குணப்படுத்த முடியும். இனிமேலும் இந்த உலகத்துல டியூமர்னால யாரும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஏதாவது ஒரு மெடிசனை தான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கான். ஸ்டார்ட் டைம் 3:42, என் டைம் 4:42 அப்படின்னு பேப்பர்ல எழுதலான்னு போனா பேப்பர் இல்லன்னு கையிலேயே நம்ம ஹீரோ வந்துட்டு அதை எழுதி வைக்கிறான். அது வர நம்ம தூங்குவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை இப்ப தூங்க போயிட்டு அலாரம் எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு தூங்குறான். நான் பேஷண்ட்ஸ் டைரக்டா அட்டன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு அப்படியே தூங்குனா. அவ்வளவுதான். அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோவை எழுப்புறதுக்காக ப்ரொஃபசர் எந்திரிங்கன்னு சொல்றா. பார்த்தா நம்ம ஹீரோ இறந்து போயிட்டான். இப்போ நம்ம ஹீரோ வேற ஒரு இடத்துல கண்மொழிக்கிறான். மிஸ்டர் ஃபார்மா ஒரு வெளியே நீங்க எந்திரிச்சிட்டீங்களா அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லவும் நம்ம ஹீரோ எந்திரிக்க போகும்போது ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க, மின்னல் தாக்கிருக்கு, நீங்க ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. என்ன ரொம்ப தலைவலிக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா. இன்னும் வாய்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கு. நம்ம ஹீரோ பாக்குறான். இடமும் வித்தியாசமா இருக்கு. நம்ம ஹீரோ கையோ குட்டியா இருக்கு. மாஸ்டர் ஃபார்மா பெட்லயே இருங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. நம்ம ஹீரோ ஜன்னல் வழியா வெளியே போய் பார்த்தா வேற வேர்ல்டுல நம்ம ஹீரோ இருக்கான். கண்ணாடியை காமிக்க இந்த பையன் யாரு நம்ம ஹீரோ கேக்குறான். இது நீங்க தான் மாஸ்டர் ஃபார்மா மெடிசின் அப்படின்னு வா சொல்லவும் ஏதோ மாத்திரை பேர் மாதிரி இருக்கேன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அப்படின்னா நான் செத்துட்டேனா, சாகர லெவலுக்கா ஒர்க் பண்ணிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சோகமாகறான். மின்னல் தாக்குனதுல உங்க மெமரி பாதிக்கப்பட்டுச்சுன்னு நினைக்கிறேன். நான் என்ன ரீஇன்ட்ரோடியூஸ் பண்றேன், என்னோட பேரு ஷாலேட், நீங்க என்ன லாட்டேன் தான் கூப்பிடுவீங்கன்னு வா சொல்லவும் சரி லாட்டே இந்த பேண்டேஜ் எடுக்கிறியா நம்ம ஹீரோ கேட்கவோ இதை ஏற்பாடு பண்றேன்னு வா சொல்றா. கடைசியா நான் கையில எழுதின அந்த நோட்ஸ் இதுலயும் இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ அதை எரேஸ் பண்றான். பாடியை கிளீன் பண்ண அந்த பொண்ணு தண்ணி கொண்டு வந்திருக்கா. ஹீரோ கையில இருக்கிற மார்க்க பார்த்துட்டு அச்சோ இந்த மார்க்கா அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறா. மின்னல் தாக்குனதுல எரிஞ்சு இந்த மாதிரி தழும்பு வர்றது சகஜம் தான், இதை ஏன் ப்ரே பண்ற நம்ம ஹீரோ கேட்கவும் இது பேனிக் தியோஸோட டிவைன் மார்க், அவர் தான் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்து காப்பாத்திருக்காரு, அதுக்கு தான் தேங்க்ஸ் சொல்றேன் அப்படின்னு வா சொல்றா. பேனிக் தியோஸா நம்ம ஹீரோ கேட்கவும் அதையும் மறந்துட்டீங்களா, அவர் தான் மெடிசின் கார்டு அப்படின்னு லாட்டே சொல்லவும் என்னது மெடிசின்க்குலாம் கார்டா பேனிக் தியோஸா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு சொல்லாதீங்கன்னு சொல்லவும் லைட்டா என் மெமரி இன்னும் சரியில்லை, என்னை பத்தியும் என் ஃபேமிலியை பத்தியும் சொல்ல நம்ம ஹீரோ கேட்கறான். ஃபால் ஃப்ளூத் எம்பையர்ல உங்க ஃபேமிலி ஒரு நோபல் ஃபேமிலி, உங்க ஃபேமிலிக்கு ஆர்ச்டியோக் அப்படிங்கிற ஒரு டைட்டிலும் இருக்கு. இந்த பெரிய டைட்டில் எதுக்காக கொடுத்திருக்காங்கன்னா மெடிசின்லயே உங்க அப்பா தான் இந்த ஊர்ல ரொம்பவுமே பெஸ்ட், அதனால தான் அவளுக்கு இவ்வளவு ஹையஸ்ட் டைட்டில் கொடுத்திருக்காங்க. இதுதான் உங்க அப்பா மாஸ்டர் ப்ரூனோ, உங்க அம்மா பெல்லாட்ரீஸ், அப்புறமா உங்க மடியில உட்கார்ந்து இருக்கிறது உங்க சிஸ்டர் மிஸ் லான்ச், அப்புறமா உங்களுக்கு ஒரு அண்ணனும் இருக்காங்க, இவர் தான் மாஸ்டர் ஹாலே, வெளியூர்ல மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ல படிச்சுட்டு இருக்காரு. இவர் ஒரு எலைட் ஸ்காலர். நீங்களும் கூட தான் மாஸ்டர் ஃபார்மா, நீங்களுமே ஒரு எலைட் ஸ்காலர் தான். ஏன்னா உங்களால வாட்டர் டிவைன் பவரை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு வா சொல்லவும் டிவைன் பவரா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். டிவைன் பவரையும் மறந்துட்டேன்னு மட்டும் சொல்லாதீங்க அப்படின்னு வா சொல்லவும் டிவைன் பவர்னா என்னதுன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். டிவைன் மார்க் யூஸ் பண்ணாதான் உங்களை நொபிலிட்டின்னு சொல்லுவாங்கன்னு வா சொல்லவும் அதை எனக்கு யூஸ் பண்ண தெரியலன்னா என்ன ஆகும் நம்ம ஹீரோ கேட்கறான். உங்க நொபிலிட்டியை பறிச்சு உங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு லாட்டே சொல்றா. அப்படின்னா இந்த இடத்துல மேஜிக் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு என்னால வாட்டர் டிவினிட்டி யூஸ் பண்ண முடியாது, இமேஜின் பண்ணா போதும்னு சொன்னா. இமேஜின் பண்ணணும்னா அதோட எலமெண்ட்ஸ் அது H2O தான் அப்படின்னு நம்ம ஹீரோ இமேஜின் பண்ணி பார்க்கவும் ஷோல்டர்ல இருக்கிற அந்த மார்க் வந்து ப்ளூ கலர்ல க்ளோ ஆகுது. எங்க இருந்து இந்த தண்ணிலாம் வருது, அது இதை எப்படி ஆஃப் பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு நம்ம ஹீரோ ஜன்னலுக்கு வெளியே போய் அதை வைக்கிறான். ஒரு வழியா நம்ம ஹீரோ எப்படியோ அதை ஸ்டாப் பண்ணிருந்தான். மாஸ்டர் ஃபார்மா நல்ல வேலை உங்களுக்கு டிவைன் ஆர்ட்ஸ் ஞாபகம் இருக்குதா அப்படின்னு லாட்டே சொல்றா. உன் மேல தண்ணி ஆக்கிட்ட சாரி நம்ம ஹீரோ சொல்லவும் எனக்கு செடிக்கு தண்ணி ஊத்துற வேலை மிச்சமாயிடுச்சு, ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர் அப்படின்னு வா சொல்லிட்டு நான் இப்பவே ட்ரெஸ் மாத்திட்டு வாரேன் அப்படின்னு சொல்றா. அப்படின்னா இந்த வேர்ல்டுல மேஜிக் யூஸ் பண்ண முடியும், என்னால எதெல்லாம் கிரியேட் பண்ண முடியுதுன்னு பாப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோ ட்ரை பண்றான். கோல்டு, சல்பரிக் ஆசிட், சுகர் லெஃப்ட் ஹேண்ட் மூலமா கிரியேட் பண்ண முடியுது, ரைட் ஹேண்ட் மூலமா எரேஸ் பண்ண முடியுது அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு உள்ள வரலாமா அப்படின்னு லாட்டே வர சவுண்ட் கேட்கவோ டக்குனு அங்க இருக்கிற எல்லாத்தையுமே எரேஸ் பண்ணிட்டான். நல்ல வேலை உங்களுக்கு டிவைன் ஆர்ட்ஸ் ஞாபகம் இருக்கு, அவன் நீங்க படிச்ச மெடிசன்லாம் ஞாபகம் இருக்கானவா கேக்குறா. லைட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் டின்னர் டைம்ல எப்பவுமே உங்க அப்பா அதை பத்தி கேள்வி கேட்பாரு, நீங்க பதில் சொல்லணும் அப்படின்னு வா சொல்றா. என்னது நான் இவ்வளவு புக்கையும் படிச்சு முடிச்சிட்டேனா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் ஆமா சின்ன வயசுல இருந்து நீங்க இது எல்லாத்தையும் படிச்சிருக்கீங்க, ஒரு ஜீனியஸ் அப்படின்னு லாட்டே சொல்றா. எப்படின்னு தெரியல, ஆனா என்னால அந்த புக்ஸ் எல்லாம் ரீட் பண்ண முடியுது, ஒருவேளை இதுதான் ஃபார்மாவோட மெமரிஸ் நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இப்ப சாப்பிடறதுக்காக டைனிங் ரூம் போறான். லைட்னிங்கால அட்டாக் ஆனது இப்ப எப்படி இருக்குன்னு கேட்கவும் பரவாயில்ல, கையில தான் சில பேர்ன் மார்க் இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ சரியானதுல சந்தோஷம், நம்ம அம்மா
அம்மாவும் தங்கச்சியும் சொல்றாங்க, இந்த ஃபார்மாக்கு ஒரு அருமையான ஃபேமிலி இருக்கு, இனிமே அவன் வாழ்க்கையை நான் தான் வாழணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஃபார்மா உன் கையில இருக்கிற காயத்துக்கு ஜியோ ரைஸ் வச்சு தான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க, அதை எப்படி கிரியேட் பண்ணாங்கன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு அவங்க அப்பா கேட்கவும், நம்ம ஹீரோவோ கரெக்டா அதை எப்படி அரைக்கணும், எப்படி காய வைக்கணும், எத்தனை நாள் கழிச்சு யூஸ் பண்ணணும், எப்படி பவுடர் ஆக்கணும் எல்லாத்தையும் டீட்டெயிலா சொல்லவும், எல்லாத்தையும் நல்லாவே ஞாபகம் வச்சிருக்க, உனக்கு ஓகேனா நாளையில இருந்து எலினார் கூட உன்னோட லெசன்ஸை கண்டினியூ பண்றியா அப்படின்னு அவங்க அப்பா கேட்கவும், நம்ம ஹீரோவோ சரின்னு சொல்றான். நீ யாருன்னு சொல்லு அப்படின்னு அவ கேட்கவும், நான் ஃபார்மா தான் மேடம் நம்ம ஹீரோ சொல்லவும், ஃபார்மா என்ன மேடம்னே கூப்பிட மாட்டான் அப்படின்னு சொல்லவும், சாரி மிஸ் எலனார் நம்ம ஹீரோ சொல்றான். எலன்னு தானே என்ன எப்பவுமே கூப்பிடுவ, நீயாவே இல்லையா கேட்கவும், லைட்னிங் அடிப்படத்துல என் மெமரி சரியில்லை நம்ம ஹீரோ சொல்றான். ஓ இதை நீ முதல்லயே சொல்லிருக்கலாம்ல. சரி இன்னைக்கு நம்ம மெடிக்கல் லெசனை கண்டினியூ பண்ண வேணாம், டிவைன் ஆர்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம் சொல்லிட்டு, டிவைன் ஆர்ட்ஸ் கடவுள் ஆசீர்வாதம் இருந்தா தான் யூஸ் பண்ண முடியும். உங்க அப்பாக்கும் உனக்கும் ஒரே டிவினிட்டி தான், பானிக் தியோஸோட கிரேஸ் இருக்கு, பட் என்னோடது ஹைட்ரோ தியோஸ், மொத்தமா 5 எலிமெண்ட்ஸ் இருக்கு, இதுல ஏதாச்சும் ஒரு டிவினிட்டி தான் உன்னால யூஸ் பண்ண முடியும்னு சொல்லவும், நல் டிவினிட்டின்னு இருக்கே அது என்னது நம்ம ஹீரோ கேட்கவும், அதை பத்தி யாருக்குமே தெரியாது, 300 வருஷமாவே யாரும் அந்த டிவினிட்டியோட பிறக்கல அப்படின்னு சொல்லவும், சரி மெட்டல் எலிமெண்ட்ஸ் எந்த டிவினிட்டியால கிரியேட் பண்ண முடியும்னு கேட்கவும், எந்த பிராக்டிஷனராலையுமே அப்படி கிரியேட் பண்ண முடியாது, ஏன்னா ஒவ்வொருத்தரோட டிவினிட்டியும் வேறுபடும், அந்த உலகத்திலேயே எலிமெண்ட்ஸ் எல்லாம் யாராலையும் கிரியேட் பண்ண முடியாது, கடவுளாலேயோ டெவிலாலேயோ மட்டும் தான் அதை கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றா. அம்மா ஃபார்மா வாண்டுங்க, வாண்ட் இல்லாம எப்படி டிவைன் ஆர்ட்ஸ் பிராக்டிஸ் பண்ணுவேன் நான் கேட்கவும், என் ரூம்ல அப்படி ஒன்று இருந்ததை நான் பார்த்த நம்ம ஹீரோ வச்சுட்டு மறந்துட்டேன் நம்ம ஹீரோ சொல்றான். இன்னைக்கு ஒரு நாள் நீ என்னோட யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு வாட்டர் ஸ்பியரை ட்ரை பண்ணுன்னு சொல்லுவான். அப்படின்னா என்ன நம்ம ஹீரோ கேட்கறான். ஓ ஆமா மெமரிஸ் எல்லாம் சரியில்லை, சரி நான் அதை எப்படி பண்ணணும்னு காமிக்கிறேன், டிவைன் ஆர்ட்ஸ் ஸ்பியர் ஆஃப் வாட்டர் அப்படின்னு காமிக்கவும், சூப்பரா இருக்கே நம்ம ஹீரோ சொல்லவும், நீயே இதுக்கு முன்னாடியே இதை பண்ணிருக்க, சோ இப்பவும் உன்னால பண்ண முடியும்னு சொல்றா. அதை மைண்ட்ல இமேஜின் பண்ணிட்டு இன்கண்டேஷன் சொல்ல அது வந்துடும் அப்படின்னு சொல்லவும், சரி நம்ம ஹீரோவும் மைண்ட்ல அதை இமேஜின் பண்றான். ஆனா நம்ம ஹீரோ இன்கண்டேஷன் எதையுமே சொல்லாம அது தானாவே ஆக்டிவேட் ஆகுது. அது ரிலீஸ் ஆகிற பவருக்கு எலன் பறந்து போய் விழுறா. இதை எப்படி ஆஃப் பண்றது அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த ஸ்டிக்க விடவும் அது நின்றுது. பார்மா உனக்கு என்னாச்சு, நீ எதுவோ உடஞ்சு போயிட்டியா, உன் லைஃப் டைம்ல இருக்கிற மொத்த டிவைன் பவரையும் யூஸ் பண்ணிட்டியா, இனிமே உன்னால டிவைன் பவரையே யூஸ் பண்ண முடியாதா, இது உன் டிவைன் பவரை செக் பண்ணி பாப்போம், இதை புடி அப்படின்னு சொல்லவும், நம்ம ஹீரோவா அந்த டிவினிட்டி மீட்டரை புடிச்சா பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு ஆட்ரிபியூட்டுமே ஹை லெவல்ல போய் அந்த டிவினிட்டி மீட்டரே உடஞ்சிருது. இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டு ஆட்ரிபியூட்ஸ் எப்படி உன்கிட்ட இருக்கு அப்படின்னு எலன் ஷாக்காவா. ஏன் அதுல என்ன இருக்கு நம்ம ஹீரோ கேட்கறான். பானிக் தியோஸோட டிவைன் மார்க் ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கையை பாக்குறா. இது மின்னல் வெட்ட தழும்பு நம்ம ஹீரோ சொல்லவும், தழும்பு இந்த காலத்துல ப்ளூ கலர்ல க்ளோவா இருக்கு அப்படின்னு எலன் கேட்டுட்டு, டிவினிட்டி மீட்டரை யார் முன்னாடியும் யூஸ் பண்ணாத, அண்ட் இது நீ சீக்கிரட்டாவே வச்சுக்கோ, ஈவன் உங்க அப்பா கிட்ட கூட சொல்லாத, இன்னைக்கு லெசன் போதும் எலன் போகவும், எலன் கண்ணாடி உடஞ்சதுனால அவ பார்வை சரியில்லை, சோ நம்ம ஹீரோவில கையை பிடிச்சு கூட்டிட்டு போறான். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் இவங்க ஒரு பெஞ்ச்ல போய் உட்காருதாங்க. ஹே எலன் உன் கையை கண்ணில் இந்த மாதிரி வச்சு பாரு, உனக்கு கண்ணு நல்லா தெரியும் நம்ம ஹீரோ சொல்லவும், விளையாடாதான வாசிரிக்கவோ சீரியஸா தான் சொல்றான் நம்ம ஹீரோ சொல்றான். அவ்வளவு வச்சு பார்த்தா கண்ணு நல்லா தெரியுது, நம்ம ஹீரோ அந்த மாதிரி வச்சா எல்லாமே டிஃப்ரெண்டா தெரியுது. கை வலிக்குது, காலையில என் கையில அடிபட்டு இருந்துச்சு, நான் பேண்டேஜ் கூட போடலையே, நீ எப்படி அதை கரெக்டா கண்டுபிடிச்சா அப்படின்னு எல்லாம் கேட்கவும், நான் கையை அந்த மாதிரி வச்சு பார்த்தா என்னால ப்ளூ கலர்ல பார்க்க முடியுது, அட இது ஒயிட் கலர்ல மாறிட்டேன்னு நம்ம ஹீரோ பாக்குறான். இதுவும் ஒரு டிவைன் ஆர்ட்ஸா நம்ம ஹீரோ கேட்கவும், இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல, கடவுளால மட்டும்தான் டிவைன் ஐயை யூஸ் பண்ண முடியும், இதுக்கு வாய்ப்பே இல்ல. ஹே ஃபார்மா நம்ம வெயில்ல நின்னுட்டு இருக்கோம், உன்னோட நிழலங்க ஷேடோவே காணும், என்ன எதுவும் பண்ணிடாத, நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு எலன் பயப்படுறா. நம்ம ஹீரோ கையை கொடுக்கவா பயந்து அங்க இருந்து ஓடிடுதா. நம்ம ஹீரோட அப்பா நம்ம ஹீரோவை கூப்பிட்டு, எலனுக்கு ஃபீவர் அது போக இனிமே இங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டா ஏன்னு தெரியுமான்னு கேட்கவும், நம்ம ஹீரோ பவரை யூஸ் பண்ணதுவும் ஷேடோ அங்க காணும் அவ பயந்து ஓடுனது. இதை நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, ஃபீவர்ங்கிறதுனால மண்டை குழம்பி போயிருப்பாங்களோ நம்ம ஹீரோ கேட்கறான். ஃபார்மா நீ போயிட்டு எலனார பார்த்து இந்த மெடிசனை கொடுத்துட்டு வந்துரு அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. ஃபீவருக்கான மெடிசன் நம்ம ஹீரோ வாங்கிட்டு போய் அதை செக் பண்ணி பார்த்தா அது ஜஸ்ட் ஒரு புரோட்டீன் போர்ஷன் தான், ஃபீவருக்கு இந்த வேர்ல்டுல இதையா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, கண்டிப்பா இது குணப்படுத்தாதே அப்படின்னு இப்ப நம்ம ஹீரோவே அவளுக்காக மருந்து ரெடி பண்ணி கொண்டு போறான். நீ எதுக்கு என் வீட்டுக்கு வந்திருக்க அப்படின்னு எலன் ஆர்மர் எல்லாம் போட்டு நம்ம ஹீரோவை பார்த்து பயந்து வந்து நிக்கிறா. எங்க அப்பா தான் நீ நல்லா இருக்கியான்னு பார்த்து இந்த மெடிசனை கொடுக்க அனுப்பி விட்டாருன்னு சொல்லவும், மாஸ்டர் ப்ரூனோ எனக்காக மெனக்கிட்டு ஃபீவர் மெடிசன் செஞ்சு தந்திருக்காரா அப்படின்னு எலனவா மாஸ்க் கழட்டிட்டு, புரிஞ்சு போச்சு அது பாய்சன் தானு பயப்படவும், இல்ல நம்ம ஹீரோ சொல்றான், எங்க அப்பா கொடுத்த மெடிசன் ஒர்க் ஆகுமான்னு தெரியல, பட் நான் புதுசா ஒரு மெடிசன் கண்டுபிடிச்சிருக்கேன், இதை ட்ரை பண்ணா நீ சீக்கிரம் ரெக்கவர் ஆயிடலாம், அடிப்பட்டவன் வரலுக்கு ஆயில் மட்டும் ரெடி பண்ணிருக்கேன், அதை எப்படி யூஸ் பண்ணணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் இதுல எழுதியிருக்க நம்ம ஹீரோ வைக்கவும், புரிஞ்சு போச்சு அப்ப இதுதான் பாய்சனா நம்ம பயப்படவும், கண்டிப்பா இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். பேனிக் தியோஸ் என்ன எதுவும் பண்ணிடாதீங்க, உங்களை பத்தி நான் யார்த்தையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு எலன் பயப்படவும், நான் ஒரு நார்மல் ஹியூமன் தான், எனக்கு நீ தான் எல்லாத்தையும் கத்து கொடுக்கணும்னு சொல்லவும், அதுதான் உங்க கட்டளைன்னா நான் அதை நிறைவேற்ற கடவுளே அப்படின்னு சொல்றா. எலன் நீ எனக்கு தேவை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அவ வெக்கப்படுறா. ஐ மீன் உன் நாலேஜ் எனக்கு தேவை, மெடிசனை பத்தி கூட புக்ல தெரிஞ்சுக்கலாம், பட் டிவைன் ஆர்ட்ஸை பத்தி புக் எதுவுமே இல்ல, என்னதான் நான் பவர்ஃபுல்லா இருந்தாலும் நீ தான் எனக்கு அதை கண்ட்ரோல் பண்ண கத்து கொடுக்கணும், ஒருவேளை உனக்கு விருப்பம் இல்லைன்னா நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணல, இத்தனை நாள் நீ எனக்காக செஞ்ச எல்லாத்துக்காகவோ ரொம்பவோ தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு பொக்கேவை கொடுக்குறான். உன்னை பயம் கொடுத்ததுக்கு சாரி,
டேக் கேர் அலன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். இது எனக்கு பிடிச்ச ஃப்ளவர்ஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்துட்டு பவுடர் ஃபார்ம்ல நான் மெடிசனை பார்த்ததே இல்ல, எப்படியும் அவன் இதை யோசிச்சானோ, நான் சாப்பிடவா வேண்டாமானவா யோசிச்சுட்டு பேனிக் தியோஸ் ஒரு மோசமான டிஎட்டி கிடையாது, அவர் ஒரு மெடிசின் கார்டு, அவரால் யாரும் காயப்பட போறது இல்ல அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த மெடிசனை சாப்பிடலான்னு முடிவு பண்றா. பேனிக் தியோஸ் குட் மார்னிங் அப்படின்னு அடுத்த நாள் எல்லாம் நம்ம ஹீரோவை பார்க்க வரா. இன்னும் என்ன பார்த்து பயப்படதா செய்யறியா நம்ம ஹீரோ கேட்கவும், பேனிக் தியோஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கணும்னா என் ப்ரொடெக்ஷன் முக்கியம் இல்ல, அதுக்காக தான் இந்த ஆர்மர்னு சொல்லவும், அப்படி எனக்கு ட்ரைனிங் கொடுக்க ஓகே தானே நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமா பேனிக் ஐ மீன் ஃபார்மா, உன்னோட ட்ரைனிங்கால் மற்றவங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டா அதுக்கு நான் தானே ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்கிடணும், யாருமே இல்லாத ஒரு ஐலாண்ட்ல போய் நம்ம ட்ரைனிங் எடுக்கலாம், ஏன்னா அப்பதான் யாருக்கும் எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்றா. அதுவும் நல்ல ஐடியா தான் நம்ம ஹீரோ சொல்லவும், அப்ப இப்பவே நம்ம ட்ரைனிங் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்றா. சோ இப்ப எலன் நம்ம ஹீரோக்கு டிவைன் ஆர்ட்ஸ் எல்லாத்தையுமே கத்து கொடுக்குறா. அவ சின்னதா செய்யற மேஜிக்கே நம்ம ஹீரோ ரொம்பவே பெருசா செஞ்சுட்டு இருக்கான். நம்ம ஹீரோ பண்ற எல்லா மேஜிக்குமே பெரிய லெவல்லயே இருந்துட்டு இருக்கு. சாரி என்னாலதான் இப்படி ஆகுது நம்ம ஹீரோ சொல்லவும், பரவாயில்ல இருக்கட்டும், இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நீ ட்ரை பண்ணா உன் பவர்ஸை கண்ட்ரோல் பண்ண கத்துக்கிடுவா அப்படின்னு சொல்றா. ஒரு வழியா இவங்க நல்லா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோ அவன் வீட்டுல படியில உட்காந்து வேலைக்காரங்க எல்லாரையுமே டிவைன் ஐயை யூஸ் பண்ணி பாக்குறான். யார் யாருக்கு எந்தெந்த இடத்துல பிரச்சனை இருக்குங்கிறது நம்ம ஹீரோக்கு தெரியுது. அதுக்கு எந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தா கரெக்டா இருக்கும் நம்ம ஹீரோ யோசிக்கவும், அந்த ப்ளூ கலர்ல காமிக்கிறது ஒயிட் கலர்ல சேஞ்ச் ஆகுது. ஒயிட் கலர்ல சேஞ்ச் ஆச்சுன்னா போய் நல்லா எல்லாத்தையும் குணப்படுத்த முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிடுறான். அதுல ஒருத்தருக்கு முட்டியில ப்ராப்ளம் இருக்கு, அதையும் நம்ம ஹீரோ டயக்னோசிஸ் பண்ணவும் அது ஃபுல் ஒயிட்டா மாறாம லைட் ஒயிட்டா மாறுது. அப்படின்னா பெர்மனன்ட் டேமேஜ் நல்லா கியூர் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிடுறான். எல்லாத்தையும் நம்ம ஹீரோ ஒரு நோட்ஸாவும் எழுதி வைக்கிறான். இந்த வேர்ல்டுல எனக்கு ஷேடோ இல்ல ஓவர் பவரா இருக்கான்னு தெரிஞ்சா கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணி கொண்டுருவாங்க. சோ இதை யாருக்கும் தெரியாம நான் பாத்துக்கிடணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சு இப்ப லாட்டே வரவும் அவளையும் செக் பண்ணி பாக்குறான். அவ கை ப்ளூ கலர்ல இருக்கு, அதை எப்படி சரி பண்ணலாம்னு யோசிக்கவும் அது ஒயிட் கலர் ஆயிருது. லாட்டேயோட கை ஈரப்பதம் இல்லாம தான் அப்படி ஒரு மாதிரி ஆகுது. சோ ஃபர்ஸ்ட் சிம்பிளான மெடிசன் அவகிட்ட இருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு கிளிசரால் அப்படிங்கிற ஒண்ணு நம்ம ஹீரோ ரெடி பண்றான். ஒரு சப்ஸ்டன்ஸோட காம்போசிஷன் எனக்கு தெரிஞ்சதுன்னா போதும், அது எந்த ஃபார்ம்ல இருந்தாலும் லிக்விடோ சாலிடோ என்னால கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ எல்லா வேலைக்காரங்களுக்குமே என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ அது எல்லாத்துக்குமே மெடிசன் ரெடி பண்ணிட்டு இருக்கான். முதல்ல நான் இங்க இருக்கிறவங்களோட நம்பிக்கையை பெறணும், அப்படின்னா தான் என்ன எல்லாரும் நல்லவன் புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ போயிட்டு லாட்டே கிட்ட கொடுக்கவோ கிஃப்டா அப்படின்னு கேக்குறா. ஆமா இது ஒரு மாய்ஸ்சரைசர், ரையானவா ஹேண்ட்ஸ்ல நீ டைரக்டாவே இதை அப்ளை பண்ணலாம்னு சொல்லவா அவ ரொம்பவே ஹாப்பியா ஆகுறா. இன்னொரு மெய்டுக்குமே நான் இதை போய் கொடுக்கலாமான்னு கேட்கவும், நான் எல்லாருக்குமே தனித்தனியா ரெடி பண்ணிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். யார் யாருக்கு என்னென்ன ப்ராப்ளம் நம்ம ஹீரோ பார்த்தனா அவங்களுக்கு தனித்தனி ஆயில்மெண்ட்டும் மெடிசனும் நம்ம ஹீரோ கொடுக்குறான். மாஸ்டர் ஃபார்மா எல்லாரோட சந்தோஷத்தையும் சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்ல அப்படின்னு சொல்லவும், நீங்க எல்லாருமே நம்ம ஃபேமிலியில ஒருத்தங்க தானே நம்ம ஹீரோ சொல்றான். நீங்க எல்லாம் நோபிலிட்டி ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவங்க, நாங்கெல்லாம் நார்மல் பீப்புள், மாஸ்டர் எங்களுக்கு மெடிசனை கொடுக்கறது எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லவும், நோபிலிட்டி நார்மல் ஸ்டேட்டஸ்னு என்ன இருக்கு, எல்லாருமே ஈக்குவல் தானே நம்ம ஹீரோ கேட்கவும், ஆனா நார்மல் பீப்புளால அதிக விலைக்கு இருக்கிற மெடிசன் எல்லாம் வாங்க முடியாதுன்னு சொல்லவும், இந்த வேர்ல்டுலயும் மெடிசனுக்காக ஹை லெவல் லோ லெவல் ஸ்டேட்டஸ் இருக்கு, மெடிசன்ங்கிறத எல்லாரையும் காப்பாத்துறதுக்கு தானே கிரியேட் பண்றாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கொஞ்சம் டென்ஷன் ஆகுறான். மாஸ்டர் ஃபார்மா என்ன செக்அப் பண்ணாமே எப்படி எனக்கு மருந்து கொடுத்தீங்கன்னு கேட்கவும், நான் கொடுத்தது எல்லாமே காமன் மெடிசன் தான், அதுக்கு செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஆனா ஒரு நாள் கண்டிப்பா எல்லாரையும் குணப்படுத்துற மாதிரி மெடிசன் கண்டுபிடிப்பேன், லோ ஸ்டேட்டஸ் ஹை ஸ்டேட்டஸ் இல்லாம அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், மாஸ்டர் ஃபார்மா உங்களுக்கு ரொம்பவே கைண்டான ஹார்ட் அப்படின்னு லாட்டே சொல்லவும், தேங்க்ஸ் லாட்டே அப்படின்ட்டு நம்ம ஹீரோ போறான். குட் மார்னிங் ஃபாதர் அப்படின்னு நம்ம ஹீரோ இப்ப டைனிங் டேபிளுக்கு போனா பிளான்ச்சை காணும். பிளான்ச்சுங்க நம்ம ஹீரோ கேட்டா அவளுக்கு சிக்கன் பாக்ஸ் வந்திருக்கு, 3 வாரத்துக்கு அவளை நெருங்கவே கூடாதுன்னு சொல்லவும், இந்த வேர்ல்டுலயே அது இருக்கா ஒரு வைரஸ்னால பரவக்கூடியது அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். பிளான்ச்சை நம்ம நெருங்க கூடாதுன்னா 3 வாரத்துக்கு அவ எப்படிங்க தனியா இருப்பான்னு அவங்க அம்மா கேட்கவும், குறிப்பிட்ட சர்வன்ஸ் மட்டும் அவ ரூமுக்கு அனுப்புங்க, 4 வருஷத்துக்கு முன்னாடி ஃபார்மாக்கு வந்த மாதிரியே தான் அவளுக்கும் வந்திருக்கு, ஆனால் நீ அவ ரூம நெருங்காதன்னு சொல்லவும், அப்படின்னா நான் சிக்கன் பாக்ஸுக்கு இம்யூனா நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். ஈவன் சில கேசஸ்ல 2வது தடவையோ சிக்கன் பாக்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவங்க அப்பா சொல்லவும், ரேர் கேஸ்ல சிக்கன் பாக்ஸ் 2 தடவை வர வாய்ப்பு இருக்கு, ஆனா எர்த்லயே அதை ரீசெண்டா தான் கண்டுபிடிச்சாங்க, இதை ப்ரூனோ தெரிஞ்சு வச்சிருக்காருன்னா இவர் உண்மையிலேயே ஒரு ஜீனியஸ் தான் நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஒரு 4 வயசு சிக்கன் பாக்ஸ் பேஷண்ட், அவளுக்கு நான் என்ன மருந்து ரெடி பண்ணலாம், சின்ன பொண்ணு தாங்கிறதுனால சிம்பிள் சிக்லோஃபையரையே நான் ரெடி பண்ணலாம். 2-hydroxyethoxy-9-dihydro 6-H-purin 6-1 அப்படின்னு நம்ம ஹீரோவை இப்போ அந்த பவுடரை ரெடி பண்றான். பிளான்ச் இது நான் தான், இப்போ உனக்கு எப்படி இருக்குன்னு நம்ம ஹீரோ கேட்கவும், பிக் பிரதர் உடம்புல எனக்கு அங்கங்க பபிள்ஸா வந்திருக்கு, எல்லாம் அரிக்குதுன்னு சொல்லவும், நம்ம ஹீரோவும் அதை டயக்னோசிஸ் பண்ணி பார்த்து எந்த சிக்கன் பாக்ஸ்ன்னு கண்டுபிடிக்கிறான். அப்பா இங்க வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காளேன்னு கேட்கவும், அதனால நீ இதை சீக்கிரட்டா வச்சுக்கணும் ஓகேவா நம்ம ஹீரோ சொல்லிட்டு, நான் உனக்காக மெடிசின் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லவும், வேண்டாம் அது கசக்குன்னு சொல்றா, பேக்ரவுண்ட்ல கலந்து சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லவும், ஆனா பிக் பிரதர் இது இப்படி சாப்பிடலாமான்னு கேட்கவும், எல்லா மருந்தையும் இல்ல சில மருந்து அப்படி சாப்பிடலாம், என்கிட்ட கேட்டு சாப்பிட சரியா நம்ம ஹீரோ சொல்றான். இதுக்கு மருந்தே கிடையாதுன்னு அப்பா சொன்னாருன்னு கேட்கவும், அது நான் புக்ல பார்த்தா நம்ம ஹீரோ சொல்லவும், அப்பாவும் தான் எல்லா புக்கையும் படிச்சிருக்காருன்னு கேட்கிறா. இது புது புக்கு, அப்பாக்கு படிக்க டைம்ல நான் அவரை சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைச்ச சீக்கிரட்டா வச்சிருக்கேன்னு கேட்கவும், அவ்வளவு சரின்னு சொல்றா. கை அரிக்குதுன்னு அதை ஸ்கிராச் பண்ணுவோம், அப்படி பண்ணாத வைரஸ் பரவிடும் நம்ம ஹீரோ சொல்லவும், வைரஸான கேட்கிறா. இந்த வேர்ல்டுல வைரஸ்னா அது ஒரு பேட் பாக்டீரியான்னு தெரியாது இல்ல, வைரஸ்னா ஒரு ஈவில் ஸ்பிரிட் ரொம்ப குட்டியா இருக்கும்னால பார்க்க முடியாதுன்னு சொல்லவும், அப்படின்னா அது கோஸ்டா அப்படின்னு பயப்படவும், உனக்கு ஒன்னும் ஆகாது நான் வேணா கூடவே இருக்கேன்னு நம்ம ஹீரோ சொல்றான். பிக் பிரதர் நீ ரொம்ப டிஃபரெண்டா இருக்கேன்னு சொல்லவும், என்ன டிஃபரெண்ட்
டிஃப்ரெண்ட் நம்ம ஹீரோ கேட்கறான். என் ரூம்க்கு நீ வரமாட்ட, ஓட்டிலாம் விட மாட்ட, ரொம்ப நல்லவனா மாறிட்டான்னு சொல்லவும் ஏன் அதுல ஏதோ பிரச்சனையா நம்ம ஹீரோ கேட்கறான். இல்ல ஐ லவ் யூ பிக் பிரதர் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோக்கு அந்த பொண்ணோட ஞாபகம் வருது. பிரதர் ஏன் அலரன் பிளான்ஸ் கேட்கவும் ஒன்னும் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். இவ்வளவு சீக்கிரம் நீ எப்படி ரெக்கவர் ஆன அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா யோசிக்கவும் ஏன்னா அது ஒரு அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு சீக்ரெட் அப்படின்னு சொல்றா. என்னால எலமெண்ட்ஸை கிரியேட் பண்ணவும் முடியுது, அதை எரேஸ் பண்ணவும் முடியுது, லெஃப்ட் ஹேண்ட் மூலியமா டயக்னோசிஸ், ரைட் ஹேண்டால ஜூம் பண்ணவும் முடியுது, ரொம்ப ஓவர் பவர்ஃபுல்லா தெரியுறேன், கண்டிப்பா இதுக்கு ஏதாச்சும் டிராபேக் இருக்கும், ஒருவேளை என் பாடி ஏதாச்சும் பாதிக்குமோ நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு ஒரு வழியான லேவன் ஹூப் மைக்ரோஸ்கோப் ரெடி பண்ணிட்டேன், பாக்டீரியா வைரஸை இது மூலியமா லான்ச்சுக்கு காமிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். மாஸ்டர் ஃபார்மா மாஸ்டர் ப்ரூனோ உங்களை உடனே கூட்டிட்டு வர சொன்னாரு. நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போகுவோம். என்ன விஷயம் அப்பா நம்ம ஹீரோ கேட்கறான். கிங்டமோட எம்ப்ரஸ்க்கு நம்ம உதவி தேவை அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. நம்ம ஹீரோட அப்பாவும் இருமிட்டு இருக்காரு. இந்த சவுண்டே சரியில்லையே நம்ம ஹீரோ அவரையே டயக்னோசிஸ் பண்ண ட்ரை பண்றான். என்னாச்சு பாருமா சீக்கிரம் கிளம்பா அப்படின்னு அவர் சொல்லவோ சரிப்பா அப்படின்னு நம்ம ஹீரோவோ கிளம்புறான். இந்த நாட்டை ஆட்சி செய்யற ராணிக்கு உடம்பு சரியில்லைங்கிறதுனால வேர்ல்டோட பெஸ்ட் டாக்டர்ஸ் எல்லாருமே அந்த இடத்துல இருக்காங்க. ராணியோட சர்வன்ட்ஸ்மே வந்துட்டு சிச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அவங்க லங்ஸ் ரொம்பவே வீக்கான மாதிரி தெரியுதுன்னு சொல்லவும் நான் செக் பண்ணி பார்க்கணும்னு நம்ம ஹீரோ அப்பா சொல்றாரு. மன்னிக்கணும் நான் உள்ள வரேன் அரசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்பா வணக்கத்தை பார்த்துட்டு நம்ம ஹீரோவா அதே மாதிரி பண்றான். சோ இவங்க தான் குயினா எலிசபெத் செகண்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். ஃபர்மா என் எக்யூப்மெண்ட்ஸ் கொண்டு வா அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோவை கொண்டு போய் கொடுக்குறான். ராணியோட கையில இருந்து பிளட் எடுத்து நம்ம ஹீரோட அப்பா அதை செக் பண்ணி பாக்குறாரு. இங்க எந்த மெத்தட் யூஸ் பண்றாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ ஆர்வமா பார்த்துட்டு இருந்தா மேஜிக் யூஸ் பண்ணி தான் அவர் டெஸ்ட் பண்றாரு. அண்ட் நட்சத்திரங்களை வச்சுதான் அவங்க அதை கால்குலேட் பண்றாங்க. கண்டிப்பா பொழைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறவங்க சொல்லவும் அவங்களுக்கு வலிக்காம இருக்கிறதுக்கு நான் மெடிசன் கொடுக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா சொல்லவும் நாளைக்கு காலையில பிரீஸ்ட் எல்லாத்தையும் வர சொல்லுங்க அப்படின்னு அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க. குயின்ஸ் ஆக தான் போறாங்க அப்படிங்கிற மாதிரியே ட்ரீட் பண்றது நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் பிடிக்கல. மேஜஸ்டி இதை கொஞ்சம் சுவாசிங்க உங்களுக்கு வலி இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட அப்பா போய் சொல்லவும் ப்ரூனோ என் கதை அவ்வளவுதானா அப்படின்னு மேஜஸ்டி கேட்கவும் இல்ல மேஜஸ்டி உங்களுக்கு எதுவாகாது இதை சுவாசிங்க வலி இருக்காது அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா கொடுக்குறாரு. இது வலியை கம்மி பண்ணும் ஆனா அவங்களுக்கு கண்டிப்பா கியூர் பண்ணாது. எல்லாருமே அதுக்குள்ளேயே ஏன் இவங்க சாக போற மாதிரியே ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நான் தான் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவங்கள டயக்னோசிஸ் பண்றான். லங் கேன்சரா பிராங்கிடைட்டிஸ் நிமோனியா அப்படின்னு சொல்லவோ அது ஒயிட் கலர் ஆகுது. அதை எப்படி கியூர் பண்ணலாம் நம்ம ஹீரோ யோசிக்கவும் அது ஃபுல் ஒயிட் ஆகுது. அப்படின்னா பெர்மனண்டா என்னால இதை கியூர் பண்ண முடியும். நிமோனியா மருந்துக்கான காம்பவுண்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே கஷ்டமானது. நான் மட்டும் இதுல ஏதாச்சும் தப்பு பண்ண அவ்வளவுதான் அப்படின்னா டைரக்டா பேஷன்ஸ் அட்டென்ட் பண்றது இப்படிதான் இருக்குல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கோம். அம்மா அப்படின்னு சொல்லி அந்த குயினோட பையன் ஓடி வரா. இளவரசி அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லவும் நான் வரமாட்டேன்னு அந்த பையன் அங்கேயே இருக்கிறான். அவங்க சாக போறதா அந்த ரூம்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியுது. சோ எல்லாரும் வருத்தப்பட்டு இருக்காங்க. ஹீரோ பொறுமையில இருந்து முன்னாடி போயிட்டு மேஜஸ்டி ஈவன் என்னோட ஸ்டேட்டஸ் கம்மியா இருந்தாலுமே உங்களை ட்ரீட் பண்றதுக்கு என்ன அலோவ் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் ஃபார்மா என்ன பண்ற நம்ம ஹீரோ அப்பா கேட்கவும் வெயிட் பண்ண ப்ரூனோ என் கண்டிஷனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவனை விடு ஃபார்மா தானே உன் பேரு உனக்கு இதுக்கு ட்ரீட்மெண்ட் தெரியுமான்னு கேட்கவும் ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அவங்களும் பெர்மிஷன் கொடுக்குறாங்க. ஆனா மேஜஸ்டி அப்படின்னு அங்க இருக்கிற ஒருத்தன் கேட்கவும் பரவாயில்ல இருக்கட்டும் என் இன்ட்யூஷன் சொன்னா அது கரெக்டா தான் இருக்கும் அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாப்பமே அப்படின்னு சொல்லி குயின் சொல்லவா அங்க இருக்கிறவங்களும் சரின்னு விட்டுருந்தாங்க. என்னோட இந்த சுச்சுவேஷன்லயும் உன்னால என்ன கியூர் பண்ண முடியுமான்னு கேட்கவா ஆமா நம்ம ஹீரோ சொல்றான். ஃபார்மா கதவை தர தேவையில்லாம எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க இது கியூர் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா கதவை தட்டிட்டு இருக்காரு. 4 காக்டெயில ரெடி பண்ணுவதுல கண்டிப்பா ஏதாச்சும் இந்த பாக்டீரியாவை கில் பண்ணும். இந்த காம்பவுண்ட் சிக்னல் வரைக்கும் நான் கிரியேட் பண்ணதுல ரொம்பவே கஷ்டமானது அப்படின்னு சொல்லி அதை எழுதி வச்சு கரெக்டா நம்ம ஹீரோவா அதை இமேஜின் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ கிரியேட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா கதவை உடச்சிட்டு உள்ள வராரு. அந்த முட்டாள் தனத்தை நிறுத்து உனக்கு பேர் கிடைக்கணுங்கிறதுக்காக இப்படி இஷ்டத்துக்கு போய் சொல்லிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லவும் இல்ல என்னால இதை கியூர் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒயிட் டெத் இன்கியூரபிள் டிசீஸ் அவங்க அப்பா சொல்லவும் ஒயிட் டெத் பத்தி இவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இதை கியூர் பண்றதுக்கு என்னால மெடிசனை ரெடி பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ராணிக்கு தேவையில்லாம ஃபால்ஸ் ஹோப்பை கொடுத்துட்டு இருக்காத அவங்க சாகும்போதாச்சும் நிம்மதியா சாகட்டும். ஆல்ரெடி இப்பவே அவங்க எவ்வளவு பெயின்ல இருப்பாங்கன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு ப்ரூனோ கேட்கவோ போதும் நிறுத்துங்க அப்படியே சாகப்படுறதுக்கு நம்ம டாக்டர்ஸ் எல்லாம் எதுக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ திரும்பவும் அதை கிரியேட் பண்ணவும் அந்த பேப்பர் அவங்க அப்பா மேஜிக் யூஸ் பண்ணி கிளிக்கிறாரு. நீ கிரியேட் பண்றது எந்த காம்பவுண்ட்ஸ் சொல்லு இல்லைன்னா மேஜஸ்டிக்கு இதை கொடுக்க முடியாது பாய்சன் தான் கன்சிடர் பண்ணுவேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லவும் என்னால இதை சரி பண்ண முடியும் மேஜஸ்டி மட்டும் இல்ல நீங்களுமே இதை எடுத்துக்கிடணும்ப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நம்ம ஹீரோ அப்பா ஐஸை வச்சு அட்டாக் பண்ணுவோம். நம்ம ஹீரோ அதை டெஸ்ட்ராய் பண்ணிட்டு ஒரு ஐஸ் வாலை கிரியேட் பண்றான். வாந்தில இன்கான்டேஷனையும் அவன் சொல்லாமே எப்படி இதை கிரியேட் பண்ணா நீ யாரு நீ ஃபார்மா இல்ல அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டு நம்ம ஹீரோ கையில அந்த மார்க் க்ளோவ் ஆக்குறத பாக்குறாரு. நீ யாரு நீ என்ன பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அவர் கேட்கவும் நம்ம ஹீரோ அமைதியாவே இருக்கிறான். நம்ம ஹீரோட அந்த புக் எடுத்து பார்த்துட்டு இதெல்லாம் என்னது எனக்கு புரியலையே அப்படின்னு அவர் கேட்கவும் அது ஒரு மெடிசின் நோட்ஸ் மின்னல் என்ன தாக்குனப்ப என் கனவுல இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் பானிக் தியோஸோட ஹோலி மார்க் தானே அப்படின்னா பானிக் தியோஸ் என்னோட 2வது பையனை தான் செலக்ட் பண்ணி விசிட்டமா கொடுத்துருக்காரா அப்படின்னு அவங்க அப்பா யோசிக்கும். இந்த மெடிசனுக்கான பேரை வேணா நீங்களே எடுத்துக்கோங்க என்ன பொறுத்தளவு மத்தவங்களை காப்பாத்துறது தான் முக்கியம் நம்ம ஹீரோ சொல்லவும் எனக்கு ஒன்னும் பேரு புகழும் தேவையில்ல நான் உனக்கு டீச் பண்ணி கொடுத்தது அது கிடையாது இதுக்கான பேரை நீயே வாங்கிக்கோ நீ தான் அவங்கள ட்ரீட் பண்றேன்னு வாக்கு கொடுத்துருக்க இதுல ரெஸ்பான்சிபிலிட்டியும் உனக்கு தான் புகழ் கிடைச்சா அதுவும் உனக்கு தான் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லவும் நம்ம ஹீரோவும் சரின்னு ஹாப்பியா தான் அந்த ஐஸை ரிமூவ் பண்ணவும் டிவைன் ஆர்ட் மூலியமா ஐஸை கிரியேட் பண்ணா ஓகே ஆனா அதை எப்படி எரேஸ்
ரியலைஸ் பண்ணா என் கண் முன்னாடி இருக்குது உண்மையிலேயே என் பையன் ஃபார்மா தானா அப்படின்னு ப்ரூனோ யோசிக்கிறான். உண்மையை சொல்லு, நீ என் பையன் தானா அப்படின்னு அவர் கேட்கவும் தெரியல, அப்படிதான் நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இவன் எதுக்காக மாஸ்க போட்டு வரான், அரசியை இன்சல்ட் பண்றானா அப்படின்னு அங்க இருக்கிற சில பேர் பாக்குறாங்க. உங்க அப்பா அவங்க ஓடிட்டாரான்னு கேட்கவோ இல்ல சார் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ மறந்து தயார் பண்ணிட்டியான்னு கோயின் கேட்கவும் ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ கொண்டு போய் கொடுக்குறான். உங்க பையனை நீங்க தடுக்கலையான்னு கேட்கவும் இந்த இடத்துல இருக்கிறதுலயே திறமசாலினா அது அவன் மட்டும்தான், அவன் மேல நம்பிக்கை வைங்க அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா சொல்றாரு. மேஜஸ்டி முதல்ல நீங்க இதை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், இது உங்களோட பிளட்ல இருந்து எடுத்ததுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த மினி மைக்ரோஸ்கோப்ல வச்சு அதை காமிச்சிட்டு வெளிச்சமா இருக்கிற இடத்த வச்சு பாருங்கன்னு சொல்லவும் கோயினுமே அந்த மைக்ரோஸ்கோப்பை பாக்குறாங்க. அதுல இருக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு இது என்ன பார்க்க ஏதோ லிவிங் கிரீச்சர் மாதிரி இருக்குன்னு அவங்க கேட்டுட்டு கிளாட் இதை வந்து பாரு அப்படின்னு கோயின் கூப்பிடவும் அவனும் போய் அந்த மைக்ரோஸ்கோப்ல இருக்கிறத பாக்குறான். அவனும் அதை பார்த்துட்டு இதெல்லாம் என்னது, ஏதோ பூச்சி மாதிரி இருக்குன்னு அவன் கேட்கவும் கொண்டாங்கன்னு எல்லாரும் வாங்கி பாக்குறாங்க. ஏதோ புழு மாதிரி இருக்கேன்னு கேட்கவும் ஃபார்மா இது என்னதுன்னு அவங்க கேட்கவும் இதுக்கு பேர் தான் வைரஸ் பாக்டீரியான்னு சொல்லுவாங்க. ஹியூமன் பாடிக்குள்ள இருக்கிற ரொம்பவே சின்னதான ஆர்கானிசம், வெறும் கண்களால் அதை பார்க்க முடியாது. நிறைய பிளேக் டிசீஸ்க்கு இதுதான் காரணமா இருக்கு. இதுதான் மேஜஸ்டி உடம்பு சரியில்லாம போறதுக்கு காரணம். நீ சொல்றது ஒரு பெரிய மாற்றத்தையே கிரியேட் பண்ண போலியே. சரிவா மெடிசனை எடுத்துக்கிறதா அவங்க சொல்லவும் பாய்சன் இல்லங்கிறதுக்காக நம்ம ஹீரோ அதை 2 கப்ல கலந்து இன்னையில இருந்து நான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன், இதை நம்ம டெய்லி டைரக்ட்லி அப்ரோச்சிங் மெத்தட் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவாங்க. அங்க இருக்கிற யாருக்கும் புரியல. சரி அப்படின்னா நான் இன்னையில இருந்து உன்னோட கேர்ல இருப்பேன்னு குயின் சொல்றாங்க. அதுல பாய்சன் இல்லங்கிறத ப்ரூவ் பண்றதுக்காக இப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் அதை குடிக்கிறான். சோ இப்ப குயினுமே வந்துட்டு அதை குடிக்கிறாங்க. இந்த மருந்து மேஜஸ்டிக்குள்ள இருக்கிற அந்த குறிப்பிட்ட பாக்டீரியாவை கொல்லும். சோ இன்னையில இருந்து ஒயிட் டெத் ஒரு இன்க்யூரபிள் டிசீஸ் கிடையாது. நம்ம ஹீரோ சொல்லுவோம் சூப்பர், இது என்ன லென்ஸ், இது ஒரு டிவைன் ஆர்ட்டான்னு கேட்கவோ இல்ல இது ஒரு நார்மல் லென்ஸ் தான், யாருனாலும் மெட்டீரியல் இருந்தா கிரியேட் பண்ணிடலாம் அப்படின்னு அங்க இருக்கிறவங்க கேள்விக்கெல்லாம் நம்ம ஹீரோ பதில் சொல்லிட்டு இருக்கான். அப்படின்னா இதுதான் ஃபார்மா டிமெசிஸ்ல அப்படின்னு கோயின் பாக்குறாங்க. இப்ப நம்ம ஹீரோ அவங்க அப்பா கூட வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். சின்ன வயசுல அவங்க அப்பாவை பார்த்து பயந்தவன் எப்படி பண்ணுவானா அதே மாதிரி தான் நம்ம ஹீரோவை இப்ப பண்ணிட்டு இருக்கான். சின்ன வயசுல ஃபார்மா எப்படி இருந்தான்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் எத்தனையோ பேஷன்ஸ் அட்டென்ட் பண்ணிருக்கேன். சோ அவங்களோட மனசை என்னால ஈஸியாவே புரிஞ்சுக்கிட முடியும். என் கண்ணு முன்னாடி இருக்கிற இந்த பர்சன் அது கண்டிப்பா என் பையன் ஃபார்மா இல்லங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா யோசிக்கிறாரு. இப்ப இவங்க வீட்டுக்கு வரவும் மேஜஸ்டிக்கு கூடிய சீக்கிரமே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அது ஓ மெடிசன் ஆச்சுன்னு அவங்க அப்பா சொல்லவும் இந்தாங்க இது உங்களுக்காக, உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா வேண்டாம் நம்ம ஹீரோ சொல்லவும் பேனிக் தியோஸ் கொண்டு பிளஸிங் கொடுத்திருக்காரு. கடவுளோட ஆணையை நான் எப்படி மீற முடியாத கொண்டானவர் வாங்கிக்கிடவும் நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஒன்னும் கடவுள் கிடையாது, நானும் ஒரு நார்மல் ஹியூமன் தான். மேபி எனக்கு நாலேஜ் கிடைச்சிருக்கலாம், ஆனா பேஷன்ஸ் எப்படி டைரக்டா அட்டன் பண்ணணுங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் அதை உங்களால தான் எனக்கு கத்து கொடுக்க முடியும். சோ உங்களோட கைடன்ஸ் எனக்கு எப்பவுமே தேவைதான் அப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் கண்டிப்பா உன் விருப்பத்தை நிறைவேற்றுறேன் மகனே அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. வீட்டுல இருந்து எல்லாரும் வெளியே வந்து பார்த்துட்டு என்ன நடக்குன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. மாஸ்டர் ஃபார்மா அப்படின்னு லாட்டி ஓடி வர கோயினுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சு 3 மாசம் ஆகுது. அது வரைக்கும் நானும் எங்க அப்பாவும் எங்களுக்கு இருந்த நாலேஜ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உன்னோட அந்த ஒயிட் டெத்க்கான மெடிசனை பப்ளிக்காக சொல்லி கேட்கறாங்கன்னு சொல்லுவோம். ஆனா என்னால மட்டும் தான் அதை கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அது எனக்கு தெரியும், அதனால தான் நான் அதுக்கான ஃபார்முலாவை இப்போதைக்கு கொடுக்க முடியாதுன்னு சமாளிச்சிருக்கேன் நம்ம ஹீரோ சொல்லுவோம். கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரமே அதுக்கான ஃபார்முலாவை நான் கிரியேட் பண்ணுவேன், யாருனாலும் அதை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அது முடியுமான அவங்க அப்பா கேட்கவும் என்ன பொறுத்தளவு யூஸ்ஃபுல்லான நாலேஜ் எல்லாருக்குமே நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். பேனிக் தியா சாஸ் அதுதான் எனக்கும் ஓகே தான். உன்னோட மெத்தட சில பேர் ஹெரட்டிக்னு சொல்ல வாய்ப்பு இருக்கு. நீ இப்படி பண்றது சில பேரை பாதிக்கிறதுனால உன்னை கூட அவங்க ஏதாச்சும் பண்ண ட்ரை பண்ணலாம்னா கேள்விப்பட்ட வரைக்கும் ஒயிட் டெத்தை வேணும்னே தான் யாரோ கோயினுக்கு பரவ வச்சிருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லவும் ஆனா நான் பார்த்த வரைக்கும் கோயினுக்கு 10% தான் அது பரவி இருந்ததுன்னு நம்ம ஹீரோ சொல்லவும் 10% அவர் கேட்டுட்டு இதுவும் பேனிக் தியர்ஸோட இன்னொரு விஸ்டமான்னு கேட்கவோ சரி கோயின் ட்ரீட்மெண்ட்க்கு டைம் ஆயிடுச்சு நான் போயிட்டு வரேன் நம்ம ஹீரோ கிளம்புறான். பார்த்து போயிட்டு வான்னு அவங்க அப்பா அனுப்பி வச்சுட்டு இவ்வளவு நாலேஜ் அவன் கத்துக்கிட எவ்வளவு புக்ஸை படிச்சிருப்பான், இதுக்காக ஒருத்தர் ரொம்பவும் டிவோட்டடா இருக்கணும் அப்படின்னு அவர் யோசிக்கும் போது ப்ரூனோ இந்த உலகத்தோட உண்மையான பக்கத்தை நீ இன்னும் பார்க்கல அப்படின்னு ஒரு பைத்தியக்கார சொன்னதை யோசிச்சு பாக்குறான். தேவையில்லாம நான் யோசிக்க கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா நினைக்கிறான். ஃபார்மா கரெக்டான டயத்துக்கு வந்துட்டு அப்படின்னு இருக்கிறவன் சொல்லுவோம். குட் மார்னிங் லார்ட் நோவா நம்ம ஹீரோ சொல்றான். ஃபார்மா உன்கிட்ட ஒன்னு பேசணும், நான் ஒரு ரோமர் கேள்விப்பட்டேன், கோயினை காப்பாத்தினதுக்கு அவங்க உனக்கு ரிவார்ட் கொடுக்க போறாங்களா, என்ன ரிவார்ட் வேணும்னு கேட்கவும் ரிவார்டா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகவும் இதுக்கு எதுக்குடா ஆச்சரியப்படுத, காப்பாத்தினது கோயினை மட்டும் இல்ல அந்த நாட்டோட ஃபியூச்சரையே தான், கண்டிப்பா உனக்கு ரிவார்ட் இருக்கும், பணமா டெரிட்டரியா எது வேணும்னு கேட்கவும் டெரிட்டரியா நம்ம ஹீரோ கேட்கறான். ஒரு நோபல் மனா இருந்துட்டு டெரிட்டரியா கூட கேட்கலன்னா எப்படி அப்படின்னு அவன் கேட்கவும் எனக்கு எதிரியும் இன்ட்ரெஸ்ட் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். கண்டிப்பா உனக்கு ஒரு ஃபியூச்சர் பிளான் இருக்கும், அதுல உனக்கு என்ன தேவைப்படும் சொல்ல யார்ட்டையும் சொல்ல மாட்டேன்னு நோவா சொல்லவும் கிங்டம்ல ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சு எல்லாரையும் நான் ட்ரீட் பண்ணணும், ஹை லெவல் லோ லெவல் ஸ்டேட்டஸ் பார்க்காம எல்லாரையும் ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஃபார்மா உன்னோட மெடிசன் நல்லாவே ஒர்க் ஆகுது, என்னால டைரக்டாவே அதை ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு கோயின் சொல்லவும் எல்லா மருந்தும் எல்லாருக்குமே வேலை செஞ்சிடாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் புரியுது, எல்லா மெடிசனும் எல்லா நேரமும் ஒர்க் ஆகாதுன்னு சொல்ல வர அன்னைக்கு எல்லாரும் இருந்தப்போ அப்படி மோட்டிவேஷனலா பேசினி அந்த ஸ்பீச் எல்லாம் எங்க போச்சு, அன்னைக்கு நான் அவ்வளவுதான் இறந்து போயிருவோம் சாகிறதுக்கு ரெடியா தான் இருந்தேன், என் மனசுல ஹோப்பே இல்லாம இருந்துச்சு, ஆனா நீ வந்து பேசினதுக்கு அப்புறமா தான் என்னால திரும்பவும் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு
எனக்குள்ள ஒரு ஹோப் கிரியேட் ஆச்சு. ஆனா என்ன, நான் படுத்த படுக்கையா ரொம்ப நாளா இருக்கேன். கிங்டம் ஆள்றதுக்கு நான் வர்த்தியான கோயின் இல்லைன்னு எல்லாரும் நினைப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லி கோயின் சோகமாகவும், ஈவன் நீங்க வர்த்தியா இல்லாதப்பமும் உங்க மேல அக்கறையா ஒரு பர்சன் இருந்தாங்களா நம்ம ஹீரோ கேக்குறான். ஆமா, என்னோட பையன் இருந்தான் அப்படின்னு அவங்க சொல்லவும், நீங்க வர்த்தியா இல்லைன்னா கூட உங்க மேல சில பேர் பாசம் வைக்க தான் செய்வாங்க. அதே மாதிரி தான் நாட்டோட பீப்புளும் அந்த மாதிரி ஆளுங்க இருக்கிற வரைக்கும் உங்களை நீங்க ஒர்த்லெஸ் நினைக்க வேணாம் நம்ம ஹீரோ சொல்லவும், ஈவன் உன்னோட வார்த்தைகள் கூட என் ஹார்ட்டுக்கு மெடிசனா தான் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. எல்லா ஹியூமன்ஸுமே டெத்தை நோக்கி தான் போய்கிட்டு இருக்காங்க. மேஜஸ்டி, நீங்க ஆல்ரெடி ஒரு தடவை டெத்தை நோக்கி போயிட்டு வந்துட்டீங்க. சோ உங்களோட செகண்ட் சான்ஸை ஒவ்வொரு நாளும் புதுசா வாழ கத்துக்கோங்க. ஏன்னா எனக்கு கிடைச்சிருக்கிற செகண்ட் லைஃபை ஒவ்வொரு நாள் நான் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நீ என்ன சொல்றன்னு அவங்க கேக்குறாங்க. அப்படி ஒன்னும் இம்பார்ட்டன்ட் இல்லன்ட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். கோயின் இப்ப நம்ம ஹீரோவோட அப்பாவை கூப்பிட்டு விட்டு உங்க பையனை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண கூப்பிட்டு விட்டேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவங்க என்ன பேசிக்கிட்டாங்கன்னு நமக்கு காமிக்கல. அப்பா, என்ன மாதிரி ஒரு ஆள் இவ்வளவு பெரிய செரமனி அட்டன் பண்ணலாமா நம்ம ஹீரோ கேட்கவும், நீ ஒரு ஆர்ச் டியோக்கோட சன், அதுக்கு தகுந்தபடி நடந்துக்கோ, அட்டன் பண்ணலாம் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. இப்போ அந்த பெரிய செரமனியுமே ஆரம்பிக்குது. கோயினுமே ஃபுல்லா ரெக்கவர் ஆயிட்டாங்க. சாங் ஃப்ளூத் எம்பையர் குயின் எலிசபெத் செகண்ட் வந்துட்டாங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணவும், ப்ரூனோ ராயல் பார்மசூட்டிஸ்ட், என்னோட ஃபுல் ரெக்கவரியை பாத்துக்கிட்டதுக்கு நான் உன்னை ரிவார்ட் பண்றேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அடுத்தது அப்ரண்டிஸ் ராயல் பார்மசூட்டிஸ்ட் ஃபார்மா அப்படின்னு கோயின் கூப்பிடவும், என்னது நானா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். என்ன பிரச்சனை, இங்க வா அப்படின்னு அவங்க கூப்பிடவும் ஹீரோ ஷாக்கிங்ல இருக்கான். அப்ரண்டிஸ் ராயல் பார்மசூட்டிஸ்ட் உன்னை நான் ப்ரமோட் பண்றேன், நீ இனிமே அப்ரண்டிஸ் கிடையாது, நீயும் இனிமே ஒரு ராயல் பார்மசூட்டிஸ்ட் அப்படின்னு சொல்லவும், பிளட்ஜ் சொல்லிட்டு பேட்ச் எடுத்துக்கோன்னு அவங்க அப்பா சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் அதை பண்றான். இது மட்டும் கிடையாது, உனக்கு இன்னொரு ரிவார்டும் இருக்கு. உனக்கு கேபிட்டல்ல ஒரு ஃபார்மசியை ஓபன் பண்ண பெர்மிஷன் தரேன், இந்த மக்களுக்கு சேவை பண்ண அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நோவா தான் இதுக்கு காரணம் அப்படிங்கறது நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டு தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி தலையசைக்கிறான். கங்க்ராச்சுலேஷன் சன்னு சொல்லவும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகுறான். இது அதுக்குள்ள பில்டிங் கிட்ட ஆரம்பிக்க போறீங்களா? ஆனா நான் இன்னும் மென்டலா ப்ரிப்பேர் ஆகிட்டே நம்ம ஹீரோ சொல்லவும், ஒரு பெர்ஃபெக்ட் லொகேஷன் ஆல்ரெடி உங்களுக்காக ரெடி பண்ணி வச்சிட்டோம். ராயல் கேபிட்டல்ல இருக்கிறதுலேயே பெஸ்ட் ஒர்க்கர்ஸ் உங்களுக்காக செலக்ட் பண்ணி கோயின் கொடுத்துருக்காங்க. ப்ளூ பிரிண்ட கொடுத்தா வேலையை ஆரம்பிச்சிருவான்னு சொல்லவும், ப்ளூ பிரிண்ட் நான் தான் ரெடி பண்ணணுமா நம்ம ஹீரோ கேட்கறான். எலனும் அந்த இடத்துக்கு வரா. பெஸ்ட் பண்ணுன்னு சொல்லவும், நான் மத்த ஃபார்மசி எல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்துக்கிடுதுன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஆனா அதுக்கெல்லாம் டைம் இல்லன்னு அவங்க சொல்றாங்க. இவங்க பெஸ்ட்ங்கிறதுனால தான் செலக்ட் பண்ணி அனுப்பியிருக்காங்க. இவங்க டைமை வேஸ்ட் பண்ணாங்கன்னு தெரிஞ்சா இவங்க பேரோ கேட்டு போகும், இவங்களையோ கொன்றுவாங்க அப்படின்னு எலன் சொல்றா. மத்த ஃபார்மசி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சாதானே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நீ உன் ஐடியாவை புதுசா கிரியேட் பண்ண அப்படின்னு எலன் சொல்றா. சரி, நம்ம ஹீரோவா அவனோட கெட்ட போற ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ப்ளூ பிரிண்ட்டை வரைஞ்சு கொடுக்குறான். ஒவ்வொரு இன்ச்சையும் நீங்க டீடைலா வரைஞ்சு கொடுத்ததுனால எங்களால ஈஸியா வேலையை முடிக்க முடியுதுன்னு அவங்க நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பேர் வைக்கணும், எம்பரஸ் ராயல் பார்மசின்னு வைக்கலாமான்னு கேட்கவும், மிஸ்ஸஸ் ராயல் பார்மசின்னு வைக்கலாம், ஆனா என் ஃபேமிலி நேமை நான் இதுல ப்ரமோட் பண்ண விரும்பல. ஒரு வழியா என் ட்ரீம் அச்சீவ் பண்ணி நான் ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சிட்டேன், அதுவும் ஒரு parallel வேர்ல்டுல ஃபார்மசின்னு சொல்லவும், parallel வேர்ல்ட் ஃபார்மசி நல்லா இருக்கு, இதுதான் பேரண்ட் போர்டை ரெடி பண்ணிருக்காங்க. ஹாஸ்பிட்டலே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள எல்லாம் தப்பா போதேன்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இந்த பேர் சூப்பரா தான் இருக்குன்னு எலன் வந்து சொல்றா. நிறைய வித்தியாசமா இருக்கு, இதுவே ஒரு புது ஸ்டார்ட் தான் எலன் சொல்லவும், எல்லாம் நல்லபடியா போனா சரிதான் நம்ம ஹீரோ நினைக்கிறான். ரோமர்ஸ்ல சொன்ன மாதிரியே இந்த ஷாப் ரொம்பவே அட்ராக்டிவா தான் இருக்கு. இந்த கடை ஓனர் யாருன்னு ஒருத்த வந்து கேட்கவும், நான் தான் நம்ம ஹீரோ சொல்றான். என்னோட பேரு ஃபாரான், சான்ப்ளோ ஃபார்மசிக்கு லீடர்னு ஒருத்த வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகும். நம்ம ஹீரோவோ ராயல் பார்மசூட்டிஸ்ட்னு இன்ட்ரோடியூஸ் ஆகுறான். உன மாதிரி நோபல்மேன் காமன் பீப்புள் இருக்கிற இடத்துல கடை வச்சிருக்க, சின்ன பையனா இருக்கிற நீ இந்த இடத்துல நான் முட்டாய் விற்க போறியா அப்படின்னு நம்ம கேட்கவும், எல்லாம் டென்ஷன் ஆகுறா. நிறைய வெரைட்டியான மெடிசன் விற்பேன் நம்ம ஹீரோ சொல்லவும், வெரைட்டியான மெடிசனா அப்படின்னு நம்ம சிரிக்கவும், ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்க்காம ஈவன் காமன் பீப்புளை கூட ட்ரீட் பண்ணுவேன் நம்ம ஹீரோ சொல்லவும், அப்ப கண்டிப்பா விலை அதிகமா தானே வைப்பேன்னு கேட்கவும், நியாயமான விலை தான் வைப்பேன் நம்ம ஹீரோ சொல்றான். என்னது நியாயமான விலையா? நீ ஒரு நோபல்மேனோட பையங்கிறதுனால சும்மா பேரண்ட்ஸ் காசை எடுத்துட்டு வந்துட்டு இஷ்டத்துக்கு இதுல வாடுறதுக்கு இது ஒன்னும் கேம் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லவும், போதும் நிறுத்திரியா, எங்க பிசினஸ் ஒழுங்கா நடக்க கூடாதுங்கிறது தான் மோட்டிவ்னு முதலே ஓப்பனா சொல்ல வேண்டியதானே, அதுக்கு தானே இங்க வந்து ஏதாச்சும் பிரச்சனை பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்க, அவனை ஏதாச்சும் ஃபார்மா கிட்ட பண்ண அப்படின்னு எல்லாம் சொல்லவும், நான் ஜஸ்ட் இன்ட்ரோடியூஸ் ஆகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடிடுதான். நம்ம ஹீரோவோ ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கிறான். தேவையான எக்யூப்மெண்ட் மெடிசன் எல்லாமே இருக்கு. ஹாஸ்பிட்டல் டாக்குமெண்டேஷன் மத்த விஷயங்கள் எல்லாம் பாத்துக்கிட்டு ஒரு ஆள் வேணுமே நம்ம ஹீரோ யோசிக்கவும், நானும் இங்க வேலை பாக்குறேன், எனக்கு ஏதாச்சும் வேலை கொடுங்கன்னு லாட்டே கேட்கவும், உனக்கு 9 வயசு தான் ஆகுதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். மாஸ்டர் ஃபார்மா, உங்களுக்கு 10 வயசு தான் ஆகுது, நீங்க இந்த ஹாஸ்பிட்டலே ரன் பண்றீங்க, எனக்கு ஏதாச்சும் வேலை கொடுங்களேன் அப்படின்னு கேட்கவும், சின்ன சின்ன வேலைக்கு அசிஸ்டன்ட் இருந்தா ஓகே தான், நான் உன வேலைக்கு எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோ சொல்லவும், அவ்வளவு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு என்னோட தேங்கிங் டான்ஸ பாருங்க அப்படின்னு சொல்லி அவ ஆட ஆரம்பிக்கிறா. லாட்டாவை பார்த்தாலே பேஷன்ஸ் எல்லாம் ஹாப்பி ஆயிருவாங்க அப்படின்னு எல்லாம் சொல்றா. நல்லா படிச்ச இந்த விஷயங்கள் எல்லாம் பத்தி தெரிஞ்சு ட்ரேடிங் பிசினஸ் எல்லாம் மேனேஜ் பண்ற மாதிரி ஒரு ஆள் வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். வீட்டுக்கு போனா எல்லாரும் சோகமா இருக்காங்க, என்னாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ போய் கேக்குறான். ஓ மாஸ்டர் ஃபார்மா, உங்க ஃபேமிலியை நான் எப்போ மறக்க மாட்டேன்னு செட்ரிக்ங்கிறவன் சொல்லப்போ, என்னாச்சு நம்ம ஹீரோ கேக்குறான். செட்ரிக் வேலையை விட்டு போறாருன்னு அங்க இருக்கிறவங்க வருத்தப்படுறாங்க. எனக்கும் ஒர்க் பண்ணணும் தான் ஆசை, ஆனா என்னால நிக்க கூட முடியல, என் முட்டி சரியில்லை, அதான் மாஸ்டர் ப்ரூனோ என்ன ஸ்ட்ரிக்ட்டா வேலை பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லவும், அப்ப முட்டி சரியா இருந்தா வேலை பாப்பீங்களான்னு கேட்கவோ, கண்டிப்பான்னு செட்ரிக் சொல்றான். என் ஃபார்மசில வந்து வேலை பாக்கீங்களா, உங்க முட்டிக்கும் நான் ட்ரீட்மெண்ட் பண்றேன்னு சொல்லவோ, செட்ரிக் ஓகே சொல்றான். அப்பாட்ட போய் பெர்மிஷன் வாங்க நம்ம ஹீரோ போறான். செட்ரிக் ஆல்ரெடி நான் வேலையை விட்டு தூக்கிட்ட, சோ நீ என்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு அவங்க அப்பா சொல்லவும், நம்ம ஹீரோ ரொம்ப ஹாப்பி ஆகுறான். சைமன் அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா சொல்லவும், அவங்க ஒரு பெட்டியை கொண்டு வந்து நம்ம ஹீரோ கிட்ட சாவியை கொடுக்குறாங்க. ப்ரொமோஷனுக்கு புது ஹாஸ்பிட்டலுக்கும் என்னோட ரிவார்டு அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. இவ்வளவு பணத்தை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுவேன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். புது ஹாஸ்பிட்டலுக்கு கண்டிப்பா எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படும், இல்ல எமர்ஜென்சிக்காக
வச்சுக்கோ, செட்ரிக் இதை நல்லாவே மேனேஜ் பண்ணுவான் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லவும், இதுக்குதான் அப்ப செட்ரிக்க வேலையை விட்டு தூக்குன மாதிரி செட்டப் பண்ணீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அப்படின்ட்டு அவங்க அப்பா அமைதியா இருக்காரு. நம்ம ஹீரோக்காக தான் அவங்க அப்பா இதை பண்ணிருக்காருன்னு புரிஞ்சுட்டு நம்ம ஹீரோ ஹாப்பியா ஆகுறான். ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்றாங்க. நம்ம ஹீரோவும் ஸ்பீச் கொடுக்குறான். காமன் பீப்புளுக்கு கூட ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கோம். இவன் ஒரு நோபல் எதுக்காக காமன் பீப்புள்கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கான். அது போக ஒரு சின்ன பையன் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுவான். பேரண்ட்ஸ் நோபல்ங்கிறதுனால இஷ்டத்துக்கு இவன் காசு செலவு பண்றான்னு எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ அவனோட ஃபார்மசியை ஆரம்பிச்சிட்டான். ஆரம்பிச்ச ஒரு மாசம் ஆகியுமே கூட நிறைய கஸ்டமர்ஸ் யாருமே இன்னும் வரல. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் புதுசா ஸ்டார்ட் பண்ணும்போது மக்கள் யாரும் அவ்வளவு ஈஸியில வந்துட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்ம ஹீரோ கிட்ட சொல்றா. வாசல்ல நின்று மக்கள் எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்களே தவிர்த்து உள்ள யாருமே வர மாட்டேங்காங்க. இந்த எம்பையர்லயே ராயல் பார்மசூட்டிஸ் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அதுலயும் நீ ஒரு ஆர்ச் டியூக்கோட பையன் வர, அதனாலயே யாரும் வரமாட்டேங்காங்களோ என்னமோ அப்படின்னு அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்னு ரெண்டு நார்மல்மேன் நம்மளை தேடி வந்தாலும் காமன் பீப்புள் மெயினா வரணும், அதுதான் என் மெயின் கோலே. நம்ம ஹீரோ சோகமாகறான். ரேண்டமான 100 பேர்கிட்ட நான் போய் சர்வே எடுத்து வந்திருக்கேன். பேரலல் வேர்ல்ட் பார்மசியை பத்தி அவங்களோட கருத்துக்கள் மல்டிபிள் ஆன்சர்ஸ் அலவுடுன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கான ரிசல்ட்ஸ் அப்படின்னு லாட்டி படிக்க ஆரம்பிக்கிறா. எல்லாருமே காமனா சொன்னது ராயல் எம்பளம் பார்த்தாலே பயமா இருக்கு. அவன் ஒரு நோபல் மன்னுங்கிறதுனால அஃபோர்டபுள் பிரைஸ்னா ஹையர் பிரைஸ் தான் சொல்றாங்கன்னு நினைச்சேன். அப்புறம் வாசல்ல இருக்கிற கார்ட்ஸ் பார்த்தாலே பயமா இருக்குன்னு போட்டிருக்கோம். செக்யூரிட்டி கார்ட்ஸ்னா பயப்படுற மாதிரி தானே இருக்கணும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அடுத்தது இங்க இருக்கிற டாக்டர் ஒரு சின்ன பையன் அப்படின்னு சொல்லி அந்த சர்வேல சொல்லவும், இது எதிர்பார்த்ததுதான் நம்ம ஹீரோ நினைக்கிறான். நோபல் ஷாப்குள்ள போட்டு போற மாதிரி எங்ககிட்ட ட்ரெஸ் இல்ல, இதெல்லாம் தான் காமன் பீப்புள் நினைக்கிறாங்கன்னு சொல்லவும், நம்ம ஃபார்மசி சீப் தான், யாருனாலும் வரவேற்போங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். இந்த மாதிரி இருக்கிற சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸையும் நம்ம ஏதாச்சும் ஐடியா வச்சு சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்றாங்க. இப்போதைக்கு இந்த ஃபார்மசிக்கு ரெகுலர் கஸ்டமரா ஒரு தாத்தா இருக்காரு. என்னோட வழக்கமான செயலர் கேண்டீன் அவர் கேட்கிறாரு. நீங்க ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா இருக்கு டாக்டர் அப்படின்னு அதை அவர் குடிக்கவும், கடல்ல செயல் பண்றவங்க தான் விட்டமின் சி கம்மியா இருக்கிறதுக்காக செயலர் கேண்டி சாப்பிடுவாங்க, நீங்க கடல்ல டிராவல் பண்றவங்களா நம்ம ஹீரோ கேட்கவும், அது வந்து அச்சோ எனக்கு ஒரு வேலை இருக்கு நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. நம்ம ஹீரோ அவன் ஃபார்மசிக்கு வெளியே போய் பார்த்தா இவருமே நிறைய பேர்கிட்ட இந்த இடம் நல்லா இருக்குங்கிறத பரப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோட அப்பா அம்மா மாறு வேஷத்துல வந்திருக்காங்க. பட் ஈஸியா நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருந்தான். மாறு வேஷத்துல வந்து கண்டுபிடிச்சிட்டே ஃபார்மான அவங்க அம்மா சொல்லவும், அதெல்லாம் ஒரு மாறு வேஷமா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நாங்க உனக்கு தெரியாம வந்துட்டு போகணும்லாம் நினைக்கலவான், வேலையை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு நினைச்சோன்னு அவங்க சொல்லவும், அப்புறம் ஏன் மாறு வேஷத்துல வந்தீங்க நம்ம ஹீரோ யோசிக்கிறான். டாக்டர் இந்த இடத்த சுத்தி காட்ட முடியுமான்னு அவங்க அப்பா கேட்கவும், நம்ம ஹீரோ போயிட்டு ஃப்ளோர்ல மெடிசின், செகண்ட் ஃப்ளோர்ல ட்ரீட்மெண்ட், தேர்ட் ஃப்ளோர்ல கெஸ்ட்டுக்கான வெயிட்டிங் ரூம், ஃபோர்த் ஃப்ளோர்ல ஸ்டாஃப்ஸ்க்கான ரூம் அண்ட் கிச்சன், ஃபிஃப்த் ஃப்ளோர்ல ரிசர்ச் லேப் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ காமிக்கிறான். ஃபியூச்சருக்காகவும் சேர்த்து யோசிச்சு இதை சூப்பரா பில்ட் பண்ணிருக்க அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. பிசினஸ்லாம் எப்படி போகுதுன்னு கேட்கவும், 1-2 நோபல்மேன் வராங்க, ஆனா காமன் பீப்புள் தான் யாருமே வரல அப்படின்னு சொல்லவும், அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, பேசாம நீ காஸ்மெட்டிக்ஸ் ரெடி பண்ணி அதை நியாயமான விலையில வித்தேன்னா இந்த இடம் அதிக பிரைஸ் கிடையாதுங்கிறத காமன் பீப்புள் புரிஞ்சுக்கிடுவாங்கன்னு அவங்க அம்மா சொல்லவும், ஃபேமஸான காஸ்மெட்டிக் கம்பெனிக்கு நான் ஒரு தடவை ஒர்க் பண்ணிருக்கேன், சரி ஓகே என்னால முடியும், இந்த ஐடியா நல்லா இருக்கு நம்ம ஹீரோ சொல்லவும், ஃபார்மா என்ன கேட்டா ஒயிட் பவுடரை யூஸ் பண்ண கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க, ஏன்னா அது டேஞ்சரஸ்னு அவங்க அப்பா சொல்லவும், திரும்பவும் ஆரம்பிச்சிட்டீங்களா எப்பவுமே இப்படிதான் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லவும், நான் அட்டென்ட் பண்ண சில பேஷண்ட்ஸை நோட்டீஸ் பண்ணி பார்த்ததுல ஒயிட் பவுடர் யூஸ் பண்ற பெண்கள் சீக்கிரமே இறந்து போயிருந்தாங்க அப்படின்னு அவங்க அப்பா சொல்லவும், ஒயிட் பவுடர்ல லெட்டும் மெர்குரி குளோரைடும் இருக்கு, அதுல யூஸ் பண்ற ஹெவி மெட்டல்ஸ் அவங்க சுவாசிக்கிறது மூலியமா அவங்க இறந்து போக சான்ஸ் இருக்கு. பட் ப்ரூனோ இதை நோட்டீஸ் பண்ணிருக்காருன்னா உண்மையிலேயே அவர் ஒரு ஜீனியஸ் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். மேக்கப் பெண்களுக்கு முக்கியம்னு சொல்லவும், மேக்கப் இல்லாமயே கூட நீ அழகா தான் இருப்ப அப்படின்னு அவங்க அப்பா சொல்லவும், உண்மையாவா இன்னும் கொஞ்சம் என்ன பாராட்டுங்கன்னு சொல்லவும், பையன் முன்னாடி இதெல்லாம் வேண்டான்னு அவங்க அப்பா சொல்றாரு. எமர்ஜென்சி டாக்டர் இருக்கீங்களா, நான் எஸ்கர்ட் பண்ண லேடி மயங்கி விழுத்துட்டாங்கன்னு ஒருத்த வரவும், நம்ம ஹீரோ டக்குன்னு போறான். டாக்டர் ஒரு சின்ன பையனான்னு பார்க்கவும், நான் ஒரு ராயல் பார்மசூட்டிஸ் நம்ம ஹீரோ காமிக்கிறான். மேடம் நீங்க ஓகே தானே மேடு கேட்கவும், நான் ஓகே தானே வா சொல்றா. நம்ம ஹீரோவா அவன் டிவைன் ஐ மூலியமா செக் பண்ணி பாக்குறான். லங்ஸ், கிட்னி, ஹார்ட் இந்த மாதிரி உள்ளுக்குள்ள எந்த பார்ட்ஸ்லயுமே பிரச்சனை இல்ல. இப்ப மேலோட்டமா பார்த்தா அவ கையில சில ஸ்கிராச் மூலியமா ரத்தம் போனதுனாலதான் அவளுக்கு இந்த மயக்கம் ஏற்பட்டிருக்கு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டான். இவ்வளவு ரத்தம் இவளுக்கு எப்படி போயிருக்கும், ஒருவேளை சூசைட் பண்ண ட்ரை பண்ணிருப்பாளா, அந்த ஸ்கிராச்சை பார்த்தா அப்படி தெரியலன்னு யோசிச்சுட்டு, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல பட் பிளட் லெட்டிங் தான் இதுக்கெல்லாம் காரணம், நீங்க யூஸ் பண்ற மேக்கப் உங்களோட ஸ்கின்னை ஹீலிங் ஆக விட மாட்டேங்குது, என்னோட ஃபார்மசிக்கு போய் பேசலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கூப்பிட்டுட்டு இப்ப அவங்க எல்லாருமே நம்ம ஹீரோ ஃபார்மசிக்கு போறாங்க. நான் அழகா இருந்தாதான் எனக்கு பிடிச்ச ஒருத்தர் என்ன கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு, அவரோட மனசை கவர்றதுக்காக தான் நான் இந்த மேக்கப்பை காயம் இருந்தாலும் போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு வா சொல்லவும், இந்த லேடி யாரும் லாட்டை கேட்கிறா. என் பெயர்ல பெரிய பிசினஸ் மேன் பொண்ணுன்னு செட்ரிக் சொல்றான். இந்த மருந்து உங்களை இப்போதைக்கு ஹீல் பண்ணும் பட் மேக்கப் மட்டும் இனிமே யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இல்ல அழகான ஸ்கின் இருந்தாதான் அவர் என்ன கல்யாணம் பண்ணுவாரு, இதனால என் உயிரே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு அவ அளவும், ஒரு வாரம் மட்டும் எனக்கு டைம் கொடுங்க, அதுக்கப்புறம் என்ன திரும்ப வந்து பாருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மாஸ்டர் ஃபார்மா இது என்னதுன்னு லாட்டே கேட்கிறா. ஃபார்மா ஒயிட் பவுடரே யூஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னா அப்படின்னு எலன் சிரிக்கிறா. ஹெவி மெட்டல்ஸ் எதையும் யூஸ் பண்ணாம தான் நான் இதை கிரியேட் பண்ணிருக்கேன்னு சொல்லவும், இது ஹெவி மெட்டலே யூஸ் பண்ணாம இதை கிரியேட் பண்ணிருக்கியா அப்படின்னா அது டேஞ்சரஸ் ஆச்சுன்னு சொல்லவும், இதை நான் நேச்சுரலா கிரியேட் பண்ணிருக்கேன் அண்ட் ஹெவி மெட்டல் தான் பாய்சனஸே, அதுதான் நம்மள கொஞ்சம் கொஞ்சமா கொல்லும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உண்மையாவா அப்படின்னு எலன் ஷாக் ஆகுறா. மெர்குரி குளோரைட் லெட் எல்லாம் ஸ்கின்னுக்கு ரொம்பவே பாய்சனஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஆனா எல்லா மேக்கப்லயுமே அதை லீக்லா யூஸ் பண்ணிட்டு
பண்ணிட்டு இருக்காங்களேன்னு எல்லாம் கேட்கவும் இதை பத்தி நான் கூடிய சீக்கிரமே மேஜஸ்டி கிட்ட பேசுறேன் நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு வாரம் கழிச்சு அந்த லேடியும் நம்ம ஹீரோ வந்து பாக்குறா. நம்ம ஹீரோவா அவளுக்கான மேக்கப் ரெடி பண்ணிட்டா. ஃபர்ஸ்ட் இந்த கிரீமை யூஸ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அதுக்கு மேல மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லவும் இது பவுடரா இல்லாம கிரீமா இருக்கேன்னு கேட்கவும் அப்ளை பண்ண ரொம்ப ஈஸியா இருக்கும் நம்ம ஹீரோ சொல்றான். அண்ட் இதை யூஸ் பண்றது மூலியமா சன்னோட அல்ட்ரா வயலட் ரேஸையும் இது உங்க ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா அவளுக்கு எதுவுமே புரியல. பினிஷிங் டச்சா இந்த ஸ்பெஷல் மேக்கப்பை போட்டீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லி எலன் போய் தொடவும் பாவ் உங்க ஸ்கின்னே ஜொலிக்குது அப்படின்னு அந்த கூட இருக்கவா சொல்றா. இந்த மேக்கப் உண்மையிலேயே சூப்பர், என் ஸ்கின் ஜொலிக்குதே அப்படின்னு பாக்கவும் நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த மேக்கப் ரிமூவரை யூஸ் பண்ணுங்க அண்ட் இது உங்க ஸ்கின்னையும் பாலிஷா வச்சிருக்கும். இப்படியே 1 மந்த் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆசைப்பட்ட ஸ்கின் கிடைக்கும்னு சொல்லவும் என் சந்தோஷத்தை சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்ல, நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றா. லாட்டே நம்ம ஹீரோ கிரியேட் பண்ண அந்த மேக்கப் லோஷனையே நோபல் லேடிஸே இதை தான் யூஸ் பண்றாங்கன்னு சொல்லி காமன் பீப்பிள் கிட்ட வைக்கவும் இவ்வளவு கம்மியான பிரைஸ் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வாங்குறாங்க. என் ஸ்கின்னுக்கும் இது ஒர்க் ஆகுமான்னு ஒரு பாட்டி வந்து கேட்கவும் அழகுங்கிறது எல்லாருக்குமே தான், சோ உங்களுக்குமே இது ஒர்க் ஆகும்னு சொல்லவும் எனக்கு படிக்க தெரியாத இதை எப்படி யூஸ் பண்ணன்னு கேட்கவும் டயக்ராம்லயே நீங்க இன்ஸ்ட்ரக்ஷனை புரிஞ்சுக்கலாம்னு சொல்றா. இந்த காஸ்மெட்டிக்ஸை வாங்குறதுக்கே நம்ம ஹீரோ கடையில கூட்டம் குமியுது. பார்லல் வெல் ஃபார்மசியோட அந்த காஸ்மெட்டிக் தான் நான் இனிமேல் ரெகுலரா யூஸ் பண்ணுவேன் எல்லா லேடிஸும் பேச ஆரம்பிக்கிறாங்க. காமன் பீப்புள் கிட்டே இது ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு. இன்னது திரும்பவும் ஸ்டாக் இல்லையா, போன வாரமும் காலி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து அந்த நோபல் லேடி வந்து கேட்கவும் எங்க எம்ப்ளாயிஸ் ரொம்பவே கம்மியான ஆளுங்க தான், சோ ப்ரொடக்ஷன் அதிகமா பண்ண முடியல, பட் டிமாண்ட் ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அப்ப நான் வேணா இதுல இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு காஸ்மெட்டிக்ஸ் ரெடி பண்ணி தரேன் அண்ட் இதோட ஓனர் நீங்களாவே தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி ஃபார்மா சொல்லவும் செட்ரிக்கு இது நல்ல ஐடியா, நான் இதை மேனேஜ் பண்ணிக்கிறேன், டாக்குமெண்ட் பேப்பரை ரெடி பண்றேன்னு சொல்லவும் நம்ம ஹீரோவோ ஓகே சொல்றான். அல்லல் வேர்ல்ட் காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் இதோட ஓனரும் நீங்க தான் ஃபார்மா அண்ட் இதுல ஒர்க் பண்றதுக்கு இதுலயே எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பார்மசூட்டிஸ்ட் தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். குழந்தை பெற்றதுக்கு அப்புறமா பார்மசூட்டிஸ்டா இருக்கிறத இவங்க நிறுத்திட்டாங்க, பட் இவங்களுக்கு இது ஒரு 2வது ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லவும் சூப்பரான ஆளுங்களை தான் இதுல அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ ஹாப்பியா ஆகிறான். அந்த லேடிஸுமே ஹாப்பியா இருக்காங்க. லாட்டே இப்ப திரும்பவுமே சர்வே எடுத்துட்டு வரா. அவங்க கிட்ட விலை ரொம்பவே சீப்பா இருக்கு, அவங்க மருந்துமே எஃபெக்டிவா ஒர்க் ஆகுது, அங்க இருக்கிற டாக்டருக்கு என்னோட ரெஸ்பெக்ட் எப்பவும் இருப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஒரு வழியா கோல்ஸ் அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னு எல்லாருமே ரொம்பவும் ஹாப்பி ஆகுறாங்க. அப்படின்னா எல்லாருமே பேசிட்டு இருந்த அந்த பாப்புலரான கிரீம் இதுதானா, இந்த மாதிரி புது ப்ராடக்ட் கண்டுபிடிச்சா ஃபர்ஸ்ட் ஏன்ட்ட கொண்டு வான்னு கோயின் சொல்லவும் என்ன மன்னிச்சிருங்க மேஜஸ்டி, இது ஒரு நியூ ப்ராடக்ட் லிப் பிளாசம், நீங்க இதை டைரக்டாவே கையை வச்சு அப்ளை பண்ணலாம்னு சொல்லவும் அவங்களும் அப்ளை பண்ணி பார்த்து கை பாரு என் வதடி ஜொலிக்குதுன்னு ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. நான் சொன்னதை கேட்டு நீங்க அதுல ஆக்ஷன் எடுத்ததுக்கு சந்தோஷம் நம்ம ஹீரோ சொல்லவும் காமனான மேக்கப் ப்ராடக்ட்ஸ் இவ்வளோ டேஞ்சரஸா இருக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல. ஆனா இப்ப அதை நம்பி பிசினஸ் பண்ணிட்டு இருந்த எல்லாருக்குமே பெரிய லாஸ் ஏற்பட்டு இருக்கு. அதுலயும் முக்கியமா பிசினஸ் அதிகமாயிட்டு இருக்கும் போதுன்னு சொல்லவும் அதனாலதான் நான் இதோட ப்ரொடக்ஷன் மெத்தட பப்ளிக்கா ரிலீஸ் பண்ண போறேன்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அது ஒரு நல்ல ஐடியா தான், ஆனா அது மட்டும் பண்ணா பத்தாது, ப்ராடக்ட்ஸோட விலையவும் நீ ஏத்தி விற்கணும், ஏன்னா மத்தவங்களுக்கும் பிசினஸ் நடக்கணும். அதே நேரத்துல நோபல் லேடிஸ் உன்னோட டார்கெட்டா வச்சுன்னா உனக்கும் ப்ராஃபிட் இருக்கும் மத்தவங்களுக்கும் ப்ராஃபிட் இருக்கும் அப்படின்னு கோயின் சொல்லவும் ஓகே நம்ம ஹீரோ சொல்றான். நொபிலிட்டில இருக்கிற எல்லாருமே இதை தெரிஞ்சு வச்சிருப்பாங்க, நீ இதை கூட மறந்துட்டியா, டெம்பிள் தான் இந்த வேர்ல்ட்லயே பெரிய இன்டர்நேஷனல் ரிலீஜியஸ் குரூப், பறக்கிற குழந்தைங்க டிவைன் ஆர்ட்ஸோட இருக்கா இல்லையாங்கிறத பார்த்து அவங்க தான் நொபிலிட்டியை சொல்லுவாங்க. ஈவன் அவங்க நினைச்சா நம்ம குயினையே பவர்ல இருந்து தூக்கிட்டு இந்த கிங்டம் அவங்க ஆட்சி செய்ய முடியும், அந்த லெவலுக்கு அவங்க ரொம்பவே பவர்ஃபுல். ஆனா இந்த டெம்பிள்குள்ளேயும் நிறைய போஸ்டிங்ல ஹையர் பவர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஆபீஸ் ஆஃப் இன்குசிஷன் தான் அதுல இருக்கிறதுலயே டாப். ஈவில் ஸ்பிரிட்ஸ் பிடிக்கிறது, டிவைன் ஆர்ட்ஸை தப்பான வழியில யூஸ் பண்றவங்களை பனிஷ் பண்றது, இதெல்லாம் அவங்க வேலை தான். ஆனா நம்மள மாதிரி ஆளுங்க பக்கம்லாம் அவங்க வரவே மாட்டாங்க, சோ கவலைப்பட தேவையில்லன்னு எல்லாம் சொல்லியிருப்பா. ஆபீஸ் ஆஃப் இன்குசிஷனோட லீடர் நான் தான், என்னோட பேரு சாலமன், நீ தான் அந்த ஷேடோலெஸ் பாயா, பதில் சொல்லு அப்படின்னு அந்த ஹையர் பிரீஸ்ட் சாலமன் கேட்கிறாரு. சிட்டிக்கு நடுவில் தைரியமா ஒரு ஃபார்மசியை ஓபன் பண்ணிருக்க, நீ இஷ்டத்துக்கு வெளியே சுத்தினதுனால தான் ஷேடோ இல்லாத உன்னை எங்களால ஈஸியா கண்டுபிடிக்க முடிஞ்சது சின்ன பையா, இல்லனா ஈவில் ஸ்பிரிட் அப்படின்னு அவன் சொல்லவும் ஈவில் ஸ்பிரிட்லாம் இல்ல ஹியூமன் தான் நம்ம ஹீரோ சொல்றான். பிரச்சனை வேணா நம்ம ஹீரோ நினைக்கிறதுனால அவங்க சொல்ற மாதிரியே கையை தூக்கிட்டு பின்னாடி போனா ஈவில் ஸ்பிரிட் பைண்டிங் அப்படின்னு அவங்க ஒரு மேஜிக் யூஸ் பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ மேல அது ஒர்க் ஆகல. இந்த ஈவில் ஸ்பிரிட் எப்படி இதுல இருந்து தப்பிச்சதுன்னு எல்லாரும் ஆச்சரியப்படவும் நான் ஹியூமன் தாங்க நம்ம ஹீரோ சொல்றான். அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சாலமன் சொல்லவோ ஃபயரை வச்சு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணா நைட்ரஜன் கேஸை வச்சு நம்ம ஹீரோ ஷீல்டை கிரியேட் பண்ணி ஃபயரை ஈஸியா எரேஸ் பண்ணிருந்தான். இவன் கிட்ட நெகட்டிவ் ஃபயர் அட்ரிபியூட் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபயரை வச்சு அட்டாக் பண்ண சொல்லுவோம். அப்ப நான் வாட்டரை வச்சு அட்டாக் பண்றேன்னு ஒருத்தன் அட்டாக் பண்றான். அதையும் நம்ம ஹீரோ எரேஸ் பண்ணுவோம். மல்டிபிள் அட்ரிபியூட்ஸ் அவங்க ஷாக் ஆகுறாங்க. பேசி தீர்த்துக்கலாமா நம்ம ஹீரோ கேட்கவும் இந்த ஈவில் ஸ்பிரிட் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு, இதை கேப்சர் பண்றதை மறந்துருங்க, இதை இங்கேயே கொன்றணும், எல்லாரும் ஒரே நேரத்துல அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சாலமன் சொல்றான். எர்த் ஃபயர் விண்ட் வாட்டர்னு எல்லா மேஜிக்கையும் வச்சு அட்டாக் பண்றாங்க. அந்த ஈவில் ஸ்பிரிட் அழிஞ்சிருக்குமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்துட்டு இருந்தா ஹீரோ ஐஸை கிரியேட் பண்ணி ஈஸியா ஷீல்டு மாதிரி யூஸ் பண்ணி தப்பிச்சிட்டான். நான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறது மத்தவங்களை சரி பண்றதுக்காக தானே தவிர்த்து உங்க கூட சண்டை போடுறதுக்காக இல்ல அப்படின்னு ஹீரோ சொல்லுவா. அட்டாக் பண்ணுங்கன்னு சாலமன் சொல்றான். சாலமன் நம்ம குதிரையில இருந்து விழுந்து அவன் கால் பிராக்சர் ஆயிருது. என்னோட பவர்ஸை நான் காயப்படுத்துறதை விட ஹீலிங் பண்றதுக்கு தான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், இதை ஒழுங்கா நிறுத்துங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நம்ம ஹீரோ கையில இருக்கிற அந்த டிவைன் மார்க் லோ ஆகுது. இதை நான் எப்படி பார்க்காம விட்டேன், இன்ஃபினிட்டி டிவைன் பவர், ஷேடோ இல்ல பேனிக் தியோஸோட ஹோலி மார்க் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறது தான் பேனிக் தியோ, கடவுள் தான் ஒளியே, அவருக்கு எப்படி ஷேடோ இருக்கும், என்ன மன்னிச்சிருங்க பேனிக் தியோஸ் அப்படின்னு நம்ம ஹீரோவை வணங்க ஆரம்பிக்கவும் நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். பேனிக் தியோஸ் முட்டாள்தனமா நான் கடவுளையே அட்டாக் பண்ணிட்டேன், அதுக்கு பனிஷ்மெண்டா தான் என் கால் உடைஞ்சு நான்
நான் இப்ப கூடிய சீக்கிரம் இறந்து போக போறேன். ஆனா நான் செஞ்ச பாவங்களை துடைக்கிறதுக்கு அதுக்கு முன்னாடி என் உயிரை நானே எடுத்துக்கிடுறேன் அப்படின்னு சாலமன் சாக போகவும் நம்ம ஹீரோ டக்கு நம்ம கத்தியை எரேஸ் பண்ணிட்டு யாரையும் நான் பனிஷ் பண்ண போறது இல்ல, நீங்க சாக வேணாம் நம்ம ஹீரோ சொல்றான். சாலமன் காயத்தை நம்ம ஹீரோ டயக்னோசிஸ் பண்ணி பார்க்கலாம். சிவியரான பிராக்சர் அப்படியே விட்டா கண்டிப்பா இறந்துருவான். ஆம்பிடேஷன் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாமான்னு யோசிச்சா அந்த ஒயிட் க்ளோ வந்துட்டு ரெட் கலரா மாறுது. பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஆகி இறந்துருவான் போல. அப்ப சர்ஜரி பண்ணலாமா நம்ம ஹீரோ யோசிக்கவும் அது ஒயிட் கலர் ஆகுது. சர்ஜரி தான் பண்ணணுமா? ஆனா நான் ஒரு பார்மசூட்டிஸ்ட், எனக்கு சர்ஜரி எல்லாம் பண்ண தெரியாது. ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டு வேற டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போலாம். ஆனா அதுக்குள்ள கண்டிப்பா அவன் இறந்து போயிருவான். சோ வேற வழியில இந்த சர்ஜரியை நான் இப்பவுமே பண்ணி ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இங்க நீங்க பார்க்க போறதை யார்கிட்டயோ சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை ட்ரீட் பண்ண கல்லுலயே ஒரு பெட் மாதிரி நம்ம ஹீரோ கிரியேட் பண்றான். பேஷண்ட் தூக்கி இதுல வைங்கன்னு சொல்லவும் நீங்க எங்களை பனிஷ் பண்ண போறது இல்லையான்னு கேட்கவும் அதை பத்தி நீங்க யோசிக்காம அவங்க இன்ஜரியை பத்தி யோசிங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இப்போ ஆபரேஷன் பண்றதுக்கு நம்ம ஹீரோ ரெடி ஆகுறான். பெயின் கில்லர் போட்டு அடுத்து அனஸ்தீசியா கொடுத்து இப்படி பண்ண போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் பேனிக் தியோஸ் என் உடம்பை என்னன்னாலும் பண்ணிக்கோங்க, எனக்கு எந்த கவலையும் இல்ல அப்படின்னு நம்ம சொல்றான். ஃபைனல் அனஸ்தீசியா இது கொஞ்சம் வலிக்கும், பல்ல கடிச்சுக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு போடுறான். அட என்னோட வலி இப்போ சுத்தமா போயிடுச்சு, இதுதான் கடவுளோட மிராக்கல் பவரா அப்படின்னு சொல்லி சாலமன் ஆச்சரியப்படுதான். நான் லேப்ல சில அனிமல்ஸை வச்சு சர்ஜரி பிராக்டிஸ் பண்ணியிருக்கேன், சோ என்னால இது முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் இப்போ அவனோட காலுக்கு ஆபரேஷன் பண்றான். சாலமனோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல, நான் என்னோட ட்ரீட்மெண்ட்டை முடிச்சிட்டேன். பட் எதுக்கோ ஒரு டாக்டரை போய் விசிட் பண்ணுங்க, நானும் சாலமன் அப்பப்போ வந்து செக்அப் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் உங்க கருணைக்கு நன்றி கடவுளே அப்படின்னு அவங்க வழிபடவும் ஒரு டாக்டரா எல்லா உயிரினத்தையும் காப்பாத்துறது என்னோட கடமை, அதை தான் நான் செஞ்சேன். என்ன பத்தியும் இங்க நடந்தது பத்தி யார்ட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் உங்க கட்டளைப்படியே பண்றோம் காட் பேனிக் தியோஸ் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்த வழியா அந்த கேரேஜ்ல ஏறி நம்ம ஹீரோவா அவன் ஃபார்மசிக்கு வரான். இப்போ ஒரு மாசம் கழிச்சு காமிக்கிறாங்க. உங்களை மாரி ஒரு பெரிய பிரீஸ்ட் எங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கீங்களான்னு எலன் ஷாக் ஆகுறா. ரேரான காஸ்ட்லி சாக்லேட்டை கிஃப்டா கொண்டு வந்து அவன் கொடுத்துட்டு உங்க கருணைக்கு ரொம்பவும் நன்றி பேனிக் தியோஸ், உங்களால தான் நான் இப்போ நல்லா இருக்கிறேன். ஷேடோலெஸ் பையனை நாங்க தேடி போனோம், கண்டுபிடிக்க முடியல, அது ஒரு ரோமர் தான் சொல்லி நாங்க ரிப்போர்ட் பண்ணிட்டோம். அது உங்களுக்கு நான் யூஸ்ஃபுல்லா இருக்கணுங்கிறதுக்காக டெம்பிள்லயே ஹையஸ்ட் போஸ்டிங்க்கு நான் வந்துட்டேன். சோ இனிமே உங்களை தேடி யாரும் வர மாட்டாங்க அப்படின்னு சாலமன் சொல்லவும் உங்க ஹெல்ப்க்கு தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்றான். அதை மாரி யாராச்சும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா நான் யாருங்கிறத அவங்களுக்கு காட்ட வேண்டியது இருக்கும் அப்படின்னு சாலமன் சொல்றான். ஆமா ஜஸ்ட் என்ன பாக்குறதுக்கு ஏன் இவ்வளவு பேரை கூட்டிட்டு வந்திருக்கீங்க நம்ம ஹீரோ கேட்கவும் கடவுளே என்ன அட்டாக் பண்ணதுக்கான பனிஷ்மெண்டாவும் நீங்க என்ன மன்னிச்சு விட்டதுக்காகவும் அப்படின்னு சொல்லி அவன் எதையோ சொல்றான். லாட்டே அந்த சாக்லேட்டை தூக்கிட்டு ஜாலியா போயிட்டு இருந்தா லான்ச் நம்ம ஹீரோவை பார்க்க வந்திருக்கா. என் பிக் பிரதர் எங்கனவா கேட்டுட்டு கையில என்னதுன்னு கேட்கவும் லாட்டே அப்படியே முழிக்கிறா. இது நான் என் அதிகாரத்தின் பேர்ல உங்ககிட்ட கொடுக்கல, இந்த வாண்ட் அதுக்கு தகுதியான உங்ககிட்ட இருக்கணும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். கார்டியன் டியட்டியோட சீக்ரெட் ட்ரெஷர் எல்லா ஆட்ரிபியூட்ஸையும் இதால யூஸ் பண்ண முடியும் அண்ட் இதால சில மிராக்கிள்ஸையும் பண்ண முடியும் அப்படின்னு சாலமன் சொல்லவோ இவ்வளவு பெரிய ட்ரெஷர் என்கிட்ட இருக்கிறது ஓகே தானே நம்ம ஹீரோ கேட்கிறான். அந்த வாண்டுமே அதுக்கு தகுதியானவங்க கிட்ட இருக்கதான் ஆசைப்படும் அப்படின்னு சாலமன் சொல்லவும் நம்ம ஹீரோவோ சரின்னு அதை எடுக்கிறான். நான் நினைச்சது சரிதான், அந்த வாண்டு உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு கடவுளே அப்படின்னு சாலமன் சொல்லவோ அப்ப கடவுள் தானா நீ அப்படின்னு சொல்லி எலன் சொல்றா. நீயும் இதை பார்க்கணும்னு ஆசைப்பட்டியா நம்ம ஹீரோ கேட்கவும் கொஞ்ச நேரம் நான் அதை பார்த்துட்டு தரேன் அப்படின்னு எலன் அதை வாங்கினா எலனால அதை தொட முடியல, அப்படியே அது கீழே போய் விழுந்துருது. இந்த வாண்டு இந்த வேர்ல்டு சேர்ந்தது கிடையாது, கடவுளால மட்டும்தான் அதை தொட முடியும், மார்டல்ஸால அதை தொட முடியாதுன்னு சாலமன் சொல்றான். இது பறக்குமா நம்ம ஹீரோ கேட்கப்போ லெஜண்ட் ஸ்டோரியில அப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு சாலமன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோமே நம்ம ஹீரோ அதுல உட்காந்து பறக்குறான். பேனிக் தியோஸ் உங்களுக்கு இது ரொம்பவே பொருத்தமா இருக்கு அப்படின்னு சாலமன் சொல்றான். டெம்பிளால இனிமே உங்களுக்கு எந்த தொல்லையும் இருக்காது, அதை நான் பாத்துக்கிட்டேன். வேற யாரோ உங்களை அட்டாக் பண்ணிருக்காங்க, அதுதான் யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவோம். கவலைப்படாதீங்க, அதை நான் பாத்துக்கிட்டேன் நம்ம ஹீரோ சொல்றான். கடவுளை எதிர்த்து அவங்களால என்ன பண்ண முடியும், சரி இந்தாங்க இது உங்களுக்கு தான் டிவைன் ஆர்ட்ஸ் ரெடியூஸ் பண்ற ஒரு டாலிஸ்மன் சொல்லவா. எனக்கு ஷேடோ வந்துருச்சே நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகுறான். மிராக்கிள் பாண்டோட அந்த டாலிஸ்மன் தான் உங்களை ரொம்ப ஹாப்பியாக்கி இருக்கு போல அப்படின்னு சாலமன் கேட்கவும் ஆமா ஏன்னா அப்படின்னு நம்ம ஹீரோ அங்க இருக்கிற எல்லாரையுமே பாக்குறான். எல்லாருமே ஹாப்பியா ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்கள ஒருத்தனா தான் நானும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் புரிஞ்சது பேனிக் தியோஸ் அப்படின்ட்டு சாலமன் கிளம்புறான். நம்ம ஹீரோ லாட்டே பிளான்ச் எல்லாருமே ஷாப்பிங் போறாங்க. பிளான்ச் ஒரு பழத்தை வாங்கி தர சொல்லி கேட்கவும் சரி நம்ம ஹீரோவும் வாங்கி கொடுக்குறான். நம்ம ஹீரோ ரொம்பவே டயர்டா இருக்கிறான். டெய்லியும் நிறைய கூட்டம் வருது, இப்பெல்லாம் நிறைய ஒர்க் இருக்குல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப இவங்க போயிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற ஒரு லோக்கல் பார்மசில பேரலல் பார்மசில இருக்கிற மெடிசனையா நீங்க எங்க விற்க மாட்டேங்கிறீங்க, அங்க போனா ரொம்பவே கூட்டமா இருக்கு, நீங்களும் இங்க அதை வாங்கி விற்கலாம்ல அப்படின்னு ஒரு லேடி கேட்கவும் இங்க இருக்கிற காமன் கில்ட் அப்ரூவ் பண்ணாத மெடிசனை நாங்க எப்படி விற்க முடியும் அப்படின்னு கடையில வேலை பார்க்கறோம்னு சொல்லவும் கில்ட் அப்ரூவ் பண்ணலனா மேபி அந்த மருந்து தப்பானதா கூட இருக்கலாம் அப்படின்னு அந்த பார்மசி ஓனர் சொல்லவும் அவங்க மருந்து நல்லாவே ஒர்க் ஆகுது அண்ட் சீப்பாவும் கொடுக்குறாங்க, முடிஞ்சா அவங்க கடையிலயும் வாங்கி வைங்க அப்படின்னு அந்த லேடி சொல்றாங்க. நம்ம ஹீரோ இது எல்லாத்தையுமே பாக்குறான். லான்ச் வந்து கூப்பிட்டு சரின்னு நம்ம ஹீரோவா கூட வீட்டுக்கு போறான். இப்போதைக்கு நம்ம ஹீரோவோட மெடிசனை இன்னொரு பார்மசில மட்டும் தான் வாங்கி வித்துட்டு இருக்காங்க. பட் காமன் பீப்புளோட பார்மசிலயும் அதை விற்கணும் அப்படிங்கறதுனால நம்ம ஹீரோவே புதுசா ஒரு கில்ட ஆரம்பிக்கிறான். ஏதோ பார்மசி ஆரம்பிக்க போறியா அப்படின்னு கேலன் பார்க்கவும் மினிமம் ரெக்யர்மெண்ட் 2 பார்மசியோட அப்ரூவல் இருந்தா போதும், அது நம்ம கிட்ட ஆல்ரெடி இருக்கு, பேப்பர் ஒர்க் நீங்க பாத்துக்கிடுவீங்கல்ல செட்ரிக் நம்ம ஹீரோ கேட்கவும் செட்ரிக்கோ ஓகே சொல்றான். எல்லா பார்மசிலயும் நம்ம மருந்து கிடைச்சா யாரும் கூட்டத்துல நின்று வாங்க வேண்டியதில்லைன்னு எலன் சொல்லவும் நமக்கோ வேலை கம்மியாகும் நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ நைட் ஆகுது. அந்த காமன் பார்மசில இருந்த அந்த மெடிக்கல் ஷாப் ஓனரோட பொண்ணுக்கு உடம்பு ரொம்பவே சரியில்லாம போகுது. காமனர்ஸ் பார்மசி கில்ட காமிக்கிறாங்க. ஒரு பொடி பையனால நம்ம எல்லாரோட பிசினஸ்க்கும் பாதிப்பு ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு லேடர் பேசவும் லோ லெவல்ல இருக்கிற காமனர்ஸால கூட அவன் மருந்து வாங்க முடியற லெவலுக்கு எல்லாம் சீப்பா இருக்காமன்னு சில பேர் சொல்றாங்க. ஈவன் அந்த குதிரையை வச்சு அட்டாக் பண்ண அப்புறம் கூட அவங்க பார்மசி நல்லாவே போயிட்டு இருக்கு அப்படின்னு டென்ஷன் ஆகவும் வேறான் தான் ஆக்சுவலி அந்த ஆக்சிடென்ட் மாதிரி செட்டப் பண்ணானா அப்படின்னு ஒருத்தர் சொல்றான். குயினோட சப்போர்ட் நொபிலிட்டி ரெண்டுமே அவன் கிட்ட இருக்கு. டிவைன் ஆர்ட்ஸ் யூஸ் பண்ணி
இப்போதைக்கு எல்லாரையும் சீப்பா கொடுக்குற மாதிரி நம்ப வைக்கலாம். பணக்காரங்களோட புத்தி கூடிய சீக்கிரமே வெளியே வரும். அப்ப மக்கள் எல்லாருமே நம்ம கிட்ட தான் வருவாங்க. சோ நம்ம நம்பிக்கையோட இருப்போம். அண்ட் நீங்க யாருமே parallel world pharmacy பக்கமே போக கூடாது, கான்டாக்ட் வச்சுக்கிட கூடாது. மீறினா உங்க லைசன்ஸ் கேன்சல் ஆகும் அப்படின்னு பேரான் அப்படிங்கிற அந்த கில்டோட லீடர் சொல்றான். டாக்டர், என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கன்னு ஒருத்த கதவை தட்டிட்டு இருக்கான். ஒரு வாரம் அந்த ஹாஸ்பிட்டல் திறக்க மாட்டாங்க, எதுவும் ஹெல்ப் பண்ணுமா நம்ம ஹீரோ கேட்கறான். கொஞ்சம் யோசிக்கிறான். நானும் ஒரு டாக்டர் தான் நம்ம ஹீரோ சொல்லவும் லைசன்ஸ் கேன்சல் ஆயிருமே நம்ம கொஞ்சம் யோசிக்கிறான். பட் இருந்தாலும் அவன் பொண்ணோட உடம்பு நிலையை பார்த்துட்டு நம்ம ஹீரோட ஹெல்ப் அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். நான் போய் எல்லாத்தையும் ரெடி பண்றேன் அப்படின்னு லாட்டே முன்னாடி போறா. என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறான். ஃப்ரண்ட் கேட்ல நிறைய கூட்டம் இருக்கு. பட் நம்ம ஹீரோ அவனை பேக் கேட் வழியா கூட்டிட்டு போறான். இந்த மாதிரி காமனர்ஸ் எல்லாம் பின்வாசல் வழியா தான் வரணும் போல அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சிட்டு சரி நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்குள்ள போனா இந்த பெட்ல உங்க பொண்ணை படுக்க வைங்க, இந்தாங்க இந்த மாஸ்க போட்டுக்கோங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கொடுக்கவும் இது என்னது அப்படின்னு அவர் கேட்கவும் வைரஸ் பரவாம இருக்கிறதுக்கு ஒரு ஷீல்டு மாதிரின்னு சொல்லலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அப்ப அதுக்கு தான் பின்வாசல் வழியா கூட்டிட்டு வந்தீங்களான்னு கேட்கவும் ஆமா என்னோட கஸ்டமர்ஸ் யாருக்கும் பரவிடக்கூடாதுல்ல, அதுக்கு தான் நம்ம ஹீரோ சொல்லிட்டு உங்க பொண்ணு பேர் ஏஜ்லாம் சொல்லுங்கன்னு சொல்லவும் மாறி 7 வயசு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ டீட்டெயிலா ஒரு பேஷண்ட்டை கவனிக்கிறாங்களா அப்படின்னு ஆச்சரியப்படுதான். வெயிட் என்னன்னு தெரியுமான்னு கேட்கவோ தெரியாதுன்னு சொல்லவோ நான் பாத்துக்கிட்டேன், உங்க பொண்ணை தூக்கிட்டு இது மேல ஏறி நில்லுங்க, அதுக்கப்புறம் நீங்க தனியா நின்னீங்கன்னா உங்க பொண்ணோட வெயிட் என்னங்கிறது தெரிஞ்சிடும். உங்க வெயிட்டை பொறுத்து தான் உங்களுக்கு எவ்வளவு டோசேஜ் கொடுக்கன்னு தெரியும். ஏன்னா கம்மியான டோசேஜ் கொடுத்தா ஒர்க் ஆகாது, அதிக டோசேஜ் கொடுத்தா சைடு எஃபெக்ட் ஆகும்ல, அதனால தான் நம்ம ஹீரோ சொல்றான் அடல்ட்ஸுக்கு நாங்க ஒரே டோசேஜ் கொடுப்போம், இதே சின்ன பசங்களா இருந்தா அதுல பாதி கொடுப்போம், ஆனா இவனோட மெத்தட் ரொம்பவே டீட்டெயிலா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஆள் பாக்குறான். நீங்க யூஸ் பண்றது டிவைன் ஆர்ட்டான்னு கேட்கவும் ஆமா உங்க பொண்ணை டயக்னோசிஸ் பண்ண பெருசா எந்த பிரச்சனையும் இல்ல, உங்க பொண்ணுக்கு இருக்கிறது ஜஸ்ட் கோல்டு தான் சொல்லவும் என்னது கோல்டு தானா, ஃபீவர் ரொம்ப அதிகமா இருக்கு, ஏதாச்சும் ஈவில் ஸ்பிரிட்டான்னு கேட்கவும் அவ்வளவு சீரியஸ்லாம் இல்ல, இது ஆக்சுவலி நார்மல் கோல்டு தான், ஃபீவர் இருக்கிறது ஆக்சுவலி ஒரு குட் சைன் தான், ஏன்னா பாக்டீரியாவை எதிர்த்து அவளோட ஆன்டிபயோட்டிக்ஸ் போராடிட்டு இருக்கு. டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல ஒர்க் பண்றதை விட இந்த இன்ஹேலரை யூஸ் பண்ணீங்கன்னா அது டைரக்டா த்ரோட் வழியா ரெஸ்பிரேட்டிவ் சிஸ்டம்குள்ள போய் அந்த பாக்டீரியா கூட போராடும். உங்களுக்கு புரியலன்னா சிம்பிளா சொல்லணும்னா உங்க பொண்ணு உடம்புக்குள்ள ஒரு பேட்டில் நடந்துட்டு இருக்கு, அதனாலதான் அவ டீஹைட்ரேட் ஆயிட்டு இருக்கா, இந்த மருந்து பேட்டில் வின் பண்ண ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றான். இப்போதைக்கு இந்த மருந்து கொடுக்குறேன், கொஞ்ச நேரம் இங்க ரெஸ்ட் எடுங்க, நான் போய் மத்த பேஷண்ட்ஸ் பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ போறான். வாவ் இந்த மருந்து எஃபெக்டிவா இருக்கு, இவ்வளவு சீக்கிரம் அவளுக்கு சரியாயிடுச்சேன்னு அவங்க அப்பா பாக்குறாரு. இந்தாங்க 5 நாளைக்கு இதுல மருந்து இருக்கு, ஈவினிங் நாங்க ஹாஸ்பிட்டல்ல போட்டிடுவோம், ஒருவேளை நைட் ஏதாச்சும் ஆச்சுன்னா இங்க வந்து செக்யூரிட்டி கார்டு கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க, அவங்க என்ன கூப்பிட்டு விடுவாங்கன்னு சொல்லப்போம். நைட்டு வந்து பாப்பீங்களான்னு அவன் கேட்கறான். ஆமா ஏன்னா நைட்டும் சில பேருக்கு உடம்பு சரியில்லாம போகல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ட்ரீட்மெண்ட்க்கு எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லுங்க, கண்டிப்பா நான் அதை எப்படியாச்சும் அடைச்சிருதான்னு சொல்லவும் லோஃபர் பிரெட்டோட காசு தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அவ்வளோ சீப் தானு அவர் கேட்கறாரு. எல்லா குழந்தைங்களையும் நம்ம நல்லபடியா பாத்துக்கிடணும்ல, சோ இங்க எல்லாமே கொஞ்சம் சீப் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்பா அப்படின்னு அந்த பொண்ணு எந்திக்கவும் நம்ம வீட்டுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் புரியுது parallel world pharmacy கிட்ட நாங்க ஏன் தோத்து போறோம்னு அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு வீட்டுக்கு போறாரு. மேரி தூங்கிட்டாங்க, மருந்து நல்லாவே ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லவும் parallel world pharmacyயோட மருந்து தான் சொல்லவும் அவங்க கில்ட்ல அது பக்கமே போக கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களேன்னு அந்த வைஃப் கேட்கவும் நம்ம பொண்ணோட ஹெல்த் தான் எனக்கு முக்கியம், சோ நான் எதை பத்தியும் கவலைப்படல, ஆனா அங்க போனதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது அவங்க சூப்பராவே எல்லாரையும் ஈக்குவலா தான் ட்ரீட் பண்றாங்க. அண்ட் அவனோட நாலேஜ் பையனா இருந்தாலும் அவன் ரொம்பவே திறமசாலியா இருந்தான். அப்பதான் புரிஞ்சுது என்னோட மெடிக்கல் நாலேஜ்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு அப்படின்னு அவன் வருத்தப்படவும் நீங்களும் மத்தவங்களை காப்பாத்தணும்னு நினைக்கிறீங்க, சோ தளர்ந்து போகாதீங்க அப்படின்னு அந்த வைஃப் சொல்றா. சரின்னு அந்த ஹஸ்பண்டும் சொல்றான், ஆல்ரெடி உங்களால நிறைய பேர் குணமாயிருக்காங்க அப்படின்னு சமாதானப்படுத்தவும் எனக்கு தெரியும், அது போக நம்ம இந்த கடையவே கடன்ல தான் வாங்கி கேட்டிருக்கோம், ஆனா அப்படின்னு அவன் கண் கலங்குவோம். அந்த வைஃபோ கண் கலங்குறா. நம்ம ஹீரோவோட மெடிசனுக்கு முன்னாடி இவங்க மெடிசன்லாம் ஒண்ணுமே இல்ல, இவங்களுமே மக்களை காப்பாத்த தான் ட்ரை பண்றாங்க, ஆனா நம்ம ஹீரோ கூட சேரக்கூடாதுன்னு அந்த கில்ட் லீடர் சொல்லியிருக்கான். சோ அது இவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நாளுக்கு நாள் அந்த parallel world pharmacy வளர்ந்துகிட்டே தான் போகுது, நமக்கு தான் நிறைய லாஸ் ஏற்பட்டு இருக்கு. அவங்க 2வது கடை ஆரம்பிச்சு அது வர நல்லா போயிட்டு இருக்கு, இப்ப 3வது வர புதுசா கடை ஆரம்பிக்க போறாங்களாம் அப்படின்னு அந்த லீடர் சொல்லவும் டெம்பிள் மேஜஸ்டி 2 பேருமே அவன் பக்கம் சப்போர்ட்டுக்கு இருக்காங்க. நம்மளால என்ன பண்ண முடியும்னு மத்தவங்க கேக்குறாங்க. பிஆர்எஸ் இதுல உங்களோட கருத்து என்ன, ஏன்னா உங்க கடை தான் அவன் பக்கத்துல இருக்கு, உங்களுக்கு தானே நிறைய லாஸ் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு அந்த லீடர் கேட்கவும் அவன் கொஞ்சம் லைட்டா தயங்கிட்டு சரி நான் கொஞ்சம் இங்க ஓபனா பேச விரும்புறேன், உங்கள யாராச்சும் parallel world pharmacy போய் பாத்திருக்கீங்களான்னு கேட்கவும் என்ன பேசுற, எதிரியோட கடைக்கு நம்ம ஏன் போனோம்னு கேட்கவும் அந்த ரீசனுக்காக வச்சு நீங்க போய் பாத்துருக்கணும், அவங்களோட ட்ரீட்மெண்ட்டை பார்த்து தான் மக்கள் எல்லாருமே அவங்க பக்கம் போறாங்க, அதை நீங்க போய் பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஏன்னா எனக்கு அப்படிதான் புரிஞ்சதுன்னு சொல்லவும் அப்ப நீ அங்க போனியான்னு லீடர் கேட்கவும் ஆமா என் பொண்ணோட ட்ரீட்மெண்ட்காக நான் அங்க போனேன், ஈவன் நான் ஒரு காமனரா இருந்தாலுமே என்னை ஈக்குவலா தான் அவங்க ட்ரீட் பண்ணாங்க அப்படின்னு அவன் சொல்லவும் போதும் நிறுத்து, ஒருவேளை அவனோட மெடிசன் சூப்பரா இருந்தாலுமே மேஜஸ்டியோட பவரை யூஸ் பண்ணி தான் அவன் கம்மியான விலைக்கு வித்துட்டு இருக்கான், நம்ம எல்லா கடையும் மூடினதுக்கு அப்புறமா அவன் விலையை ஏத்திடுவான், நோபல்மன் எல்லாருமே இப்படிதான் காமனர்ஸ் மதிக்கவும் மாட்டாங்க ஹெல்ப் பண்ணவும் மாட்டாங்க அப்படின்னு அந்த லீடர் கண் கலங்கவும் இவர் பையன் உடம்பு சரியில்லாதப்ப யாரும் ஹெல்ப் பண்ணல அப்படின்னு அங்க இருக்கிறவர் தான் சொல்றான். நம்மளே மாதிரி காமனர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த கில்டியை ஆரம்பிச்சிருக்கோம், அவங்க நோபல்ங்கிறதுனால அவங்க கிட்ட டிவைன் பவர்ஸ் இருக்கலாம், நம்ம கிட்ட டிவைன் பவர் இல்லாமையவும் நம்ம காமனர்ஸை ட்ரீட் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம எல்லாரோட பிசினஸையும் அவன் மூடிட்டு விலையை ஏத்திட்டான், காமனர்ஸ் அவன் பாக்கலன்னா அப்ப என்ன பண்ணுவீங்க, காமன் பீப்புள் யார்கிட்ட ட்ரீட்மெண்ட்காக போவாங்க, சோ அதுக்காக வச்சு நம்ம எப்படியாச்சும் அவனோட ஃபார்மசியை டெஸ்ட்ராய் பண்ணணும்னு சொல்லவோ போதும் நிறுத்துங்க, நம்மளோட மெடிசனோ ட்ரீட்மெண்ட்டோ சும்மா குருட்டா போக்குல தான்
தான் இருக்கு. சில பேருக்கு தான் சரியாகுது, சில பேருக்கு கோஇன்சிடென்ஸ்ல சரியாகுது, சில பேர் இறந்தும் போறாங்க. அது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனா அவரோட ட்ரீட்மெண்ட் அப்படி கிடையாது, எல்லாமே 100% லாஜிக்கலா இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கவோ போதும் நிறுத்து. இந்த கில்டுல மெம்பரா இருந்துட்டு நீ எப்படி இப்படி பேசலாம்? உன் லைசன்ஸை நான் கேன்சல் பண்றேன் அப்படின்னு அந்த லீடர் சொல்றான். ஆளுங்களை விட்டு இவனோட ஃபார்மசியவும் உடச்சு போடுதான். இவன் வேற கடன்ல தான் இந்த கடையை வாங்கி கெட்டினதா சொல்லியிருப்பான். ஐயோ என்ன இப்படி இருக்கு? நம்ம ஹீரோ எதர்ச்சியா அந்த பக்கம் வந்துட்டு, மிஸ்டர் பியர் இது உங்க கடையா? நீங்களும் ஒரு ஃபார்மசிஸ்ட்னு எனக்கு தெரியாதே நம்ம ஹீரோ சொல்லவும், உங்க ஃபார்மசி நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி எங்க கில்டுல பேசின லீடர் அதுக்காக இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு பியர் சொல்லவும், என்ன மன்னிச்சிருங்க நம்ம ஹீரோ சொல்றான். இதுல உங்க தப்பு எதுவும் இல்ல. ஃபார்மசியை பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆயிட்டேன், அதுதான் என்ன அப்படி பேச வச்சது. எனக்கு வேற வழி இல்லைன்னு இப்ப நான் வெளியூர் போய் திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஏன்னா இந்த கில்டுல என் லைசன்ஸை கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லவும், இப்ப லைசன்ஸ் இருந்தா திரும்ப கடையை ஆரம்பிப்பீங்களா நம்ம ஹீரோ கேக்குறான். இங்க இருக்கிறது ஒரு கில்டு தான், லைசன்ஸ் இல்லைன்னா என்னால ஃபார்மசியை நடத்த முடியாது அப்படின்னு நம்ம வருத்தப்படவும், நான் புதுசா ஒரு கில்டு ஆரம்பிக்கிறேன், மேஜஸ்டி கூட அதுக்கு பர்மிஷன் கொடுத்திருக்காங்க, நீங்க என்னோட கில்டுல ஜாயின் பண்றதுல எனக்கு சந்தோஷம் தான், சோ நீங்க ஜாயின் பண்றீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், பிரயர் ரொம்பவே ஹாப்பி ஆகி கண் கலங்குறான். சோ பிரயர் இப்ப நம்ம ஹீரோவோட கில்டுல ஜாயின் பண்ணி புதுசா ஒரு ஃபார்மசியை ஓபன் பண்றான். அதுல நம்ம ஹீரோவோட மெடிசன் எல்லாமே இந்த கடையில இருக்கு. புதுசா கடையை ஓபன் பண்றேன், கஸ்டமர்ஸ் யாராச்சும் வருவாங்களா? பேரலல் வேர்ல்டு ஃபார்மசியை தவிர்த்து ஃபார்மா இல்லாம வேற ப்ரொப்ரைட்டரா இருக்கவங்க கிட்டயும் வருவாங்களா அப்படின்னு பியர் யோசிக்கப்போம். அப்பா கவலைப்படாதீங்க, உங்களால முடியும் அப்படின்னு நம்ம பொண்ணு சொல்றா. எத்தனை நாள் ஆனாலும் சரி கண்டிப்பா இந்த ஃபார்மசியை நான் முன்னேற்றுவேன் அப்படின்னு நம்ம கதவை திறந்து பார்த்தா, பேரலல் வேர்ல்டு ஃபார்மசியில கிடைக்கிற மெடிசின்ஸ் இங்கேயும் கிடைக்குமா? அவங்களோட ஃபர்ஸ்ட் பார்ட்னர் கடையே இதுதான் அப்படின்னு சொல்லி நிறைய கூட்டம் ஆல்ரெடி அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கு. பியர் இதை பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகுறான். என்னோட டான் ஃபார்மசியை நான் இன்னைக்கு ஓபன் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவன் அனௌன்ஸ் பண்றான். இம்பீரியல் டெம்பிள காட்டுறாங்க. அதுல ஒருத்தனை ஈவில் ஸ்பிரிட் பாசஸ் பண்ணி இருக்கிறதுனால பிரீஸ்ட் வந்துட்டு அவனோட ஈவில் ஸ்பிரிட் எக்ஸசைஸ் பண்ண ட்ரை பண்றாரு. நம்ம ஹீரோவோட அப்பா ப்ரூனோவா அந்த இடத்துல இருக்காரு. கேமா நீ ஒரு ஜீனியஸான மேன், எதனால இப்படி பண்ண அப்படின்னு கேட்கவும், ப்ரூனோ இந்த உலகம் ரொம்பவே அழகானது, ஹியூமன்ஸ் இறந்து போயிட்டா திரும்பவா அவங்க ரீஇன்கார்னேஷன் தான் ஆவாங்க அப்படின்னு நம்ம வில்லத்தனமா சிரிக்கவும், அதுக்காக தான் ஹியூமன்ஸை வச்சு நீ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியா அப்படின்னு சொல்லி ப்ரூனோ கேட்கறான். அடிச்சாதான் சில விஷயங்களை உருவாக்க முடியும் ப்ரூனோ அப்படின்னு நம்ம சிரிக்கிறான். ப்ரூனோ தூக்கத்துல இருந்து கண் முழிக்கிறாரு. அவருக்கு பழைய மெமரிஸ் ஞாபகம் வந்திருக்கு. எதனால இப்படி பண்ண கேமா அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. அப்பா நீங்க என்ன டல்லா இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு நம்ம ஹீரோ கேட்கவும், என்னோட பழைய இல்ல ஒண்ணும் இல்ல அப்படின்னு அவர் சொல்லவும், ப்ரூனோக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு, பாலே கிட்டே இருந்தா அப்படின்னு சொல்லி அவர் பாக்குறாரு. பிக் பிரதர் கிட்டே இருந்தான்னு சொல்லவும், பாலியன் எனக்கு ஒரு அண்ணன் இருந்தால அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு. நம்ம வீட்டுக்கு வரப்போறான்ல அப்படின்னு அவங்க அம்மா சொல்லவும், அவன் வர்றதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகும், அதை இவன் லெட்டர்ல மென்ஷன் பண்ணிருக்கான் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. பிக் பிரதர் ஏதோ நோவா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவும், நோவலோ காலேஜ் அப்படின்னு லாட்டே சொல்றா. ஆமா அப்படின்னு பிளான் சொல்லவும், ஜீனியஸா இருக்கிறவங்க தான் அந்த காலேஜ்ல படிப்பாங்க, நம்ம மாஸ்டர் ஃபார்மாவும் ஒன்னும் குறைஞ்சவங்க கிடையாது அப்படின்னு லாட்டே சொல்லவும், ஃபார்மா ஃப்ரீயா இருக்கும்போது என் ஆபீஸ் வந்து பாரு அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. சன்ஃப்ளவர் ஃபிளேத்தை பத்தி தெரியல கேட்கவா? ஆமா, வேர்ல்டுல இருக்கிற எல்லா ட்ரேடர்ஸுமே ஒரே இடத்துல வந்து ட்ரேட் பண்ணுவாங்க, அதுவும் நம்ம டெரிட்டரி கீழே இருக்கிற மார்சேர்ல நடக்கும் நம்ம ஹீரோ சொல்லவும், அந்த இடத்துக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு ஐலாண்ட் இருக்கு, அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே பிளேக்கால பாதிக்கப்பட்டு இறந்து போயிட்டாங்களா அப்படின்னு ப்ரூனோ சொல்லவும், அங்க இருந்து கிளம்புன ட்ரேடிங் ஷிப் அது மூலியமா வைரஸ் இங்கேயோ பரவ வாய்ப்பு இருக்குல்ல நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமா இது ஒரு பெரிய பேண்டமிக்னு சொல்லவும், அந்த வைரஸோட சாம்பிள் ஏதாச்சும் இருக்குமா நம்ம ஹீரோ கேட்கறான். வைரஸ் பரவக்கூடாதுங்கிறதுக்காக அந்த ஐலாண்ட்ல இருந்து எல்லாத்தையும் மொத்தமா கொளுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி ப்ரூனோ சொல்லவும், அப்ப சாம்பிள் கிடைக்காதா? ஆனா ஹை ஹீட்ல வைரஸ் அழிஞ்சு போயிரும், சோ இவங்க நல்ல விஷயம் தான் பண்ணிருக்காங்க நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அவனோட பிரதர் இருந்த இடத்துல இதை பத்தி ரிசர்ச் பண்ணிருக்காங்க. 4 பேர் கொண்ட டீம்ல ஃபர்ஸ்ட் ஒருத்தர் 7 நாள்ல இறந்து போயிட்டாரு, அடுத்த ஒருத்தரும் அந்த இன்ஃபெக்ஷனால பாதிக்கப்பட்டு லங் பாதிக்கப்பட்டிருக்கு, கடைசியில அந்த ரிசர்ச் லேபியை மொத்தமா கொளுத்திட்டாங்க. நெக்ரோசிஸ் அண்ட் பிளாக்கனிங் ஃபிங்கர்ஸா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ரீசெண்டா கண்டுபிடிச்ச ஒரு அன்னோன் டிவைஸை வச்சு அவங்க அந்த வைரஸை பார்த்திருக்காங்கன்னு சொல்லவும், அது என்னது நம்ம ஹீரோ கேட்கறான். அதுவும் மைக்ரோஸ்கோப் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், அப்ப அதோட டயக்ராம் அண்ணன் கிட்ட இருக்குமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இருக்கும்னு நினைக்கிறேன், நான் அவனை அனுப்ப சொல்றேன் அப்படின்னு ப்ரூனோ சொல்றாரு. பேரலல் வேர்ல்ட் ஃபார்மசியால கிங்டம்ல ஒரு பெரிய மாற்றமே ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத குயின் கிட்ட எல்லாரும் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்கின்ன பாதிக்காத காஸ்மெட்டிக்ஸ், அது போக டெத் ரேட் போன வருஷம் இருந்ததை விட இந்த தடவை 70% கம்மியா இருக்கு. அதுக்கு பேரலல் வேர்ல்ட் ஃபார்மசிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லவும், சின்ன பையன் என்ன பண்ணிட போறான்னு ஃபர்ஸ்ட் கேட்டீங்க, இப்ப நீங்களே அவனை பாராட்டுறீங்களேன்னு குயின் சொல்லவும், மெஜஸ்டி அப்படின்னு கொஞ்சம் லைட்டா வருத்தப்படுவோம். நெக்ஸ்ட் டைம் இப்போ ஆளை பத்தி இடப்படாதீங்க அப்படின்னு குயின் சொல்லிட்டு, சாதனைகளுக்கு நம்ம கண்டிப்பா ரிவார்ட் பண்ணணும், ஆர்ச் டியூக் பட்டம் கொடுக்கலாமான்னு கேட்கவும், லா படி குறிப்பிட்ட ஏஜ் வந்தாதான் கொடுக்க முடியும்னு ஒரு லேடி சொல்றாங்க. அப்ப ஃபார்மாக்கு ஆர்ச் டியூக் டைட்டில் கொடுக்கணும், இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும் போல அப்படின்னு குயின் சொல்லிட்டு, ஃபார்மாவை பார்த்தப்பவே எனக்கு தோணுச்சு அவன ஒரு டிவைன் பீயிங் ப்ராசஸ் பண்ணிருக்குன்னு, நம்ம ஃபுல் திறமைகளையும் யூஸ் பண்ண என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு குயின் நினைக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ ஃபார்மசியா காமிக்கிறாங்க. என்னாச்சு ஃபார்மா சோகமா இருக்கான்னு எல்லாம் கேட்கவும், நம்ம ஹீரோவோ விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்றான். அவ்வளவு டேஞ்சரஸான ஒரு பேண்டமிக்கான்னு கேட்கவும், ஆனா எனக்கு நோ கன்ஃபார்மா தெரியல, அது டயக்ராம பார்த்தா தான் சொல்ல முடியும் நம்ம ஹீரோ சொல்றான். மாஸ்டர் ஃபார்மா, மாஸ்டர் ஃபார்லே கிட்ட இருந்து ஒரு டயக்ராம் வந்திருக்குன்னு லாட்டே அதை கொடுக்கவும், நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறான். அப்படின்னா இந்த வேர்ல்டுலயும் இந்த டிசீஸ் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு, இது ரொம்பவே ஒரு மோசமான விஷயம், இந்த வைரஸ் பேஸ் தனியா
ஜஸ்டிஸ் அப்படின்னு உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு ஷிப்ல இருந்து வர எல்லாரையும் குவாரண்டைன் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன் படியே எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஹீரோவோ எல்லனோ ஷிப்பிங் போர்ட்டுக்கு ஃபர்ஸ்டே சில பேரை அனுப்பி வச்சு எல்லாத்தையும் குவாரண்டைன் பண்ண வைக்கிறாங்க. எங்களுக்கு இங்க சில வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு நாங்களும் சீக்கிரமே அங்க வந்துருவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இதை கோயின் கிட்டே ரிப்போர்ட் பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோவோட அப்பா கிட்ட போய் இதை இன்ஃபார்ம் பண்ண நம்ம ஹீரோ போறான். ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும் ஃபாதர் அப்படின்னு நம்ம ஹீரோ போயிட்டு அந்த வைரஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இது பிளாக் டெத்தா தான் இருக்கும், நானும் கெஸ் பண்ணதுதான். 200 வருஷத்துக்கு முன்னாடி இது வந்திருக்குன்னு நான் லிட்டரேச்சர்ல தான் பாத்திருக்கேன், பட் டைரக்டா இப்பதான் பார்க்க போறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. பிளாக் டெத் இந்த ராட்டன்ல இருந்து ஃபிளைஸ் மூலியமா அந்த வைரஸ் மனுஷங்க கிட்ட பரவும். 14th செஞ்சுரியில 70% ஆஃப் பாப்புலேஷனை இது டெஸ்ட்ராய் பண்ணிடுச்சு. நானுமே இடத்துல இருந்தப்போ இதை டைரக்டா ஹேண்டில் பண்ணதில்ல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம உடனே ப்ரிப்பரேஷன் ரெடி பண்ணணும்னு அவங்க அப்பா சொல்லணும். ஆல்ரெடி எல்லாத்தையும் குவாரண்டைன் பண்ண சொல்லி ரெடி பண்ணிட்டேன் நம்ம ஹீரோ சொல்றான். எலி ஃபிளைஸையோ கொள்ள சொல்லி ஆர்டர் கொடுத்துருக்கோம் அப்படின்னு எல்லாம் சொல்றா. ஒருவேளை வைரஸ் மட்டும் உள்ள வந்துருச்சுன்னா அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் ஏற்படுத்தணும்னு சொல்லுவோம். அது மட்டும் பரவிடுச்சுன்னா தடுக்கிறது கஷ்டம். நான் ஆல்ரெடி அதுக்கான மெடிசனை மேக் பண்ணி வச்சிருக்கேன், பட் இப்போதைக்கு அதை என்னால மட்டும் தான் மேக் பண்ண முடியும். தேவையான அளவுக்கு இப்போதைக்கு நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன். குவாரண்டைன் பண்ணவங்களுக்கு யாராச்சும் சிம்டம்ஸ் இருந்ததுன்னா அவங்களுக்கு இதை வச்சு ட்ரீட் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். சொன்ன பிளான் ஓகே தான், பட் ஒருத்தனாலையும் எவ்வளவுதான் பார்க்க முடியும். நான் இப்பவே மேஜஸ்டியை போய் பார்க்கறேன் அப்படின்னு குயின் கிட்டே போய் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். டேஞ்சரஸான பேண்டமிக் மக்களை பாதிக்க நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு குயின் சொல்லவும் இப்போதைக்கு சில ப்ரிப்பரேஷனை ஏற்படுத்தி இருக்கோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஃபார்மா கேட்கிற எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு குயின் சொல்லிட்டு வேற எதுவும் வேணுமா நம்ம ஹீரோவை பார்த்து கேட்கவும் ட்ரேடிங்காக வர ஷிப் எல்லாத்தையுமே ஹார்பருக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணி வைக்கணும். அவங்களை குவாரண்டைன் பண்ணி செக் பண்ணதுக்கு அப்புறமா தான் அலோவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்கன்னு குயின் சொல்றாங்க. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோனோ சொல்லவும் மக்கள் பாதுகாப்பு தான் முக்கியம், அது போக எனக்கு வாமல நம்பிக்கை இருக்கு ஃபார்மா அப்படின்னு குயின் சொல்றாங்க. போய் உங்களோட பெஸ்ட் ஒர்க்கை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி குயின் இப்போ அவங்களை அனுப்பி வைக்கிறாங்க. இது என்னது அப்படின்னு பியர் கேட்கவும் இது மைக்ரோஸ்கோப், கொஞ்சம் அட்வான்ஸ்டு சைஸ் மினி மைக்ரோஸ்கோப்போட இது கொஞ்சம் சேஃப்டியா இருக்கும். இது தூரமா இருக்கிறதுனால வைரஸ் கண் மூலியமாவோ வாய் மூலியமாவோ உங்களுக்குள்ள போயிடாது. அண்ட் மேக்னிபிகேஷனும் சூப்பரா பண்ணி வைரஸை பார்க்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். 1000 பேருக்கான மருந்து ஆல்ரெடி நம்ம ஹீரோ ரெடி பண்ணி வச்சிருக்கான். இந்த வைரஸ் காத்து மூலியமா தான் பரவும். சோ எல்லாரையும் மாஸ்க் மெயினா போட சொல்லுங்க. ஒருவேளை அவங்களுக்கு சிம்டம்ஸ் தெரிஞ்சதுன்னா உடனே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு உங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்றதுல சந்தோஷம் அப்படின்னு 2 பேரும் ஹேண்ட் செக் பண்ணிக்கிட்டாங்க. பேண்டமிக் சிச்சுவேஷன் எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்கவும் ஹீரோவோட குவாரண்டைனை பத்தி கோயினுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அண்ட் அது போக ஹோலி டெம்பிள்ல இருந்து சாலமன் வந்து பியூரிஃபிகேஷன் மேஜிக் யூஸ் பண்ணி ஓரளவு வைரஸ் பரவாம தடுத்துட்டு இருக்காரு. ஆனா கார்கோவெல்லாம் குவாரண்டைன் பண்ணி வச்சிருக்கிறதுனால ட்ரேடிங் டிலே ஆகுது அப்படின்னு சொல்லவும் ட்ரேடிங் இதுல பாதிக்கப்பட்டா பெருசா எதுவும் லாஸ் இருக்க போறது இல்ல. ஆனா மக்கள் இதுல பாதிக்கப்பட்டா இந்த எம்பையர் அப்பதான் ஒரு பெரிய லாஸ் சஃபர் பண்ண வேண்டியது இருக்கும். சோ பேண்டமிக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு அது போக ஃபார்மா மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு குயின் நினைக்கிறா. ஃபார்மா நம்ம பக்கம் இருக்கிறது லக்கு, அதை கரெக்டா நம்ம யூஸ் பண்ணிக்கிடணும் அப்படின்னு குயின் சொல்றாங்க. இந்த பிளேக் ரொம்பவே டேஞ்சரஸ் ஆனதுன்னு தெரியும், ஆனா என்னால அதை தனியா ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கவும் மாஸ்டரால இது முடியும் அப்படின்னு சொல்லி லாட்டே ப்ரே பண்ணிட்டு இருக்கா. பேனிக் தியோஸ் இல்ல ஃபார்மா டிமெசிஸால இது கண்டிப்பா முடியும் அப்படின்னு எல்லாம் நம்ம ஹீரோக்கு நம்பிக்கை கொடுக்குறா. நீ ஒன்னும் தனியா இல்ல ஃபார்மா, அவன் கூட நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றா. இதனால இது முடியும், எல்லாரையும் நம்ம காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ நம்பிக்கையோட போறான். இம்பீரியல் டெம்பிள காட்டுறாங்க. அங்க இருக்கிற பிரீஸ்ட் எல்லாமே காலி ஆயிட்டாங்க. ஒரே ஒருத்தன் ஹம்மிங் பண்ணிக்கிட்டே அந்த இடத்துல இருந்து வெளியே வரான். அந்த சிட்டியே டோட்டலா காலியா இருக்கு. அவனை பார்த்தாலே ஈவில் மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோவோட அப்பா மெமரிஸ்ல இருந்த அந்த கெமோ தான் இது. அப்படியே இப்ப அவன் வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருக்கான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. அந்த கெமோ அப்படிங்கிறவனுமே ஒரு டாக்டர் மாதிரி தான் தெரியுது. அண்ட் ஹியூமன் எல்லாம் அவன் வச்சு ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணியிருக்கான். சர்ச் அதுக்காக அவனை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவனை ஈவில் ஸ்பிரிட் ஏதோ பொசஸ் பண்ணிருக்கிற மாதிரி தெரியுது. மேபி இந்த பிளாக் டெத் அப்படிங்கிற அந்த பேண்டமிக் பரவுறதுக்கு கூட அவன் தான் காரணமா இருக்கலாம். இந்த மாதிரி பேண்டமிக்லாம் பரவுச்சு அப்படின்னா ஒரே நேரத்துல 1,00,000 பேருக்கு பரவிடும். என்னதான் நம்ம ஹீரோ கிட்ட காட்லி பவர்ஸ் இருந்தாலுமே 1,00,000 பேருக்கும் நம்ம ஹீரோவால ஒரே நேரத்துல எல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது. சோ அது எல்லாருக்குமே பரவுறதுக்கு முன்னாடியே அதை தடுக்கிறதுக்கு நம்ம ஹீரோ எல்லா சேஃப்டி மெஷர்ஸையும் எடுத்துட்டு இருக்கான். மார்சருக்கு நம்ம திரும்பி வருவோம்னு தெரியும், ஆனா இந்த சிச்சுவேஷன்ல வருவோம் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு எல்லாம் சொல்றா. நெதர்லாந்து காலனியவே டெஸ்ட்ராய் பண்ண அந்த வைரஸ் இங்க இருக்கிற ஏதாச்சும் ஒரு ஷிப்லியா கூட இருக்கலாம். நம்ம பெஸ்ட் ட்ரை பண்ணி இதை நம்ம தடுப்போம், வா ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ போறான். நேத்து வந்து ஷிப் அண்ட் அதுல இருந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே இப்ப நம்ம ஹீரோ கிட்ட வந்து கொடுக்குறாங்க. மாஸ்டர் ஃபார்மா இப்போ வரைக்கும் நாங்க செக் பண்ணதுல யாருமே இன்ஃபெக்ட் ஆகல. இந்தாங்க நேத்துக்கு நடந்த எல்லாத்தோட கம்ப்ளீட் ரிப்போர்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்கவும் நம்ம ஹீரோவா அதை வாங்கி பாக்குறான். உங்க ஹெல்ப்க்கு தேங்க்ஸ் கைஸ். ஐசோலேஷன் பண்ணவங்கள எங்க வச்சிருக்கீங்க, எலன் நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ போறான். ஒரு கார்கோ ஷிப்பை செக் பண்றதுக்காக நம்ம ஹீரோவோ எலனும் போறாங்க. எதுக்காக எங்களை இவ்வளவு நாள் வெயிட் பண்ண வைக்கிறீங்க, எந்த என் பேர்லயுமே இவ்வளவு தூரத்துக்குலாம் இன்ஸ்பெக்ஷன் நடக்கவே இல்லை அப்படின்னு ஷிப்போட கேப்டன் கத்துறாங்க. இன்சார்ஜ் யாரின்னு கேட்கப்போ ஒருத்தர் வராரு. நேத்துக்கு எங்களை செக்அப் பண்ண ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு அவர் கொடுக்கவும் இந்த கண்ட்ரில மட்டும் ஏன் இப்படி இருக்கும் அப்படின்னு அந்த கேப்டன் சொல்றான். பொருட்கள் மூலியமாவும் இன்ஃபெக்ஷன் பரவக்கூடாதுன்னு அதை போய் பியூரிஃபிகேஷன் பண்ணிட்டு ஷிப்போட க்ரூ மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ போய் செக் பண்றான். அதே மாதிரி அவங்க கொண்டு வந்த பொருட்களையும் நம்ம ஹீரோ போய் செக்அப் பண்றான். இங்க இருக்கிற யாரும் இன்ஃபெக்ஷன் ஆகல, பொருட்களையும் பியூரிஃபிகேஷன் பண்ணியாச்சு. லேண்டர் ரீச் பண்ணதோ இதை அங்க கொடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கொடுக்கவும் ஒரு வழியா எங்களை விட்டு தொலைஞ்சிங்களே அப்படின்னு அந்த கேப்டன் சொல்றான். இந்தாங்க இது அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் சொல்லப்போ யாரும் இன்ஃபெக்ஷன் ஆகலன்னு சொன்னீங்களேன்னு கேட்கவும் இன்ஃபெக்ஷன் யாருக்கும் இல்ல, பட் எல்லாருக்குமே உடம்பு சரியில்லாம இருக்கு.
அதுக்கான டேப்லெட்ஸ் தான் இது நம்ம ஹீரோ சொல்லிட்டு போறான். இப்ப அடுத்த ஷிப்புக்கு போனா தக்காளியை தூக்கி நம்ம ஹீரோ மேல ஏறிடுறாங்க. எவ்வளவு நேரம் தான் நாங்க இங்க வெயிட் பண்றது, கரையில கேரேஜ் எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், இன்னைக்கே இதை இறக்கணும்னு சொல்லவும் நாங்க 2 நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், நாங்க தான் ஃபர்ஸ்ட் இன்னொரு ஷிப் சொல்லவும் நாங்க கொண்டு வந்திருக்கிறது பெர்ஷபிள் குட்ஸ் எல்லாம் அழுகி போய் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு அவங்க கத்தவும் போதும் நிறுத்துங்க அப்படின்னு எலன் டென்ஷன் ஆகுறா. பார்த்தா கேனனை வச்சு இந்த ஷிப் பக்கத்துல ஃபயர் பண்றாங்க. இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்னு எலன் சொல்றா. பார்த்தா ஜான் தான் அங்க வந்து நிக்கிறான். அந்த பிளாக் அது இம்பீரியல் பிளாக் தானே, கேப்டன் ஜான் அவர் ஒரு இம்பீரியல் நைட் அப்படின்னு ஷிப்ல இருக்கவங்க எல்லாம் பாக்காங்க. நம்ம கடைக்கு ஒரு ரெகுலர் கஸ்டமர் ஆச்சு அப்படின்னு எலன் பாக்குறா. அவன் ஒன்னும் சின்ன பையன் கிடையாது, அவங்க அப்பாவோட கண்ட்ரோல்ல தான் அந்த டெரிட்டரியே இருக்கு. அவனோட ஸ்டேட்டஸ் மீறியோ இறங்கி வந்து உங்க எல்லாரையும் அவனே செக் பண்ணலாம்னு வந்திருக்கான். கோஆபரேட் பண்றீங்களா இல்ல என் கேனனுக்கு பதில் சொல்றீங்களா அப்படின்னு ஜான் கேட்கவும் எல்லா ஷிப்பும் அமைதியாகிறாங்க. மிஸ்டர் ஜான் உங்க ஹெல்ப் தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்லவும் பரவாயில்ல டாக்டர் உங்க ஃபார்மசி எப்போ திறப்பீங்க, எனக்கு அந்த செயிலர்ஸ் கேண்டீன் தேவைப்படுதுன்னு சொல்லவும் மிஸ்டர் ஜான் உங்க செயிலர்ஸ் கேண்டீன் பெரிய ஃபேன் அண்ட் எங்களையும் ஃபேனா மாத்திட்டாரு. உங்க ஃபார்மசியை நீங்க ஓபன் பண்ண உடனே ஒரு லோடு செயிலர்ஸ் கேண்டீன் நாங்க வாங்கி வைக்கணும்னு சொல்லவும் நாங்க சீக்கிரமே திறப்போம் நம்ம ஹீரோ சொல்லிட்டு கிளம்புறான். ஒரு வழியா இன்ஸ்பெக்ஷன்லாம் முடிஞ்சது. பிளாக் டெத் ரொம்பவே டேஞ்சரஸ் ஆனது, அது மட்டும் நம்ம கிங்டம்க்கு பரவி இருந்துச்சுன்னா அவ்வளவுதான். ஃபார்மா மட்டும் நம்ம பக்கம் இல்லைன்னா இந்நேரத்துக்கு நம்ம கண்ட்ரியே என்ன இருக்குமோ அப்படின்னு எல்லாம் சொல்லவா அதை பத்தி கவலைப்படாம நம்ம எல்லாரையும் ஒழுங்கா செக்அப் பண்ணுவோம் நம்ம ஹீரோ சொல்றான். மாஸ்டர் ஃபார்மா ஒரு எமர்ஜென்சி வில்லேஜ் ஆஃப் லெஸ்டாக், அங்க நிறைய பேருக்கு ஃபீவர் வந்து இறந்து போயிட்டு இருக்காங்க. நம்ம இன்ஸ்பெக்ஷனுக்கு வெயிட் பண்ணாம ஒரே ஒரு ஷிப் மட்டும் வில்லேஜ் ஆஃப் லெஸ்டாக் பக்கமா போய் அவங்க கார்கோவை அன்லோட் பண்ணிருக்காங்க. அவங்க மூலியமா தான் அந்த வில்லேஜ்க்கு அந்த வைரஸ் பரவி இருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்லவும் இப்ப சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கிறான். எல்லாரும் நார்மல் ஃபீவரா ட்ரீட் பண்ணிருக்காங்க, அதுல ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறமா நிறைய பேருக்கு பரவி நிறைய பேர் இறக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லவும் கண்டிப்பா அது பிளாக் டெத் தான், நான் இப்பவே அங்க போறேன் நம்ம ஹீரோ கிளம்பவும். ஃபார்மா அங்க போறது டேஞ்சரஸ், அது போக நீ இல்லாம நாங்க என்ன பண்ண முடியும், நீ இருந்தா மட்டும் தான் பிளாக் டெத் ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு எலன் சொல்லவும் எலன் உன்னால இதை பண்ண முடியும் எனக்கு நம்பிக்கை இருக்கு, இல்ல உன்னால கண்டிப்பா இது முடியும், நான் வர வரைக்கும் எல்லாத்தையும் நீங்களே ஹேண்டில் பண்ணுங்க, இந்த வில்லேஜ் போய் இப்போ நான் அதை தடுக்கலன்னா அது எல்லா இடத்துக்கும் பரவிடும் அப்படின்னு நம்ம ஹீரோ இப்ப அவனோட பேனிக் ராப்டர்ஸ் எடுத்து அது மேல உட்காந்து பறக்க ஆரம்பிக்கிறான். நான் முடிஞ்ச லெவலுக்கு கூடிய சீக்கிரம் திரும்ப வந்துருந்தேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். ஜாக்கிரதை ஃபார்மா அப்படின்னு எலன் நினைக்கிறா. கண்டிப்பா அவங்க அன்லோட் பண்ண அந்த கார்கோல இருந்தா அந்த வில்லேஜ்ல வைரஸ் பரவ ஆரம்பிச்சிருக்கும். ஆனா இப்போ அந்த க்ரூவை தேடி போறது ரொம்பவே கஷ்டம். சோ மொத்த வில்லேஜும் நான் ஃபர்ஸ்ட் குவாரண்டைன் பண்ணணும்னு நம்ம ஹீரோ யோசிச்சு போயிட்டு இருக்கும்போது பரவ வருது. அதனால நம்ம ஹீரோ அப்படியே கீழே விழுந்து ஜஸ்ட் மிஸ்ல தப்பு போறான். நேரா இப்போ நம்ம ஹீரோ ஒரு மரத்துல போய் மோதுற மாதிரி போறான். ஆனா அந்த மரத்துக்கு உள்ள வழியா போய் வெளியே வந்துருதான். இந்த வாண்டு தான் அதுக்கு காரணம் நம்ம ஹீரோ புரிஞ்சுட்டு சாலமன் சொன்னதை யோசிச்சு பாக்குறான். ஏன்ஷியன் டெக்ஸ்ட்ல இந்த பேனிக் ராப்டர்ஸ்க்கு நிறைய மிராக்குலஸ் பவர்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிருப்பான். வில்லேஜ் ஆஃப் லெஸ்டாக்கு இப்ப நம்ம ஹீரோ ஃபாஸ்டா போறான். இது ஒரு கர்ஸ்டு வில்லேஜ், இங்க இருந்தா நம்மளும் இறந்து போயிருவோம் அப்படின்னு சொல்லி நிறைய மக்கள் அந்த வில்லேஜை விட்டு கிளம்புறாங்க. நம்ம ஹீரோ போய் அங்க நிற்கவும் யார் இந்த பையன் எங்க இருந்து வந்தான், இவன் ட்ரெஸ் வித்தியாசமா இருக்குன்னு அவங்க ஆச்சரியப்படுவோம். எல்லாரும் திரும்பி அவங்க வில்லேஜ்க்கே போங்க நம்ம ஹீரோ சொல்றான். அந்த கர்ஸ்டு வில்லேஜ்க்கு போய் எங்களை சாக சொல்றீங்களா, ஆமா நீ யாரு, புரிஞ்சு போச்சு நம்ம வில்லேஜ கர்ஸ் பண்ண அந்த ஈவில் ஸ்பிரிட் இதுதான், இவன் திடீர்னு நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறான், இவன் தான் நம்மள கொல்றதுக்காக பிளான் பண்றான்னு நினைக்கிறேன் அப்படின்னு எல்லாரும் வெப்பன்ஸ் எடுத்துட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ரெடி ஆகும். உங்க நல்லதுக்கு தான் சொல்றவங்க எல்லாரையும் ட்ரீட்மெண்ட் பண்ணணும், திரும்ப வில்லேஜ்க்கு போங்க, எல்லாரும் திரும்ப போங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனோட மேஜிக் யூஸ் பண்ணி இந்த மொத்த வில்லேஜையுமே ஐஸால கவர் பண்றான். இன்ஃபெக்ஷன் பரவாம இருக்க ஐஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதனாலதான் அந்த மொத்த வில்லேஜையும் நான் இதை வச்சு கவர் பண்ணிருக்கேன். நான் ஃபார்மர் ராயல் பார்மசூட்டிஸ்ட், உங்களை ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அவன் பேட்ச காமிக்கவும் அப்ப நாங்க சாக மாட்டோமா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. எல்லாரையும் சாகாம என்னால காப்பாற்ற முடியும்னு சொல்ல முடியாது, ஆனா ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது மூலியமா சாகிறவங்க எண்ணிக்கையை நம்ம மினிமம் ஆக்கலாம். சோ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க, என்னால உங்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ அந்த வில்லேஜ்ல இருக்கிற டாக்டர்ஸ் போய் நம்ம ஹீரோ மீட் பண்றான். ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என் பிளானை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். வில்லேஜை நம்ம 3 பார்ட்டா பிரிக்கணும். சீரியஸா இருக்கிறவங்க, வைரஸ் பரவனவங்க, வைரஸ் பரவாதவங்க, இப்படி நம்ம பிரிக்கிறது மூலியமா இன்ஃபெக்ஷன் பரவாமையும் தடுக்கலாம். யாருக்கு ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுங்கிறதையும் நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அவங்களும் ஓகே சொல்றாங்க. மார்சரை நோக்கி ஒரு அன்னோன் ஷிப் வருது அப்படின்னு ஜானோட க்ரூ மெம்பர் சொல்லவும் ஜானோ அந்த ஷிப்பை பாக்குறான். பார்த்தா அதுல டாக்டர் வேணும், எமர்ஜென்சி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் வேணும் அப்படிங்கிற எமர்ஜென்சிக்கான எல்லா பிளாகையுமே அந்த ஷிப்ல பறக்க விட்டுருக்காங்க. அண்ட் அந்த ஷிப்போட மெயின் பிளாக் பார்த்துட்டு நம்ம இத்தனை நாள் தேடிட்டு இருந்த அந்த ஷிப் இதுதான் நினைக்கிறேன் அப்படின்னு ஜான் சொல்லிட்டு அந்த ஷிப் பக்கத்துல நம்ம ஷிப்பை கொண்டு போங்க அப்படின்னு சொல்றான். அந்த ஷிப்ல என்ன இருக்கு அப்படிங்கறத ஒருத்தன் பார்த்துட்டு ஷாக் ஆகுறான். பார்த்தா அந்த ஷிப்ல எல்லாருமே இறந்து போய் கிடக்குறாங்க, அந்த ஷிப் ஃபுல்லாவே டெட் பாடிஸ் தான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லவும் அப்படின்னா அந்த ஷிப்ல இன்ஃபெக்ஷன் எல்லாருக்குமே பரவிச்சுன்னு நினைக்கிறேன். மேபி அதுல யாராச்சும் உயிரோட இருந்தாலும் அவங்கள நம்மளால காப்பாற்ற முடியாது, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நமக்கு வர ஆப்ஷன் இல்ல, அந்த ஷிப்பை இந்த இடத்துல டெஸ்ட்ராய் பண்ணி கடலோட ஆழத்துக்கு அனுப்பிடுங்க, கேனன்ஸ் ரெடி பண்ணுங்க, மரியாதையோட நம்ம அவங்கள வழி அனுப்பி வைக்கணும் அப்படின்னு ஜான் சொல்லவும் அந்த ஷிப்பை அட்டாக் பண்றதுக்கு கேனன்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்றாங்க. நான் சொன்ன உடனே ஃபயர் பண்ணுங்க அப்படின்ட்டு ஜான் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறான். நம்ம அவங்க ட்ரேடிங்க தடுக்கிறதுக்காகவோ அவங்களுக்கு லாஸ் ஆகுறதுக்காகவோ இதை பண்ணல, ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அவங்க ஃபேமிலிக்கு அவங்க சேஃப்டியா திரும்ப போகணும், திரும்ப போகும்போது அவங்க கண்ட்ரியுமே சேஃபா இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். உங்க ஃபேமிலியை நீங்க திரும்பவே பார்க்காம இருக்கலாம், பட் உங்க கண்ட்ரிக்காக நீங்க சாக்ரிஃபைஸ் பண்றது ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு ஒரு செகண்ட் எல்லாரும் அஞ்சலி செலுத்திட்டு ஃபயர் பண்ணுங்க அப்படின்னு ஜான் சொல்லவும் எல்லாரும் இப்ப அந்த ஷிப்பை ஃபயர் பண்றாங்க. ஹீரோ சொன்ன ஆர்டர்லயே இப்ப வில்லேஜ் வந்து 3 குரூப்பா பிரிக்கிறாங்க. சிவியரா இருக்கிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க நாங்களும் வரோம், நாங்களும் ஒரு டாக்டர்ஸ் தான் அப்படின்னு அங்க இருக்கிறவங்க சொல்லவும் என்கிட்ட ப்ரொடெக்டிவ் கியர் இருக்கு, சோ நானே போய் பாத்துக்கிடுறேன், மத்தவங்க உயிரை பத்தி நீங்க அக்கறைப்படுறது என்னமோ ஓகே தான், ஆனா டாக்டர்ஸ் ஆனா உங்க உயிர் மேலேயும் நீங்க கொஞ்சம் அக்கறை வைங்க, என்னால இதை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவே அந்த சிவியரா இருக்கிற பேஷன்ஸ் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்றதுக்காக போறான். இப்பதான்
ரியலான பேட்டிலே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு இப்போ உள்ள போறான். நம்ம ஹீரோவோட அப்பா இருக்கிற ஒரு இடத்த காமிக்கிறாங்க. மெடிக்கல்ல இருக்கிற எல்லாருமே பரபரப்பா இருந்துட்டு இருக்கவோ ஒரே ஒரு லேடி என்னாச்சோ அப்படின்னு பாத்துட்டாங்க. நான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு அந்த லேடி போய் கேட்குமா. அங்க இருக்கிறவங்க பார்த்துட்டு இல்ல தேவைப்படாது அப்படின்னு சொல்லி போயிட்டு இவங்களே ரிட்டையர் ஆக போறாங்க, இவங்ககிட்ட போய் என்ன ஹெல்ப் கேட்க அப்படின்னு கூட இருக்கவங்க கிட்ட சொல்றான். இந்த லேடி ஏதோ மெடிசனை ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறது நமக்கு காமிக்கிறாங்க. நான் ஒரு வேஸ்ட் தான், கூடிய சீக்கிரமே வர ரிட்டையர் ஆக போறேன் அப்படின்னு அவங்க ஒரு பொண்ணு கிட்ட சொல்லவும், நீங்க அப்படிலாம் பேசாதீங்க, நீங்க எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருந்திருக்கீங்க அப்படின்னு அந்த கூட இருக்கிற பொண்ணு சொல்றா. ஆனா இப்ப என்னால எந்த பிரச்சனமும் இல்லையே அப்படின்னு அவங்க வருத்தப்பட்டு இருக்கவும் ஒரு லேடி வந்துட்டு பிரசிடென்ட் உங்களை கூப்பிடுறாங்கன்னு சொல்றா. இப்போ அந்த லெஸ்டாக் வில்லேஜ் காமிக்கிறாங்க. சிவியரா இருக்கிற பேஷண்ட்ஸ் நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக போறான். பியூரிஃபிகேஷன் மேஜிக் யூஸ் பண்றதுக்காக ஹோலி டெம்பிள்ல இருக்கிறவங்களுமே அந்த இடத்துல இருந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. சின்ன பையன் எல்லாம் யார் உள்ள அலோவ் பண்ணுது அப்படின்னு அங்க இருக்கிற 2 பேர் கேட்கப்போ, வாய மூடுங்க, யார்கிட்ட பேசுறீங்கன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லவும், நீங்க சொன்ன அந்த பையன் அது இவர் தானே அப்படின்னு சொல்லி கூட இருக்கவங்க கேட்கப்போ, ஆமா பேனிக் தியோஸ், நீங்க சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் நாங்க ஏற்பாடு பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு ப்ரீஸ் சொல்லவும், இவன் சாலமன் கூட இன்னைக்கு இருந்தவன் தானே நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பேனிக் தியோஸ் என்ன கேட்கிறாரோ அதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லவும், இந்த மெடிசனை ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் கொடுங்க, நான் ஒவ்வொருத்தரையா வந்து ட்ரீட் பண்றேன். ஃபர்ஸ்ட் யாருக்கு நார்மல் ட்ரீட்மெண்ட் இருக்கு, யாருக்கு இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம், எப்படி இருந்தாலும் எல்லாருக்குமே மெடிசனை இப்பவே கொடுத்துருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அவங்களும் சரின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோ டிவைனையை யூஸ் பண்ணி யாருக்கெல்லாம் பிளேக் இருக்கு அப்படின்னு பாக்குறான். 12 பேருக்கு இருக்கு. அதுல 2 பேருக்கு வேற டிசீஸ் இருக்கு, ஒருத்தருக்கு நார்மல் ஃபீவர் தான் இருக்கு, உங்களுக்கு இருக்கிறது ஜஸ்ட் லோக்கல் ஃபீவர் தான், சோ மெடிசன் எடுத்துட்டு நீங்க கிளம்பலாம்னு சொல்லவும், அப்ப நான் வீட்டுக்கு போலாமா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. ஆமா தாராளமா போகலாம், பட் கொஞ்ச நாளைக்கு உங்களை குவாரண்டைன் பண்ணி வச்சிருப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பேனிக் ராப்டர்ஸ் அந்த வாண்டோட பவரை யூஸ் பண்ணி மெடிசினோட ப்ராசஸை நம்ம ஹீரோ கொஞ்சம் ஸ்பீட் பண்றான். என்னதான் இருந்தாலும் என்னால தனியா இதை ஹேண்டில் பண்ண முடியாது, நான் இங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண அங்க பிளாக் டெத் கேபிட்டல் பக்கம் நெருங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு, பேனிக் தியோஸ் நாங்க உங்களுக்கு ஏதாச்சும் செய்யணுமா அப்படின்னு பிரீஸ்ட் கேட்கவும், ஷிப்ல இருந்து ஒரு கார்கோ அன்லோட் பண்ண க்ரூ தான் இது எல்லாத்துக்கும் காரணம், அவங்கள கண்டுபிடிங்க, இந்த பிளாக் டெத் பரவ அவங்க தான் காரணம், சோ அவங்க கேபிட்டலுக்கு போறதுக்கு முன்னாடி சீக்கிரம் அவங்கள போடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ மார்ஷரை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ எல்லாமே எலன் வந்து எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. அருமா இருந்திருந்தா இந்த ப்ராசஸ்லாம் இன்னும் ஃபாஸ்டா போயிருக்குள்ள அப்படின்னு நினைக்கவும், ஆனா நீங்க இருக்கும்போது கார்கோவோட டெஸ்ட் எல்லாமே ஸ்பீடா தான் முடியுது, சோ நீங்களுமே திறமசாலி தான் மிஸ் எலன் அப்படின்னு கூட இருக்கவா சொல்றா. ஃபார்மா கிட்ட இருந்து ஓரளவுக்கு பேசிக்ஸ் கத்துக்கிட்டேன், இப்ப வர நம்ம டெஸ்ட் பண்ண யாருக்கும் பிளாக் டெத் இல்ல, ஒரு வேளை இருந்துச்சுன்னா என்னால ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்னு எலன் யோசிக்கவும், உங்க பெஸ்ட்டை நீங்க பண்ணுங்க அப்படின்னு கூட இருக்கவா சொல்றா. உங்களை இந்த நேரத்துல கூப்பிட்டதுக்கு என்ன மன்னிக்கணும் நம்ம ஹீரோ அப்பா சொல்லவும், இதுக்காக என்ன கூப்பிட்டு விட்டீங்க பிரசிடென்ட் ஓல்ட் லேடி கேட்கவும், உங்க ரிசர்ச்சை பத்தி கொஞ்சம் பேசணும்னு சொல்லவோ, புரியுது, இத்தனை நாள் நீங்க தான் எனக்கு ஃபண்டிங் கொடுத்து என் ரிசர்ச்சை காப்பாத்திட்டு இருந்தீங்க, அது எதுக்குமே பிரயோஜனம் இல்லைன்னு எனக்கு தெரியும், நான் வேற இப்ப ரிட்டையர்மெண்ட் ஆக போறேன், என்னோட லேப் எதுவும் மூட போறீங்களான்னு கேட்கவோ, வெயிட் பண்ணுங்க, இப்போ அதை பத்தி எல்லாம் பேச நேரம் இல்ல, உலகமே ஆபத்துல இருக்கு, அதுக்கு உங்களோட உதவி தான் தேவைன்னு சொல்லுவோம். என்னது என்னோட உதவியா, அவ்வளவு பெரிய விஷயத்துக்கு ஏமல நம்பிக்கை வச்சிருக்கீங்களா அப்படின்னு அவங்க கேட்கவும், ஆமா ஏன்னா இது உங்க ஃபீல்ட் ஆஃப் எக்ஸ்பர்டீஸ்ல தான் வருது, இந்த மைக்ரோ ஆர்கானிசம் ஒரு மெடிசினல் ஆன்டிபயோட்டிக்ஸ் ரெடி பண்ணும், இந்த மைக்ரோ ஆர்கானிசமால பிளாக் டெத்தை கொல்ல முடியும், சோ நீங்க தான் இதை ரெடி பண்ணணும் அப்படின்னு அதை பத்தி டீட்டெயிலா கொடுத்துருக்கோம். இவ்வளவு டீட்டெயிலா இருக்கு, யார் இதை ரெடி பண்ணதுன்னு கேட்கவோ, அதை இப்போதைக்கு சொல்ல முடியாது, இதை உங்களால ரெடி பண்ண முடியுமான்னு கேட்கவும், ஆக்சினல் மைசிஸ்க்கு இப்படி ஒரு மெடிக்கல் வேல்யூ இருக்குன்னு எனக்கு தெரியாது, இது ஆல்ரெடி நான் வச்சிருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்லவும், ஆல்ரெடி இது உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி அவர் ஷாக் ஆகுறாரு. ஒரே நாள்ல நம்ம இதை சாதிச்சிருக்க முடியாது, பட் இப்போ உங்களோட ரிசர்ச் ஒரே நாள்ல நிறைய பேரை காப்பாத்தும், உங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கான டைம் இது இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா சொல்லவா அவங்க ரொம்ப ஹாப்பியா ஆகுறாங்க. பிரசிடென்ட் மார்ஷர்ல இருந்து ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்றா. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா அப்படின்னு இந்த வில்லேஜ் டாக்டர்ஸ் கேட்கவும், நான் போறதுக்கு முன்னாடியே ஒருத்தர் இறந்துட்டாரு, சில பேரை இப்போதைக்கு என்னால காப்பாற்ற முடியல, பட் மத்த எல்லாரையும் காப்பாத்தியாச்சு, இந்த டிசீஸை நம்ம மொத்தமா பார்க்கணும்னா எனக்கு இன்னும் இந்த வில்லேஜோட கோஆபரேஷன் மொத்தமா தேவைப்படும், நான் கிரியேட் பண்ண இந்த ஐஸ் வால்குள்ள நீங்க சேஃப்டியா இருப்பீங்க, இந்த வில்லேஜை விட்டு யாரும் வெளியே போகாம பாத்துக்கோங்க, ட்ரீட்மெண்ட்டையும் கண்டினியூஸா எடுக்க சொல்லுங்க, வில்லேஜ்குள்ள ஏதாச்சும் அனிமல்ஸ் வந்து அதை கொண்டுருங்க, வில்லேஜை விட்டு வெளியே போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ வந்து கிளம்புறான். இதுக்கு மேல எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிட்டோம் பேனிக் தியோஸ் அப்படின்னு அந்த ப்ரீஸ் சொல்றாங்க. மார்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ ஃபாஸ்டா போயிட்டு இருந்தா, இந்த டிசீஸை பரப்புன அந்த கார்கோவை மொத்தமா எரிச்சிட்டு அந்த ஆளுங்க எல்லாத்தையும் ப்ரீஸ்ட் வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க, எங்களை விட்டுருங்க, நாங்க எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு அவங்க சொல்லவும், டிராவல் பண்ணப்போ அவங்க ஷிப்ல நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க, அதுக்கு காரணம் ஒரு டிசீஸ் தான் சொல்லவும், கடல்ல டிராவல் பண்ணது அவங்களுக்கு ஒத்துக்காமல இறந்து போனாங்கன்னு நினைச்சோம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லவும், உங்களுக்கும் அந்த பிளாக் டெத் இருக்கு, கண்டிப்பா நீங்களே இறந்து போயிருவீங்க, எத்தனை பேர் அவங்க கூட இருந்தாங்க, என்னெல்லாம் கொண்டு வந்தீங்க, அதை சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு மருந்து தரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், மொத்தமா 4 கார்ட் கொண்டு போயிருக்காங்க, 2ல ஹேண்ட் ஐட்டம்ஸ், 1ல ஸ்பைசஸ், இன்னொன்னு ஸ்குரில் பாண்டே ஐலாண்ட்ல இருந்து கொண்டு வந்ததுன்னு சொல்லவும், பாண்டே ஐலாண்ட்ல தான் அந்த பிளேக் ஃபர்ஸ்ட் பரவி அங்க இருக்கிற எல்லாருமே இறந்து போயிட்டாங்கன்னு நம்ம ஹீரோ அப்பா சொல்லியிருப்பாரு, அந்த ஸ்குரில்ஸ் தான் இது எல்லாத்தையும் பரப்புதுன்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டான். எத்தனை பேர் கேப்டன் நோக்கி போயிருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், 24 பேர் அண்ட் அது போக 5 ஹோலி நைட்ஸ் சொல்லவும், சாதாரண கார்கோக்கு எதுக்காக ஹோலி நைட்ஸ் ப்ரொடெக்ஷனுக்கு அனுப்பணும், ஏதோ தப்பா இருக்குன்னு அங்க இருக்கிற பிரீஸ்ட் சொல்றா, மருந்து கொடுத்து எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு அங்க இருக்கிறவங்க கெஞ்சுறாங்க. ஹோலி நைட் ப்ரொடெக்ஷனுக்கு அனுப்பி இருக்காங்கன்னா அவங்க தெரிஞ்சுதான் அந்த பிளேக்க பரப்புறாங்க, கோயினுக்கு ஒயிட் டெத்தையுமே யாரோ வேணும்னு தான் பரப்பி விட்டாங்கன்னு அப்பா சொன்னாரு, அது யாருன்னு தெரியல, அந்த பிளான் ஃபெயிலியர் ஆனதுனாலதான் இப்ப பிளாக் டெத்தை பரப்பி விடுதாங்கன்னு நினைக்கிறேன், இதை வேணும்னே யாரோ பண்றாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். மருந்து கொடுத்து எங்களை காப்பாத்துங்க ப்ளீஸ்ன்னு சொல்லவும், இவங்களெல்லாம் காப்பாத்தணுமான அந்த ப்ளீஸ் கேட்கறா. நான் ஒரு டாக்டர், சோ காப்பாத்தி தான் ஆகணும், ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச அப்புறம் அரெஸ்ட் பண்ணி நைட்ஸ் கிட்ட ஒப்படைச்சிருங்க, சட்டையும்
உங்களை பாத்துக்கிட்டோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உங்க ஆணைப்படியே செய்யற பேனிக் தியோஸ் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோ ஃபாஸ்டா அங்க இருந்து கிளம்புறான். என்ன அப்படின்னா ஒரு கார்கோ மூலியமா தான் இதெல்லாம் பரவிட்டு இருக்கான்னு கேட்கவும் லெஸ்டர்ல இல்லீகலா அவங்க கார்கோவை அன்லோட் பண்ணிருக்காங்க. இப்போதைக்கு ஃபார்மா அந்த வில்லேஜ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கான். அவங்க கேபிட்டல் நோக்கி தான் வந்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நைட்ல நாளைக்கு காலையில அவங்க ரீச் ஆயிருவாங்க. அவங்க மட்டும் இங்க வந்துட்டாங்கன்னா பிளேக் பரவிரும் நம்ம ஹீரோ அப்பா சொல்லவும் எல்லா கேட்ஸையும் இமீடியட்டா சீல் பண்ணுங்க, செக்யூரிட்டி அதிகமாக்குங்க, குறிப்பா கேட் 6க்கு டபுள் ப்ரொடெக்ஷன் போடுங்க அப்படின்னு குயின் சொல்றாங்க. எல்லாருமே இப்ப கிளம்புறாங்க. ஃப்ரீயான மாஸ்க் எல்லாரும் வாங்கி போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி லாட்டே எல்லாருக்கும் மாஸ்க் கொடுக்குறா. எதுக்குன்னு ஒருத்தர் கேட்கவும் பாக்டீரியா அப்படிங்கிற ஒன்று மூலியமா தான் பிளாக் டெத் எல்லார்கிட்டயும் பரவிட்டு இருக்கு. இதை அதை ப்ரிவென்ட் பண்ணும். அந்த பாக்டீரியாவை நீங்க இன்ஹேல் பண்ண மாட்டீங்க, ஒருவேளை இருந்திருந்தாலும் எக்ஸேல் பண்ணி மத்தவங்களுக்கும் பரப்ப மாட்டீங்க அப்படின்னு லாட்டே எக்ஸ்பிளைன் பண்றா. புதுசா என்ட்ராகிற சில பேரோட சாம்பிள்ஸ் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வந்து கொடுக்கவும் யாரும் வந்து அதை செக் பண்ணி பாக்குறான். மாஸ்டர் ஃபார்மா சொன்ன மாதிரியே தான் இதுல இருக்கு. அவங்க எல்லாருக்குமே பிளாக் டெத் இருக்கு. இமீடியட்டா அவங்களை குவாரண்டைன் பண்ணணும் அப்படின்னு பியர் போறதுக்குள்ள பார்த்தா என்ட்ரன்ஸ் கேட்டை அட்டாக் பண்ணி அவங்க எல்லாருமே உள்ள நுழைறாங்க. ஏதோ பிரச்சனை அப்படின்னு லாட்டே புரிஞ்சுக்கிறா. கேட்டை இவங்க அட்டாக் பண்றதுனால இவங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அங்க இருக்க செக்யூரிட்டிஸ் எல்லாம் புரியல. லேக பரப்பி விட்டு அந்த கார்கோ கூட வந்திருக்கிற ஹோலி நைட்ஸ் தான் அட்டாக் பண்றாங்க. மாஸ்டர் ஃபார்மா கொடுத்த மருந்து நான் போய் ஃபர்ஸ்ட் சேவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி பியர் ஃபாஸ்டா போறான். வெளியே என்ன நடக்குன்னு உள்ள இருக்கிற ஒருத்தன் கேட்கவும் எதுக்காகவா அட்டாக் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பியர் சொல்றான். ஹீரோ கொடுத்த மருந்தை ஃபர்ஸ்ட் சேஃப்டியா எடுத்து வைக்கிறாங்க. ஹோலி நைட் கூட சேர்ந்து ஒருத்தன் அந்த கார்கோவை கொண்டு வந்துட்டு இருக்கான். பார்த்தா அவனும் இறந்து போறான். இவனும் போய் சேர்ந்துட்டானா அப்படின்னு சொல்லி அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி ஸ்குரல் எல்லாத்தையும் திறந்து விட்டு வின் மேஜிக் யூஸ் பண்ணி அதுங்க எல்லாத்தையும் தூரமா தனித்தனியா அனுப்பி விடுறான். ஒவ்வொரு ஸ்குரல்ஸும் ஒவ்வொரு பக்கமா ஓடிடுது. என்னாச்சுன்னு இப்ப பியர் வந்து கேட்கவும் அவங்க சில ஸ்குரல் அனுப்பி விட்டுருக்காங்கன்னு சொல்லவோ ஸ்குரில்லா நம்ம கேட்கவும் அது அங்க இருக்குது பாருங்கன்னு காமிக்கிறான். ஸ்குரில்ஸ்லாம் பிளே கேரியர்ஸ், இது மூலியமா பிளாக் டெத் எல்லாருக்குமே பரவிடும். சீக்கிரம் எல்லாரையும் வீட்டுக்குள்ள போக சொல்லுங்க, யாரையும் வெளியே அலோவ் பண்ணாதீங்க, எமர்ஜென்சி பெல்ல ஆன் பண்ணுங்கன்னு சொல்லவும் பெல் அடிக்குது அப்படின்னா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி எல்லாருமே பாக்குறாங்க. ஃபைனலி அதுக்கான டைம் வந்துருச்சு அப்படின்னு ப்ரோனோ நினைக்கிறான். அந்த வில்லத்தனமான கேமோவா அங்கதான் இருக்கான். என்ன நடக்குது அப்படின்னு குயின் கேட்கவும் நெதர்லாண்டோட ஹோலி நைட்ஸ் நம்மள அட்டாக் பண்றாங்கன்னு சொல்லவும் ஆனா அவங்க கண்ட்ரியும் நம்ம கண்ட்ரியும் நட்பா தானே இருக்குன்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டுருந்தோம்னு கேட்கவும் அவங்க தான் அந்த பிளாக் டெத்தையே பரப்பி விட்டுருக்காங்க அண்ட் அவங்க கூட ஹோலி நைட்ஸும் இருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா சொல்றாரு. ஆனா அவங்க எதுக்காக பிளேக நம்ம ஊருக்குள்ள பரப்பணும்? அந்த கிங்டமோட அரசர் இறந்ததுக்கு அப்புறமா அவங்க நாடு கூட இருந்த ரிலேஷன்ஷிப் நல்லபடியா தானே போயிட்டு இருந்தது. திடீர்னு அவங்க அட்டாக் பண்றாங்க. இதுக்கு பின்னாடி யாரு இருக்கா அப்படின்னு குயின் யோசிக்கவும் மெடிக்கலை பத்தி நல்லா தெரிஞ்ச ஒரு மேட் டாக்டரா தான் இருக்கும்னு சொல்லவும் ஆல்ரெடி நீங்க ஒருத்தனை சந்தேகப்படுறீங்களா ப்ரோனோ அப்படின்னு குயின் கேட்கவும் ஆமா, நோபலோ யூனிவர்சிட்டியில படிச்ச ஒரு பெரிய ஜீனியஸ் டாக்டர் தான் இவன். மக்கள் மூலியமா பரவுற ஒரு பாய்சனையும் அவர் ரெடி பண்ணான்னு சொல்லவும் 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அந்த இன்சிடென்ட்டியா சொல்றீங்கன்னு கேட்கவும் ஆமா, என்னோட ஒரு கிளாஸ்மேட் அண்ட் அவனோட திறமைகள்லாம் ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. ஆனா ஹியூமன்ஸை வச்சு அவன் கொடூரமா எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணான். ஹோலி டெம்பிள் அவன் டிவைன் ஆர்ட்ஸை சீல் பண்ணி அவனை நொபிலிட்டில இருந்து தூக்கி அனுப்பி விட்டாங்க. மேபி நெதர்லாண்ட் அவனை தான் இந்த விஷயத்துக்கு அனுப்பி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லவும் இவன் ரொம்ப டேஞ்சரஸ் ஆனவனா தெரியும் அப்படின்னு கோயின் கூட இருக்கவன் சொல்லவும் அவன் பேர் என்னன்னு கோயின் கேக்குறாங்க. ப்ரோனோ உனக்கு இன்னுமா புரியல? இந்த உலகம் ரொம்பவே அழகானது அப்படின்னு அவன் சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு அவன் பேரு கெமோ டிசார்ட், நான் அவனை அப்பவே கொண்டிருக்கணும் அப்படின்னு ப்ரோனோ நினைக்கிறான். ஹோலி நைட்ஸ் செக்யூரிட்டி கார்ட்லாம் தடுத்துட்டு இருக்காங்க. பட் என்னதான் இருந்தாலும் அந்த ஹோலி நைட்ஸ்லாம் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்காங்க. அவங்களோட டிவைன் ஆர்ட்ஸை யூஸ் பண்ணி எல்லாரையும் ஈஸியாவே அட்டாக் பண்றாங்க. பட் சாலமன் அந்த இடத்துக்கு வந்துருதான். ஹையர் பிரீஸ்ட் இவருங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு இந்த ஹோலி நைட்ஸ் பயப்படுறாங்க. தப்பான காரியங்களுக்கு அவங்க டிவைன் ஆர்ட்ஸை யூஸ் பண்ற நீங்க எல்லாம் டிவைன் ஆர்ட்ஸை யூஸ் பண்ணவே தகுதி இல்லாதவங்க அப்படின்னு அவங்களோட டிவைன் ஆர்ட்ஸை சீல் பண்றான். பெல் அடிக்குதுன்னா இந்த இடம் ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது அப்படின்னு செட்ரிக் சொல்லவும் ஒரு இடத்துல ஏதோ வெடிக்குது, இல்ல ஆபத்தானதுன்னா நிறைய பேருக்கு அடிபட்டுக்குள்ள, அப்ப நம்ம அவங்களுக்கு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்ல அப்படின்னு லாட்டே கேட்கவும் உனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா மாஸ்டர் ஃபார்மா ரொம்ப வருத்தப்படுவாரு, நம்ம ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு செட்ரிக் சொல்றான். நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டா அப்படிங்கறத லாட்டே பாக்குறா. நான் வர லேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், அவங்க ஆல்ரெடி உள்ள என்டர் ஆயிட்டாங்க, பிளேக் எங்கெல்லாம் பரவி இருக்கு அப்படின்னு சொல்லி டிவைன் ஐ மூலியமா நம்ம ஹீரோ பார்த்தா சில பேருக்கு பரவி இருக்கு அண்ட் அசஞ்சிட்டு இருக்கே. அது என்னதுன்னு பார்த்தா ஸ்குரல்ஸ் மூலியமா தான் பரவுதுன்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். என்ட்ரன்ஸ் நோக்கி நம்ம ஹீரோ போறான். ப்ரோனோவா அந்த பக்கமா தான் போயிட்டு இருக்கான் அப்படிங்கறத பார்த்துட்டு ஃபாதர் அப்படின்னு நம்ம ஹீரோ போகவும் மார்சர் என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு கேக்குறான். எலன் அதை பார்த்துட்டு இருக்கா. என்னோட வருத்தமே இங்க நடக்கிறது தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எதுக்காக பிளாக் டெத் எங்க பரப்புறீங்கன்னு கேட்கவும் என்னது பிளாக் டெத்தா அப்படின்னா அந்த ஹோலி நைட் கேட்கவும் அது என்னன்னே தெரியாம தான் பரப்பி ஓட்டியான்னு கேட்கவும் நான் ஜஸ்ட் ஆர்டர்ஸ் தான் ஃபாலோ பண்ணேன், அவன் ரொம்ப டேஞ்சரஸ் ஆனவன், கண்ணுமிக்கிற செகண்ட்ல 1000 பேரை கொண்டுருவான், எங்க மக்களை ஹாஸ்டேஜா புடிச்சு வச்சு எங்களை இப்படி பண்ண சொன்னான் அப்படின்னு அந்த ஹோலி நைட் சொல்லவும் பிளாக் கலர் முடி, கண்ணத்துல ஒரு தழும்பு, ஒத்த கண்ணா அப்படின்னு ப்ரோனோ கேட்கவும் ஆமா அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இப்போ அந்த ஹாஸ்டேஜஸ்க்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோலி நைட்ஸ் எல்லாம் இறந்து போறாங்க. இவங்களுக்கும் பிளேக் இருக்கு, பாடியை எரிச்சிருங்க அப்படின்னு ப்ரோனோ சொல்றான். ஃபாதர் அப்படின்னா இதுக்கு காரணம் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் கெமோ டிசார்ட் ஒரு சைக்கோ பார்மசூட்டிஸ்ட் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. பேக் பண்ண ஹோலி நைட்ஸ் புடிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுனால அலாரமா ஆஃப் பண்ணவும் மாஸ்டர் ஃபார்மா வந்துட்டாரு, நம்ம பார்மசிக்கு தான் போனார், வாங்க நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு லாட்டே போறா. ஹோலி நைட்ஸ் பாடியை அடிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு ஏதோ டிஃபரெண்டான ஃபீலிங் வருது. ஹீரோ டிவைனையை யூஸ் பண்ணா என்ன அது பிளாக் கலர் ஷேடோ அப்படின்னு சொல்லிட்டு நான் என் பார்மசிக்கு போறேன்ட்டு நம்ம ஹீரோ போறான். ப்ரோனோவுமே கெமோ அங்க நின்னுட்டு இருக்கிறத பார்த்துட்டு பிரச்சனை என்ன முடியல, அலாரமா ஆன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். மாஸ்டர் ஃபார்மா சேஃபா திரும்ப வந்துட்டாரு அப்படின்னு இவங்க பார்மசிக்கு போறாங்க. அந்த கெமோ அங்கதான் நின்னுட்டு இருக்கான். பேரலல் வேர்ல்ட் பார்மசியோட மாடியில ஜன்னல்லாம் திறந்திருக்கு. ஜன்னலை யார் திறந்திருப்பா? ஓ மாஸ்டர் ஃபார்மா தான் அங்க இருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் நினைக்கிறா. திரும்பவும் அலாரமா ஆன் பண்ணுவோம். லாட்டே ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன் அப்படின்னு செட்ரிக் சொல்லிட்டு கதவை ஓபன் பண்ணும்போதுதான் கதவை இப்ப நான் தான் ஓபன் பண்ண அப்படின்னா மாஸ்டர் ஃபார்மா இங்க வரலையா, அப்புறம் எப்படி மாடியில ஜன்னல் திறந்திருக்கு, ஹே லாட்டே வெயிட் பண்ணு அப்படின்னு
செட்ரிக் சொல்றான். மாஸ்டர் ஃபார்மா அப்படின்னு லாட்டே உள்ள போய் பார்த்தா அங்க யாருமே இல்ல, ஜன்னல் மட்டும் திறந்திருக்கு, மாஸ்டர் காணோம் அப்படின்னு வா யோசிக்கிறா. அப்ப திடீர்னு பார்த்தா கதவு திறக்கிற சவுண்ட் கேக்கு. லாட்டே இவ்வளவு ஃபாஸ்டா ஓடி வரா அப்படின்னு செட்ரிக் சொல்லவும் செட்ரிக் தானா அவ ரிலாக்ஸ் ஆகுறா. அதுக்குள்ள கெமா அங்க வந்து அவனை கத்தியால குத்திருந்தான். லாட்டே பயந்துட்டே திரும்புறா, அவளையும் அவன் குத்திருந்தான். நம்ம ஹீரோ இப்ப அவன் ஃபார்மசி முன்னாடி வந்து டிவைன் ஐயை யூஸ் பண்றான். அந்த ஷேடோ மாடியிலயும் நிக்கிறத நம்ம ஹீரோ ஃபீல் பண்றான். அது ஒரு ஈவில் ஸ்பிரிட் தானே இங்கேயே நிக்குதுன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம ஹீரோவோட அப்பாவும் அங்க வந்திருந்தாரு, கெமா தான் அங்க இருக்கான் அப்படிங்கறது அவருக்குமே புரியுது. இப்போ இவங்க ரெண்டு பேருமே டாப் ஃப்ளோருக்கு போறாங்க. என்ன ஒரு பிரகாசமான ஒளி அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து சொல்றான். லாட்டே செட்ரிக் என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்கவும், நீ அவங்கள ட்ரீட் பண்ணு, நான் இவனை பாத்துக்கிட்டேன் அப்படின்னு ப்ரூனோ அவனை அட்டாக் பண்றான். ஓ ப்ரூனோ, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, அவ எல்லாருக்கும் வர்றது தானே அப்படின்னு நம்ம சொல்லவும், அதை பிரிவென்ட் பண்ணதான் டாக்டர்ஸ் நம்ம இருக்கோம் அப்படின்ட்டு ப்ரூனோ அவனை அட்டாக் பண்றான். பாய்சனை வச்சு அவன் கத்தியால குத்தி இருக்கான். அந்த பாய்சன் ஐடென்டிஃபை பண்ணி நான் அதை ரிமூவ் பண்ணிட்டா இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோவோ ட்ரை பண்றான். நிறைய பாய்சன் நேம் நம்ம ஹீரோ சொல்லவும், ஒரு பாய்சன் நேம் சொல்லவும் அது ஒயிட் கலர் ஆகுது. அந்த எலமெண்ட் மட்டும் நம்ம ஹீரோ ரிமூவ் பண்றான். ஆனாலுமே அது சரியாகல. அப்படின்னா மல்டிபிள் பாய்சன்ஸ் இருக்கா அப்படின்னு இப்ப மத்த பாய்சன் நேமையும் நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஆனா அது ஒயிட் கலர் ஆகவே மாட்டிக்கி. கடைசியில ஒரு வழியா கரெக்டான பாய்சனை கண்டுபிடிச்சு அதை ரிமூவ் பண்ணிட்டான். ஓ ப்ரோனோ, இந்த உலகத்தோட அழகு ஏன் இன்னும் உனக்கு புரிய மாட்டிக்கி. சாபங்கிறதே எல்லாருக்கும் ஒரு ரிலீஃப் தான். இந்த மருந்தெல்லாம் நீ வச்சிருக்க, நான் உண்மையிலேயே நீ திறமைசாலி தான். நீயும் என்ன மாதிரி தான் இல்ல, அந்த மாதிரி ஜீனியஸுக்கு என்ன பத்தி புரியும்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸே மத்தவங்களை காப்பாத்துறதுக்காக தானே அப்படின்னு நம்ம சொல்லவும், பாய்சனை ரெடி பண்ணி நம்ம ஹீரோ அப்பாவை சாகடிக்கலாம் ட்ரை பண்ணுவோம். எலிமினேட் பாஸ்பரஸ்ன்னு சொல்லவா அதை மறைஞ்சு போயிருது. வில்லத்தனமா மத்தவங்களை கொன்றத எக்ஸ்பெரிமெண்ட்ங்கிற பேர்ல மறைக்க பார்க்காத, உன்ன மாதிரி ஆளுங்களை கியூர் பண்றதுக்கு எதுவுமே இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், மாஸ்டர் ஃபார்மாவை நான் இவ்வளவு கோபமா பார்த்ததே இல்ல அது கோபம் இல்ல, அவர் சோகமா இருக்காரு அப்படின்னு லாட்டே பாக்குறா. ஹீரோவை மூஞ்சிலுக்கு ஒரு பஞ்ச் பண்றா. உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது, நீயும் என்னை மாதிரி தான், நார்மல் மனுஷங்க மாதிரி கிடையாது, நம்ம எல்லாம் டிஃப்ரெண்ட் ஆனவங்க. ஒரு நாள் இவங்க உன்னையும் என்ன மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க, நம்மள மாதிரி வித்தியாசமானவங்க பிறந்ததே இதுக்காக தான் அப்படின்னு கெமோ சொல்லவும், நான் வித்தியாசமானவனா இருக்கலாம், ஆனா உன்ன மாதிரி கிடையாது, நான் உன்னை கியூர் பண்ண எதுவுமே கிடையாது அப்படின்னு அவனை ஒரு பஞ்ச விட்டு பேனிக் ராப்டர்ஸ் வச்சு அவனை குத்தி அந்த ஈவில் ஸ்பிரிட் நம்ம ஹீரோ கொள்றான். அந்த பேனிக் ராப்டர்ஸ்ல இருந்து ஒரு லைட் அன்லீஷ் ஆகி இந்த மொத்த எம்பையர் ஃபுல்லாவுமே ஒரு ஷீல்டு மாதிரி கிரியேட் பண்ணி அப்படியே துகளா விழுது. ஏன்ஷியன்ட் டெக்ஸ்ட்ல சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஹோலி லைட் இதுதானா? பேனிக் தியோஸ் கிரியேட் பண்ண அந்த மிராக்குலஸ் லைட் ஒரு பேண்டமிக்கையே சரி பண்ணணும்னு இதுல போட்டிருந்தது. சந்தேகமே இல்ல, பேனிக் தியோஸ் தான் அப்படின்னு சாலமன் சொல்றான். இப்ப லாட்டேவும் மத்தவங்களும் வெளியே வந்து பாக்குறாங்க. அந்த ஈவில் ஸ்பிரிட் டெஸ்ட்ராய் ஆகி அவங்க கண்ணு முன்னாடியே மறைஞ்சு போகுது. டாக்டரா இருந்த ஒருத்தனை கொண்டுட்டோமே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த இடத்துல அப்படியே நிக்கவும், மாஸ்டர் ஃபார்மா நீங்க சேஃபா திரும்ப வந்துட்டீங்க அப்படின்னு லாட்டே நம்ம ஹீரோ மேல போய் சாயிரா. ஒரு வழியா அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு. கெமோ கத்தி வச்சு குத்தி இருந்த எல்லாத்துக்குமே நம்ம ஹீரோ வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறான். மாஸ்டர்ல எலனாரா அவளோட ஸ்டூடெண்ட்ஸுமே எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிக்கிட்டாங்க. எல்லா ஷிப்பையும் அவங்க செக் பண்ணி போர்ட் மூலியமா எந்த பேண்டமிக்கும் பரவாம பாத்துக்கிட்டாங்க. நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ண லோக்கல்ல இருக்கிற மத்த பார்மசூட்டிஸ்டும் வந்திருக்காங்க. ஃப்ரீ ஆஃப் சார்ஜ்ல எல்லாருக்குமே அந்த மெடிசனை கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. நம்ம ஹீரோவை பிடிக்காத 1-2 பேர் மட்டும் அதை ஏத்துக்கிடல. என்னதான் அந்த கில்டு லீடர் வேண்டாம் அப்படின்னு சீன் போட்டாலுமே அவன் வைஃப் கிட்ட தூக்கி அதை கொடுக்குறான். அண்ட் சிட்டில ஏற்பட்ட டேமேஜையே எல்லாருமே இப்ப சரி பண்ணிட்டு இருக்காங்க. ரிட்டையர்மெண்ட் ஆக வேண்டிய அந்த ஓல்ட் லேடி இன்னும் ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அண்ட் இந்த தடவை அவங்க கூடவே சேர்த்து நிறைய பேரும் ஒர்க் பண்றாங்க. ஒரு வழியா எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாமே ஈஸியா சால்வ் ஆயிடுச்சு. அண்ட் இப்ப 2 மாசம் கழிச்சு காமிக்கிறாங்க. இந்த நாள பிளாக் டெத்தோட எண்டிங் டேவா நம்ம அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி குயின் சொல்றாங்க. லாஸ்ட் எபிசோட் அப்படிங்கிறதுனால இப்ப பாட்டை போட்டு விட்டுருந்தாங்க. 2 மாசம் கழிச்சு திரும்பவும் நம்ம பார்லல் வேர்ல்ட் ஃபார்மசியை ஓபன் பண்ண போறோம் யாஹூ அப்படின்னு எல்லாரும் சொல்லுவோம். நம்ம ஹீரோவா அதையே சொல்றான். நெக்ஸ்ட் டைம் ஆச்சும் நம்ம ஷெட்யூல் பண்ண டைம்க்கு ஓபன் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் நினைக்கிறா. ஓ மிஸ்டர் காமடோர், நீங்க ஷிப்ல ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்லுவோம். பரவாயில்ல இருக்கட்டும், எப்போ போல என்ன ஜானனே கூப்பிடுன்னு அவர் சொல்றாரு. லாட்டேக்காக அவர் ஒன்று கொண்டு வந்திருக்காரு, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அவ தேங்கிங் டான்ஸ் ஆடுறா. 2 மாசம் போட்டிருக்கோம், கஸ்டமர்ஸ் எல்லாம் திரும்ப வருவாங்களான்னு தான் தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். லாட்டே போய் கதவை ஓபன் பண்ணா வழக்கம் போல கஸ்டமர்ஸ் கூட்டம் குமி